ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய ஐ லவ் மை பிரதர்ன்றா ஃபைன் பார்ட். ஓகேவா? செகண்ட் பார்ட் வந்துட்டு எப்படி ஆயிருக்குனாக்கா, இந்த பக்கம் ஜிம்மில் கிராண்ட்மா ஜிம்மில் பழைய படிப்பு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜெய்கி பார்க்குறாங்க. ஜெய்கிக்கு ஒரு மாதிரி எடுத்து ஜெய்கி ஓடி போயிட்டா கிராண்ட்மாட ஹேண்டை பிடிக்கிறாங்க. பாரு என்ன பண்ணுறீங்க, அவங்க அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கிராண்ட்மா தான் ஜெய்கியோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு, பாரு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ டேக்கிட்ட போயிட்டு எனக்கு மேரேஜில் விருப்பம் இல்லை, மேரேஜ் ஸ்டாப் பண்ண சொல்லுன்னு சொல்லியிருப்பேன். அவன் இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணுறான் தெரியுமா, அது உங்ககிட்ட கேட்குறாங்க. கிராண்ட்மா நான் ஒரு ஆர்ஃபன் பையன், அதனால தான் ஜிம்முக்கு எனக்கு பிடிக்கல, மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் தெரியுமா. அந்த வார்த்தை கேட்டப்ப எப்படி தெரியுமா, என் மனசு உடச்சி போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்மா கேட்குறாங்க. கிராண்ட்மா சொல்லுவோம் இப்போ ஜெய்கிக்கு ஒரு மாதிரி எடுத்து ஜிம்மின் டேக்கிட்ட மேரேஜ் விருப்பம்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. இன்விடேஷன் அப்படி சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்விடேஷன் ஜெய்கியும் சொல்லுவாங்க இந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு. அப்புறம் ஜிம்மில் அமைதியாக இருப்பாங்க. இல்லை இந்த மேரேஜ் மட்டும் தான் உனக்கு நடந்தது எனக்கு நடந்ததுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ இந்த வார்த்தை கேட்கும் அவருக்கு ஒரு மாதிரி கனவு ஹாப்பியாக எடுத்துக்க முடியல. எனக்கு அவங்க ஜிம்மில் அடிக்கிறத எடுத்துக்க முடியல. இப்போ நம்ம ஜிம் இவ்வளோ கடன் பார்க்குறாங்க. அப்போ என்னை பற்றி யோசிக்க மாட்டேங்க, ஃபீலிங்ஸை பற்றி சொல்கிறாங்க. பாரு உன்னை பற்றி நான் யோசிக்க மாட்டேன் சரியா, எனக்கு என் டே தான் ஹாப்பியாக இருக்கும். ஓகேவா? டே இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு வாரிசு, அவன் ஹாப்பியாக தான் நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறோம் சரியா, அவன் ஹார்ட்டாக நாங்கள் துடிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெய்கிக்கு ஒரு மார்க்கு ஜெய்கி பார்க்குறீங்க எப்படி ஒரு டாக்ஸிக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி ஹார்ட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. எப்படி ஹார்ட் பண்ண யார் கிட்ட இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷர்ட்டை பிடிச்சி உழுக்குறாங்க. ஜிம்மில் போட்டு ஜிம்மில் எப்படி கண்ணு ஃபுல்லாக ஒட்டியாக சொல்லிட்டு இருக்காங்க. 2 கண்ணும் சவுந்து போச்சு. அவங்க பழைய ஸ்டாப் பண்ணதில்லை, கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்படின்னு டேவோட கிராண்ட்பா பார்த்தா டேவோட ஹேண்ட் அப்படின்னு கிராண்ட்பா டே சொல்கிறேன். கிராண்ட்பா எப்போ நீ சொல்கிறாங்க, எப்போ வந்து இருக்கட்டும் நீ பட்டுக்கு சொல்லிட்டேப்பா மதியம் நீ பட்டுக்கு ஃபோனில் பேசுகிறப்ப அழற, அதுவும் நான் ஆஃப் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீ சொல்கிறப்போ எங்களுக்கு மனசு வலிக்கும் நினச்சி பார்த்து சொல்கிறாங்க. கிராண்ட்பா சொல்லி நீ பட்டுக்கு சொல்லிட்டேப்பா மனசோட உடச்சி போய் தெரியுமா அப்படி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சொல்லாமல் நான் சின்ன பையன்ப்பா அவர் தெரியாமல் பேசியிருப்பான் சரியா, அதுக்காக நீ அந்த மாதிரி பேசுவா சொல்லிட்டு நாங்கள் உனக்கு அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெயப்பும் புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெய்கிக்கு ரொம்ப கோவம் வருது. ஜெய்கி புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா டேவோட வரதான்னு சொல்லிட்டு அப்படி ஜெய்கிக்கு டேவோட வரேன் டே கிட்ட போய் டேவ் ஷர்ட்டை பிடிக்கிறாங்க. இப்போ கிராண்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நமக்கு டேவி பார்க்குறாங்க. ஜெய்கி ஏன்டா அப்படி பண்ணுற, ஒவ்வொரு டைம் நாங்கள் சஃபர் ஆகிட்டே இருக்கணுமா, சின்ன வயசுல சஃபர் ஆகிறோம், நாங்களும் வீட்டில் பசங்க தானே, நாங்களும் உங்களுக்கு கிராண்ட் சொல் தானே, ஆனால் ஏன் இப்படி நீ ஹாப்பியாக இருக்கணும் நீ சந்தோஷமாக இருந்துருக்காங்க உனக்கு அங்கே மட்டுமே பார்த்து பண்ணுறாங்க எல்லாமே. ஆனால் ஒரு நாள் நாங்கள் சஃபர் ஆகிறோம் உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா, அவன் மட்டும் வந்து உன்னை மேட்ச் பண்ணி பிடிக்குன்னு சொன்னாக்கா அது அவன்கிட்ட எனக்கு எதுவும் பேசிருக்காங்கல்ல, அப்படி ஒரு மேட்ச் பண்ணி அவனுக்கு விருப்பம் இல்லைக்கா அவன் விட்டுருக்காங்க விட்டுட்டு வாங்க வேற ஒரு பாஸ் மேட்ச் பண்ணி தொலைங்க ஏன் உயிர் எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம கிராண்ட் பாக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு டே பார்க்குறாங்க. ஜெய்கே சொல்லிட்டு ஏன் உயிர் எடுக்கிற, நீ எதெல்லாம் எடுத்து போய் எல்லாத்தையும் எடுத்துக்கானே நிம்மதியாக இருக்க விட ஏன் உன்னை கஷ்டப்பட்டு இருக்கு, அவன் இன்னும் அடி வாங்கிட்டு அவங்க சந்தோஷம் தானே இப்போ அப்படி கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜெய் பார்க்குறான். ஜெய்கே என்ன பேசுகிறட்டே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேண்ட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜெய்கோ பாரு பார்க்குறாங்க. ஜெய்கோ பாயிண்டே போயிடுறாங்க. அவர் கண்ணு அப்படி இருக்கும் ஒரு மாதிரி வலி, அது ரெண்டுமே கலந்துருக்கு. கண்ணு கலங்குது. அவன் அவ்வளோ அடி வாங்குறான். அவங்க பாட்டுக்கு வந்தாங்க. அவன் பாட்டுக்கு மாட்டடிக்கிறமா அடிக்கிறாங்க. நீ பார்த்துட்டு இருக்கல சொல்லுங்க இப்போ ஹாப்பி தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்கோ மேலே இல்லை ஜெய்கே சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் கிராண்ட் பாக்கு வந்து கிராண்ட் பா டக்குன்னு ஜெய்கோட ஹேண்ட் தட்டி விட்டுட்டு டேவோட ஷர்ட்டில் இருக்க ஜெய்கோட ஹேண்ட் தட்டி விட்டு ஜெய்கோட கணத்தை பள்ளியில் ஒரு சாப்பிட்டு வைக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் டக்குன்னு ரன் பண்ணி பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அவர் அடிச்சு கூட தாங்கிப்பாரு, அவர் ஜெய்கே அடிச்சு தாங்கிக்க முடியல. இப்போ கிராண்ட் பா பார்க்குறாங்க. பாரு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் டேவ் வந்து அண்ணா சரியா அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு வாரிசு, அவன் மாமா கை வச்சிருப்பாரு, அவன் ஷர்ட்டை பிடிக்கிற அவன் ப்ரொஃபஸர் சரியா யார்கிட்ட அவங்க கை வச்சா சொல்லிட்டு நான் யாருக்குமே கரும்பு பிலி பண்ணுவேன் பையன் என்னோட கிராண்ட் சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராண்ட் பா கேட்குறாங்க. அப்புறம் நாங்கள் யாரும் சொல்லி ஜெய்கி கேட்குறாங்க. இந்த ஜெய்கி அந்த கிராண்ட் பா பார்க்குறாங்க. பாரு ஃபஸ்ட்டு அவன் சரி அவனுக்கு அப்புறம் நீங்கள் அப்படி சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜெய்கி கிளாப் பண்ணுறாங்க. வா சூப்பர் அது எப்படி நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. பாரு எங்கள் மூணு பேருக்கு ஒரே மாதிரி சரியா சொல்கிறாங்க. அப்படியா நீங்கள் 3 பேர் ஒரே மாதிரி பார்க்குறீங்க ஜெய்கி கேட்குறாங்க. இப்போ நான் டே பார்க்குறேன். கிராண்ட் பா சொல்கிறாங்க. பார்த்து நீ ஓகே தானே ஷர்ட்டை சரி பண்ணி விடுறாங்க. இங்கே பாரு நீ ஒரு டைம் என் டைமில் கையை வச்சு அவ்வளோ சரி உனக்கு கையை உடச்சிடும் அப்போ ஜெய்கி கிராண்ட் பா திட்டுறாங்க. ஜிம்முக்கு பார்க்குறப்ப இன்னும் ஹார்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம கிராண்ட் பாருங்க பாரு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மன்னிப்புகள் டேக்கிட்ட சொல்கிறாங்க. ஜிம் கிராண்ட் பார்த்துருக்காங்க. டேக்கிட்ட மன்னிப்புகள் சரியா நான் பேசின தப்பு மாமா மன்னிச்சிருங்க மன்னிப்பு கேளு அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெய்கி பார்க்குறது இப்போ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. பாரு நீ ஒரு டைம் பேசினா சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட் பார்க்குறீங்க உனக்கு ஒரு வாங்கினது பத்தலையா இன்னும் கொடுக்கணுமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெய்கிக்கு ரொம்ப கோவம் வருது. எங்களை அடிக்க நீங்கள் யார் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. பாரு நாங்கள் வீட்டோட எழுத சொல்லிட்டோம், நாங்கள் என்ன எடுக்கணுமோ அதான் நடக்கும் புரியுதா சொல்கிறாங்க. ஈவன் நாங்கள் ஒரு நாள் இப்படி பொறுமை போயிட்டு இருக்கு, இது உங்கள் அப்பா வந்து வேறு மாதிரி நடந்திருக்கும் வேறு மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சொல்கிறாங்க. ஜெய்கிக்கு இன்னும் ரொம்ப ஹார்ட் ஆகுது. ஜெய்கி ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி சொல்லுவாங்க அமைதிட்டு இருக்காங்க. இப்போ கிராண்ட் பார்க்குறாங்க. வா வந்து மனைவி கேள்வி சொல்கிறாங்க. இப்போ ஜெயா பார்க்குறாங்க. என்ன நடக்குது கிராண்ட்மா சொல்லி கேட்குறாங்க. இப்போ கிராண்ட்மா பார்க்குறாங்க. அதுவா அது அப்புறம் சொல்கிறப்பா சொல்லிட்டு பாரு மனைவி கேள்வி சொல்கிறாங்க. நான் பண்ணது தப்பு மாமா அதனால பேசக்கூடாது சொல்லி சரியாக சொல்கிறாங்க. உனக்கு என்ன படிக்கணும் அவ்வளோதானே, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் படிக்கணும் ஆசை இருக்கா கேட்டு சொல்லு கேட்டே பண்ணுவான், அதை தாண்டி நீ அதை முடிவு எடுத்து அவ்வளோ தொலைச்சிடும் சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே அமைதியாக இருக்காங்க. இவ்வளோ நடக்குது அமைதியாக இருக்காங்க. ஜெய்கியோட கணத்து ஸ்லாப் விழுந்துருக்கு. ஜிம்மில் அவங்க கிராண்ட்மா ஒருத்தர் அடி வச்சிருக்காங்க.
அவர் அமைதியாக இருக்காங்க, எதுவுமே தெரியாது, நல்ல பையன் இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகேக்கு இது வரைக்கும் அவங்க டீமோட வெறுப்பில் வந்ததே கிடையாது. அவர் அடாப்டர் சொன்னாங்க அப்படி பார்க்கவே மாட்டாங்க. ஏதாவது கோவத்தை தான் அவன் அப்படி பண்ணுறான். அது ஜெமினி விஷயத்தை மட்டும் ஒரு ஃபஸ்ட்டு அவர் ஜெலஸ் அவர் ஏன் ஜெமினி டேவ் ஒன்றா சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மற்றபடி ஒரு அண்ணன் தான் நினச்சிருப்பாரு. அப்படி தான் பாசமாக இருந்திருப்பாரு. இவங்க டேவ் பற்றி தப்பா பேசுனா கூட பிடிக்காது அப்படியே இருந்திருப்பாரு. ஆனால் முதல் தடவை அவ்வளோ இருக்கிறாரு. அவன் அவ்வளோ அடி வாங்குறான்னு பார்த்துட்டு இருக்கல. உண்மையாகவே என்னோட ஓன் பிரதா இருந்தா இல்லை நீ உண்மையாக ஜிம்மில் அடுத்த பையன் அந்த அப்படி பண்ணியிருப்பியா, நீ ஆர்ஃபன் தானடா அப்படி சொல்லிட்டு ஜேகேக்கு மனசில் அப்படி ஒரு தாட்டு வந்துடுது. எனக்கு ஒரு ஓன் பிரதா இருந்தால் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாக்கா அவங்க டாக்ஸியாக இருக்க நடத்தும். அப்படி டாக்ஸிக்கான ஒரு பர்சன், அப்படி செல்ஃபிஷான பர்சன், அப்படி செல்ஃபிஷ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே நினைக்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் ஜெவ பார்க்குறாங்க. நம்ம டேக் ஜிம்மினோட கிளம்ப ஜிம்மி ஹேண்டை பிடிச்சி டேக் முன்னாடி நிறுத்தி வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு மன்னிப்பு கேள்வி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி கிராண்ட் ஒரு பார்வை பார்க்குறாங்க, மன்னிப்பு கேள்வி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மி டேவ் பார்க்குறாங்க. டேவ் பார்க்குறப்போ அவருக்கு ஜிம்மி கண்ணில் ஒரு மாதிரி ஒரு விரக்தி தெரியுது. இதுக்கப்புறம் வந்துட்டு எப்படின்னா அவருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மாமான்ற பாசம் எப்போ மாதிரி இருக்கும். அவருமே எப்பவும் ஆர்ஃபன் பாய் பார்க்க மாட்டாரு. நம்ம வீட்டோட ஃபர்ஸ்ட் பையன் அவர் தான் நம்ம மாமா அப்படி தான் நினச்சிருப்பாரு. ஜேகேவோட அண்ணனாக தான் பார்த்துருப்பாரு. அவர் என்றைக்குமே வந்துட்டு அவர் ஆர்ஃபன் பாயை ஜேக்கும் சரி ஜிம்மி பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் ஜிம்மிக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஜிம்மி பார்க்க எனக்கு அவர் பிடிக்கலன்னு விட்டு தான் சொன்னார். ஆனால் அவர் போயிட்டு அவங்க கிராண்ட் மேட்டர் சொல்லி அவர் எந்த மாதிரி மாற்றி வச்சிருக்காரு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் ஜேகே பார்க்குறேங்க பாரு படிக்க கேட்கக்கூடாது ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. அவர் கணத்தில் அந்த கிராண்ட் ஃபாதர் அடிச்சு அந்த ஸ்லாப் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் பதிஞ்சிருக்கு. அது பார்க்குற ஜிம்முக்கு கொஞ்சம் மனசு ஒழிக்குது. எனக்காக நீ அப்போ கஷ்டப்படுறது ஏன் சஃபர் ஆகுற ஜிம் நினைக்கிறாங்க. நினச்சிட்டு அவர் டேவ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு மன்னிச்சிடுங்க ஜிம் சொல்கிறாங்க. அப்போ டேக் ஒரு மாதிரி இருக்குது. எப்போ மாமன் கூப்பிடு அந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு வந்து ஜிம் அடிச்சதான் ஜிம்மில் அடி வாங்கினா ஒரு ஏற்றுக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம கிராண்ட் பார்க்குறாங்க. பாரு நல்லா கேள்வி சரியாக சொல்கிறாங்க. மன்னிச்சிடுங்க இதுக்கு இந்த மாதிரி பண்ணது தப்பு தான். உங்களை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம்னு சொல்லி சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடாது. அந்த பக்கம் கண் பார்க்குறேன். ஏக்கு பாரு சொல்கிறாங்க. திரும்பி கூட பார்க்கல. அப்படியே ரூமில் போயிட்டு டோர் லாக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. சந்தோஷமா உனக்கு சொல்லிட்டே பார்த்து கேட்குறாங்க. நான் என்ன பண்ண சொல்கிறேன், நீ எதுவுமே பண்ணது மட்டும் சொல்ல சரியா, உனக்கு எல்லாமே பண்ணுறேன், நீ ஒரு பேஷன் அப்போ ஜேகே சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் கிராண்ட் ரொம்ப கொடியே ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே திரும்பி ஒரு பார்வை பார்க்குறாங்க. அப்படி முறைச்சி இருக்க ரூம் போய் லாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த கிராண்ட் பார்க்குறாங்க. இவங்க ஏன் 2 பேர் இப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ கேட்குறாங்க ஏன் கிராண்ட்மா உண்மையாக ஜிம்மிக்கு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைப்பா அப்படிலாம் இதில் சரியா அவனுக்கு என்னென்னாக்க படிக்கணும் போல சரியா, அவன் மேலே படிக்கணும்னு ஆசைப்படுற மற்றபடி எதுவும் இல்லை சரியா. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நீ படிக்க வைக்கணும்னு சொன்னாக்கா அவன் புரியும் சரியா. மற்றபடி எதுவும் வெளியே தப்பாக நினச்சிக்கா சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. மற்றபடி எதுவும் விட்டு ஃபீல் பண்ணாது அப்படி சொல்லிட்டு கிராண்ட் அப்படியே சால்வ் பண்ணுறாங்க. டேவை போயிட்டு அப்படி ஒன்றும் விட்டு உனக்காக நாங்கள் இருப்போங்க பாரு, என்ன தான் சரி உன் பக்கம் தான் நாங்கள் இருப்போம் ஓகே. உனக்கு நான் கிராண்ட்பா அதுக்கப்புறம் அங்கிள் ஆண்டி அப்பா அம்மா எல்லாரும் உன் பக்கம் தான் இருப்போம் சரியா சொல்கிறாங்க. உனக்காக நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம் பாரு அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் இது உங்களுக்கு கஷ்டப்படுத்துறேன், நான் இது அவங்களுக்கு கஷ்டப்படுறேன் அப்படிலாம் எதுவும் இருக்கு, அவங்க தான் கஷ்டப்படுத்துறாங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஏன் அடிச்சிங்க, அடிக்காமல் இருக்காமல் ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. அப்படி அமைதியாக இருக்க. அந்த பக்கம் ஜேவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா. 2 பேரும் அடிச்சது வரும். ஏன்னா ஜேவுக்கும் தெரியும் ஜிம் சொல்லிப்பாங்க. அந்த மாதிரி டே வந்து ஆர்ஃபன் பாய் சொல்லிட்டு அதை நினச்சி பார்க்குறாங்க. ஒரு ஆர்ஃபன் பாய் மேலே இவ்வளோ பாசம், ஒரு ஆர்ஃபன் அடாப்டர் கிராண்ட்ஸ் இருந்தாரு. ஆனால் அந்த பாய் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க. ஆனால் ரியல் கிராண்ட்ஸ் அவங்க ஸ்லாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஜேவுக்கு ஒரு மாதிரி இருக்காது அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் ரூமில் உட்காந்துருக்கு பெட்டில் படுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக அவங்க சிக்ஸ் அவ்வளோ பெயினாக இருக்குது. அந்த பக்கம் ஜேகேக்குனா ரொம்ப கோவம் வருது. கடவுளே இங்கே பாருங்கள் எப்படி ஒரு டாக்ஸி ஃபார்மில் நாங்கள் பிறக்கணும்னாக்கா நாங்கள் பிறக்காமலே இருக்காங்களே பேசாமல் எங்களை ஏதோ ஒரு ஆர்ஃபன் நாங்கள் சேர்த்து விட்டு ஆர்ஃபன் நாங்கள் பிறந்திருக்கலாம்ல, நாங்கள் ஆர்ஃபன் வந்துருக்கலாம், ஒரு ஆர்ஃபன் பாயாக இருந்தாக்கா எங்கள் கஷ்டம் வந்துருக்காதுல்ல. இந்த ஒரு டாக்ஸி ஃபார்மில் விட்டு ஏன் இங்கே கஷ்டப்படுறீங்க, நாங்கள் எவ்வளோ தான் சஃபர் ஆகும். அது ஜிமினா ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் தெரியுமா, தாங்க கூட மாட்டேன் அவனுக்கு ஏறும் ஜேக்ஸ் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே ரொம்ப ஆடுறாங்க. ஏன் தான் அப்படி ஏன் கடவுள் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் ஏன் சொல்லிட்டு இவ்வளோ டேஸ் வரைக்கும் நான் அண்ணா பார்த்தேன் தெரியுமா, என் அண்ணா தான் அதான் நினச்சிருக்கேன் இது வரைக்கும். எனக்கு ஜிம்னு சொல்லி மட்டும் தான் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க டேக்கிட்ட மற்றபடி அவங்க எனக்கு என்றைக்கும் பிடிக்காம இருந்தது இல்லை தெரியுமா. ஆனால் அவங்க இப்படி இந்த மாதிரி நடந்துக்கிறப்ப எனக்கு நினச்சி கூட பார்க்கல, என்னால் மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் ஜேகே அவருக்கு பெட் அப்படி பஞ்ச் பண்ணுறாங்க. அவர் ஹேண்ட் அப்படி போடு அந்த ஹேண்ட் அப்படி ஒருக்கி பஞ்ச் பண்ணுறாங்க. கோவத்தை அதை காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜிம் பார்த்து அமைதிப்படுத்திருக்காங்க. கிராண்ட் மேடம் போய் குக் பண்ணுறாங்க. டேக் பிடிச்சி எல்லா ஃபுட்டு குக் பண்ணிட்டு போயிட்டு அந்த கூப்பிட்றாங்க ஜிம்மில் ஜேகே உங்க பாருங்க வந்து சாப்பிடுங்க சொல்கிறாங்க. 2 பேரும் ரூம் ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ கிராண்ட் ஃபா பார்க்குறாங்க. பாருமா அவங்க நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிடுவாங்க வா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ வந்து ஜேஹோ போயிட்டு அதுக்கப்புறம் ஜேகே சாரி ஜேஹோ போட்டு அதுக்கப்புறம் கிராண்ட் கிராண்ட் 4 பேர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அவங்க ரூம் போய் படுத்துறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த கிராண்ட் கிராண்ட் ஊருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே பாட்டே சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க நீ அவனை வந்து கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோ சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்லி கேர் பண்ணி பார்த்து தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி ஓகேவா சரி உனக்கு கேட்டதுக்கப்புறம் அந்த முடிவு உனக்கு கேட்காம வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. எனக்கு 3 மந்த்ஸில் மேரேஜ் உங்களுக்கு 3 மந்த் அவன் காலேஜ் முடிச்சிருவான். மேரேஜ் அதாவது காலேஜ் முடிச்சு 1 வீக்லேயே மேரேஜ் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ டே ஓகே கிராண்ட்மா சொல்கிறேன் ஓகே எப்போ ஹாப்பியாக என்ன சொல்கிறாங்க. ஓகே கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஓகே போயிட்டு சொல்கிறாங்க. கிராண்ட்மா நீங்கள் அவங்க மட்டும் சொல்லலையா சொல்கிறாங்க. இல்லை சொல்ல தேவையில்ல சொல்லிட்டு அவங்க கூட போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜெய்மி ஜேகே இப்போ கேரிங் வராங்க ரெடி ஆகிட்டு.
அப்போ ஜேகே ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜேகே ஹேண்ட் எடுத்து விட்டுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ஏன்டா என்கிட்ட கூட பேச மாட்டியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்னோட தலையில் தான் உங்களால் சரியாக சொல்லிட்டாங்க. நான் என்னடா பண்ணேன்? ஜேகே கிட்ட வராங்க. 8 பவுன் சொன்ன சரியாக சொல்லிட்டாங்க. ஏன்டாமா? ஜேகே கிட்ட வராங்க. அப்போ ஜிம் தான் அவர் ஹேண்டை தட்டி விட்டு அவர் படிக்க இறங்கி வராங்க. வந்துட்டு அவர் டைம் டேபிள் உட்காராங்க. அப்போ நம்ம டேபிள் ஃபுட்டு சர்வ் பண்ணுறாங்க. ஜிம் டக்கு நினச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஜேவை பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பசிக்கில் தப்பா எடுத்துக்காங்க. ஜிம் நினச்சி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகேவும் சாப்பிடலாம் வெளில வராரு. இப்போ நம்ம ஜிம் ஜேகே வரக்கா தனித்தனியாக போகிறாங்க. இப்போ கார் டாக்ஸி புக் பண்ணி அவங்க காலேஜ் வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஜேவை பண்ணிட்டு காரில் வராங்க. ஏன் சாட்டு என்னாச்சு கேட்குறாங்க. இல்லை அவங்க கிராண்ட்ஃபா வந்துட்டு அவங்க மேலே கோவமாக இருப்பாங்க சொல்லிட்டு அவங்க மேலே கோவம்னாக்கா அவங்களுக்கு தானே காமிக்கணும், இதுக்கு உங்கள்கிட்ட காமிக்கிறாங்க சொல்கிறாங்க. இல்லை பார்த்துக்கலாம், காலேஜ் போனால் சரியாயிடுவாங்க சொல்லிட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு ரிட்டன் காலேஜ் போயிடுறாங்க. அவங்க காலேஜ் போயிட்டு அன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு வராங்க. ஜிம் இப்போ யார்கிட்ட பேசுதே இல்லை. ஜெயோ அப்படியும் பேசுறது இல்லை, டேக்கிட்டையும் பேசுறது இல்லை, ஜேக்கிட்டையும் பேசுறது இல்லை. ஒரு அமைதியாக இருக்க ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பக்கத்தில் சொல்லிட்டு நல்லா ஸ்டடீஸ் பண்ண சரியாக சொல்லிட்டு எக்ஸாம் இருக்க சொல்லிட்டாங்க. ஜிம் எதுவும் கண்டுக்காம போகிறாங்க. ஜேகே பார்க்குறீங்க அவனுக்கு தெரியாதுன்ற மாதிரி அவனுமே கேஷாக போயிடுறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் டெஸ்ட் பண்ணிட்டு அவன் படிக்கட்டும், எக்ஸாம் முடிக்கட்டும், அப்புறம் தான் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு பக்கம் பார்ட் டைம் ஒர்க் போயிட்டுருக்காரு. ஒரு பக்கம் நம்ம ஜேவுக்கு பார்ட் டைம் போவாங்க. இப்படி டேஸ் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 3 மந்த் ஆகுது. 3 மந்த் சாரி 1 மந்த் ஆகிருக்கு. 1 மந்த் ஆஃப்டர் தான் நம்ம ஜிம்மினுக்கும் காய்க்கும் ஒரே ப்ராஜெக்ட் தானே. ஏன்னா அவங்க படிக்கிறது ஆர்கிடெக்சர். ஓகேவா, அவங்க ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க உடன் பீஸ் தான் தேவைப்படுது. இப்போ நம்ம அவங்க காய் கேட்குறாங்க. ஜிம்முக்கும் காய்க்கு தான் ஒரே ப்ராஜெக்ட். ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். உடன் பீஸ் வேணும்டா சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஜிம் பார்க்குற எங்கே பெஸ்ட்டாக கிடைக்கும் சொல்லிட்டு சர்ச் பண்ணுறாங்க மொபைலில். அப்போ வந்து இந்த சிட்டியோட அவுட் ஆஃப் சிட்டியில் அதான் அவுட் ஆஃப் சிட்டியில் ஒரு ஷாப் இருக்குது. அதாவது உடன் பீஸ்லாம் கட் பண்ணுற ஒரு பிளேஸ். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியல. ஓகேவா, ஆனால் அந்த பிளேஸில் அங்கே தான் இருக்குது. அங்கே போய்ட்டு நேராக வாங்கிக்கலாம். போயிட்டு நேராக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. இப்போ அது போட்டிருக்கு பெஸ்ட் பீஸ் அங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க சீனியர்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க ப்ராஜெக்ட். அவங்களும் அங்கே போய் வாங்கிப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் காய் பார்க்குறாங்க. இன்னைக்கு ஈவினிங் போகலாம் சொல்லிட்டாங்க. சரிடா சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மினும் நம்ம காய போகிறாங்க. இப்போ காய் ஜேகே கூப்பிட்றாங்க. காய் சொல்கிறாங்க. காய் பார்க்கணும் வாழ் கூப்பிட்றாண்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. சரி ஓகே அப்படி கேட்டு சொல்லிட்டு போகிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுவா நானும் ஜிம் வேலை போகிறோம்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் சம்திங் தேவைப்படுது, அவுட் ஆஃப் சிட்டி போகிறோம் சொல்லிட்டு அவுட் ஆஃப் சிட்டியா சரி ஓகே ஜிம்மை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து சரியா சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறவங்க யார் தெரியும் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வர சரியா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இந்த பக்கம் செக்கி போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் காய் பைக்கில் வந்துட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஃபைனில் ஆல்மோஸ்ட் 2 hours பக்கம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 145 minutes பக்கம் ஆயிருக்கும். சரி சொல்லிட்டு திரும்ப வந்துட்டாங்க. அந்த பிளேஸ்க்கு வராங்க பார்க்குறாங்க. கேட்குறாங்க இங்கே எது பெஸ்ட்டாக கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அங்கே ஒரு பிளேஸை பாயிண்ட் பண்ணுறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க போய் பார்த்தீங்கன்னா லைனாக இருக்கும். அந்த அப்படின்னு ஷாப்பில் நிறைய லைனாக வச்சுருக்காங்க. அதுலேருந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் எல்லாமே கரெக்டாக கொடுப்பாங்க சொல்லிட்டு இப்போ ஜிம் காயம் கூட போகிறாங்க. அண்ணா சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க பர்சன் பார்க்குறாங்க. அவங்க வாங்க போடுவாங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. என்ன வேணும்னு கேட்குறாங்க. இது எங்கள் உடன் பீஸ் வேணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்து கேட்குறாங்க. இப்போ ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மெஷர்மெண்ட் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பீஸ் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியே அவங்க சொல்கிறாங்க. சரி உள்ள வாங்க சொல்கிறாங்க. அப்போ ஜிம் போகிறாங்க. இப்போ ஜிம் இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி தருவீங்களா சொல்கிறாங்க. கட் பண்ணி தருவான்ட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எக்ஸ்ட்ரா பே பண்ணுவோம். பரவாயில்ல எக்ஸ்ட்ரா நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் பரவாயில்ல சொல்கிறாங்க. பரவாயில்ல நாங்கள் பே பண்ணுறோம் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்கணும். ஆமாம் எனக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா எனக்கு ஃபைனல் எக்ஸாம் வரும்போது இதுதான் ஃபைனல் ப்ராஜெக்ட் எங்களுக்கு நாங்கள் நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு அவங்க அதுக்கு மாதிரி கட் பண்ணி தரதான் பெஸ்ட்டு பீஸ் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சொல்லிட்டு பார்க்கும்போது நல்லா இருக்குது ஓகே சொல்கிறாங்க. அவங்க ப்ராஜெக்ட் பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ காய்க்கு ஒரு கால் வருது. காய் பார்க்குறது டாக்டர் கொஞ்சம் தெரிய வராங்க. ஹலோ சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. அப்பா என்னாச்சு சொல்கிறாங்க. உங்கள் கிராண்ட்மா இருக்காங்களா. ஆமாம் என்ன பண்ணாங்க சொல்கிறாங்க. என்னது சாப்பிட்ருக்காங்கடா எதுவும் நெஞ்சு வலிக்குன்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ஏதோ ஆயில் ஃபுட் எதுவும் சாப்பிட்ருவாங்க பொறிச்சு எதாவது சாப்பிட்ருக்காங்க போல அதெல்லாம் நெஞ்சு வலிக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவும் உள்ள கிராண்ட்பாவும் வெளில போயிருக்காங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அம்மாவும் கிராண்ட்பாவும் நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்களா. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க ஆண்டி இருப்பாளே ஆமாம் அவங்க வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு போயிருக்காங்களா. அது இங்கே இல்லை வில்லேஜுக்கு சொல்கிறாங்க. வில்லேஜுக்கு ஆமாம் வில்லேஜுக்கு போயிட்டாங்க. கிராண்ட்பாவும் அம்மா போயிட்டாங்களா. இப்போ நான் மட்டும் தான் அது நான் ஆஃபீஸ் தான் இருந்தேன். நம்ம கிராண்ட்பா கால் பண்ணாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா இந்த மாதிரி நெஞ்சு வலிக்கு படுத்துருக்காங்கடா பயமாக இருக்கு எனக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்கணும். இது வந்து கிராண்ட்மா வச்சுக்கிட்டே சொல்லிட்டு வாய் வச்சுட்டு கம்மி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க சொல்லிட்டு நான் அதில் எனக்கு எதுவுமே தெரியாது. நீயும் அம்மா தானே கூட்டிட்டு போங்க எப்போவுமே அது நீ தான் அதிகம் கேர் பண்ணுவோம் கிராண்ட்மாவை. இப்போ எனக்கு கூட்டிட்டு போய் கேட்க சொன்னால் என்ன தெரியும் சொல்கிறாங்க. அப்போ ஜஸ்ட் கூட்டு அட்மிட் பண்ணி டாக்டர் காமிச்சு இல்லை அவங்க என்ன மெடிசன் எதுவுமே தெரியாது. ஓகேவா நீ கொஞ்சம் வீட்டுக்கு வாடா சொல்கிறாங்க. இப்போ காய் தான் சரி ஓகே நீங்கள் பண்ணாதீங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. ஓகே நான் வந்துடுறேன் பின்னாடி நான் மெடிக்கல் போய் எடுத்துகிட்டு வரேன் ஓகே சொல்கிறாங்க. சரி சீக்கிரம் வாடா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. பக்கம் காய் கட் பண்ணுறாங்க. கிராண்ட்மா எந்த இருக்காங்களோ சொல்லிட்டு வராங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க என்ன காய் சொல்கிறாங்க. எவ்வளோ வீட்டுக்கு வந்தா சொல்கிறாங்க. ஏன்டா ஜிம் கேட்குறாங்க. அது ஒன்றும் நான் நடந்தலாம் சொல்கிறாங்க. ஐயோ கிராண்ட்மாக்கு என்ன சொல்கிறாங்க. எனக்கு காயோட கிராண்ட்மா ரொம்ப ஸ்வீட்டு கைண்டு அண்ட் என்ன அவங்க இப்போ சம் ஃபுட்டில் சாப்பிடுவா சொல்லி டாக்டர் சொல்லிப்பாங்க. ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சம் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க தான் எனக்கு கொஞ்சம் வாய் கட்டி கொடுத்துட்டு சாப்பிட்டுப்பாங்க. ஒரு ஆசை அந்த கிரேவிங்ஸ் இருக்குன்னா அவாய்ட் பண்ணுமா
ஜிம் பார்க்குறங்காச்சும் பாவம்டா சொல்லிட்டு ஆமாடா இப்போ நெஞ்சு வலிக்கு படுத்துருக்குதாமா. என்ன பண்ண தெரியல. லாஸ்ட் வீக் அப்படி தான் நிறைய ஸ்வீட்டு சாப்பிட்டு சுகர் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு சொல்லிட்டு எனக்கு ஆமாம் சுகர் அதிகமாகிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு 1 வீக் வச்சிருந்தோம் சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டு இப்போ இதை பண்ணி வச்சுருக்கா வீட்டில் யாரெல்லாம் போதும் உடனே எதாவது செஞ்சு சாப்பிட வேண்டியது இல்லை ஆர்டர் போட்டு சாப்பிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குங்க சார் நான் போய் பார்க்கல விட்டுவேன் ஏன்னா அப்பாவுக்கு எதுவும் தெரியாது மெடிக்கல் பற்றி சார் அதுவும் மெடிசன் கிராண்ட்மாவோட மெடிக்கல் அந்த பற்றி எதுவுமே தெரியாது சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் கிராண்ட்மா ட்ரீட்மெண்ட் பற்றி எதுவுமே எங்கள் அப்பாவுக்கு தெரியாது எனக்கு அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த டைமுக்கு மெடிசன் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் இப்போ நான் போய் டாக்டர் பேசலாம் தெரியும் அவருக்கு எனக்கு அப்பா வந்து முடிச்சுட்டு இருப்பாரா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்கணும் அப்படி போடா சொல்கிறாங்க முன்னே தனியாக வச்சு போகுது அப்படி கேட்குறாங்க. இல்லைடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் டாக்டர் நான் பார்த்துட்டு வாங்கிட்டு வரேன் நீ போக சொல்லிட்டாங்க. நீங்கள் மேனேஜ் பண்ணி போய் எமர்ஜென்சி சொல்லுங்கள் கால் பண்ணுறியா சொல்லிட்டாங்க. அதை சொல்லுங்க நான் ஜேக்கே கால் பண்ணுறா சொல்கிறேன். இல்லைடா ஜேக்கே கால் பண்ண வேணாம் ஏன்னா ஜேக்கே வந்துட்டு அவன்கிட்ட பைக்கும் கிடையாது அவனே இன்னும் பைக்கில் தான் பார்ட் டைம் ஒர்க் போகிறான் என்ன கூட சொல்லிட்டாங்க. ஆமாம் ஆனால் அவன் வர முடியாது சரியா நீ போ நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நீ கால் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க சரி ஓகேடா சொல்லிட்டு இப்போ நம்ம காய் போயிருந்தாங்க ஜிம் தானா இது கட் பண்ணி கொடுக்குற டைம் ஆகும் சொல்கிறாங்க கொஞ்சம் டைம் எடுப்பா வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஏன்னா நீங்கள் கேட்டிருக்காங்க ப்ளீஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அந்த ஷேப் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அவங்க அதுக்கு மாதிரி ஷேப் கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பும் கட் பண்ண கேட்குறாங்க அந்த ட்ரையாங்கல் ஷேப்பில் கேட்டிருக்காங்க சொல்லிட்டு அதுக்கு இது மாதிரி கட் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் போட்டு தெரியல எனக்கு இவங்க வரும்போது வந்து 7 o'clock தான் வந்திருப்பாங்க இந்த ஒர்க் முடியறதுக்கு ஆல்மோஸ்ட் டைம் 9 o'clock ஆகிடுது. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க ஐயோ நான் இவ்வளோ டார்க் ஆகிடுச்சு ஜிம் பார்க்குறாங்க இப்போ நம்ம அந்த ஷாப்பில் பார்க்குறாங்க பார்த்து ரெடி பாஸ்ட்டு ரெடி பாக்ஸை போட்டு தராங்க. ஜிம் அவங்க பே பண்ணிட்டு அது வாங்கிக்கிறாங்க தேங்க்யூ நான் சொல்கிறாங்க ஓகேப்பா இங்கே பார்த்து சேஃபாக போய் என்ன சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்கன்னா இந்த கேப் கிடைக்குமா சொல்கிறாங்கப்பா கேப்ல வந்து புக் பண்ண முடியாது இங்கே ஒரு 10 minutes வாக் பண்ணி போகணும் வச்சுக்கோ பஸ் ஸ்டாப் இருக்கும் ஓகேவா அங்கே கண்டிப்பாக உங்கள் பஸ் கிடைக்கும் சேஃபாக போய் என்ன சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க 10 minutes வந்து வாக் பண்ணி போகணும் ஆமாம் அப்போ மெயின் ரோடு போகணும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக காய் வந்து ஷார்ட் கட் கூட்டிட்டு வந்து பாரு அந்த பிளேஸ்க்கு எனக்கு அவங்க மெயின் ரோடு வந்து ஒரு பிளேஸில் கட் பண்ணி உள்ள வந்தால் தான் இந்த ஷாப்லாம் இருக்கும் டெட் ஷாப்லாம் இருக்கும். இப்போ நம்ம ஜிமிட்டு அவங்க சொல்கிறாங்க ஜிமினி ஓகே நான் சொல்கிறாங்க ஆனால் ஜிமினிக்கு வெளில வந்து அவ்வளோ பயமாக இருக்குது ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்ட்ரேஞ்சான பிளேஸ் அது அவருக்கு எந்த பக்கம் பார்த்தா பயமாக இருக்குது வச்சோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் ஓகே சார் ஜிமின் தான் அந்த உடன் பாக்ஸ் ஒரு ஹெவி வெயிட்டாக இருக்கா தூக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க மொபைல் டார்ச் ஆன் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க ஒரு 10 minutes வாக் பண்ணிருப்பாரு ரொம்ப தூரம் இப்போ வாக் பண்ணி வந்திருப்பாரு வாக் பண்ணி வந்தாக்கா அவங்க மெயின் ரோட் இருக்குது அவங்க பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குது ஜிம் பார்க்குறாங்க அப்போலாம் அங்கே இருக்குது ஜிம்மில் போகிறாங்க போய் பார்த்தாக்கா அங்கே ஒரு அங்கிள் உட்காந்துருக்காங்க இப்போ நம்ம ஜிம் போயிட்டு அந்த உடன் பாக்ஸ் அந்த பஸ் ஸ்டாப்பில் வச்சுட்டு அங்கிள் வச்சுட்டாங்க என்ன பாஸ் சொல்கிறாங்க பஸ் போகிறோம்னு சொல்கிறாங்க எங்கே போகணும்னு கேட்குறாங்க. அப்போ ஜிம்மில் போக வேண்டிய பேர் சொல்கிறாங்க மெயின் சிட்டிக்குள்ளே போகணுமா சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள் சொல்கிறாங்க உனக்கு பஸ் வரைக்கும் 40 minutes இருக்குப்பா சொல்லிட்டாங்க. 40 minutes ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா 40 minutes இருக்குது. ஆமாம் நீ எங்கே பண்ணுற நீ நியூ வந்திருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள் சொல்கிறாங்க என்ன இது கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் அது உடன் பீஸ் அங்கிள் சொல்கிறாங்க உடன் பீஸ் எதுக்கு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மில் சொல்கிறாங்க எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வாங்கிட்டு போக தான் சொல்கிறாங்க. சரி தனியாக வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க. இல்லை ஃப்ரெண்டு கூட தான் வந்தேன் ஃப்ரெண்டுக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு போயிட்டாங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க பாரு சேஃபாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க அங்கிள் நீங்கள் போகணும்னு சொல்கிறாங்க. நான் எங்கள் பக்கத்தில் இருந்தாப்பா என்னோட பஸ் இன்னும் ஒரு 20 minutes வந்துடுவோம் நான் போயிடுவேன் சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு இன்னும் பயம் வருது என்ன சொல்கிறாங்க அம்மா சொல்லிட்டு வரும்போது ஜிம்முக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி ஓகே இந்த 20 minutes அப்படி இருப்பார்ல ஜிம் வெயிட் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு மாதிரி க்ளவுடு ரொம்ப டார்க் ஆகுது. இப்போ அங்கிள் பார்க்குறாங்க ஐயோ சொல்கிறாங்க என்னாச்சு அங்கிள் சொல்கிறாங்க மழை வர போகுது நினைக்கிறேன் மழை வர போகுது அஜின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த அங்கிள் பார்க்குறாங்க ஆமாப்பா மழை வர போகுது நினைக்கிறாங்க பாரு சொல்கிறாங்க க்ளவுட் எவ்வளோ டார்க்காக இருக்குது சொல்கிறாங்க. கரெக்டாக இப்போ அங்கே மின்னல் விட ஆரம்பிக்குது. ஜிம்முக்கு பயமாக இருக்குது ஐயோ என்னது இது நமக்கு இவ்வளோ ஃபஸ்ட் டைம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ வருஷத்துல தனியாக வந்திருக்கேன் செகண்ட் இந்த மாதிரி நடக்கணும் நான் வந்து தனியாக வந்து தனியாக வெளில நேரம் இப்படி இல்லாமல் நடக்கணும் அப்படி ஜிம் தான் வந்து நான் பயப்படுற இப்போ நம்ம அந்த அங்கிள் பார்க்குறாங்க கால் பண்ணி பக்கத்தில் இருக்க பயப்படா சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அந்த பஸ் ஸ்டாப்பில் லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. லைன் இப்போ இருக்கு ஸ்டார்ட்டும் ஆகுது அவ்வளோ தூரம் விழுந்துருக்கு அந்த இப்போ அந்த கிளாஸ் மாதிரி தான் விழுது. ஜிம்மில் அங்கிள் வீட்டு அதுக்குள்ளே உட்காந்துருக்காங்க 20 minutes ஆஃப்டர் அங்கே ஒரு பஸ் வருது. இப்போ அந்த அங்கிள் பார்க்குறாங்க சரி இப்போ என் பஸ் வருது நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு நீ சேஃப் வர அப்படி சொல்லிட்டு போயிடாரு. ஜிம்முக்குலாம் ரொம்ப பயமாக இருக்குது இப்போ தனியாக எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு யாரும் இல்லை ஜிம்மில் அமைதியாக உட்காந்து பாக்ஸ் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிறாரு. அகைன் 20 minutes ஆஃப்டர் அங்கே ஒரு பஸ் வர எப்படினாக்கா அந்த பஸ் ஸ்டாப்லேயே அந்த டிஜிட்டல்லே தெரியும் அவங்களுக்கு பஸ் வரப்போ ரீச் ஆக போக சொல்லிட்டு அப்போ வந்து அலர்ட் பண்ணது இது மாதிரி பஸ் வரப்போ சொல்லிட்டு டக்குன்னு ஜிம் நினைக்கிறாங்க சரி ஓகே சொல்லிட்டு அவர் போட்டுருக்க அந்த ஒரு ஷர்ட் மேலே ஒரு லெதர் ஜாக்கெட் போட்டுருவாங்க அதை ரிமூவ் பண்ணி அந்த அந்த பாக்ஸ் மேலே கவர் பண்ணுறாங்க. இப்படி நினச்சிச்சுனாக்கா வீணாக போய் எதுவுமே ப்ராஜெக்ட் பண்ண முடியாது சொல்லிட்டு ஜிம் அதை கவர் பண்ணுறாங்க பாக்ஸ் அணையக்கூடாது சொல்லிட்டு இப்போ ஃபைனாக பஸ்ஸும் வருது. அப்போ ஜிம்மில் அந்த பாக்ஸ் எடுத்து பஸ்ஸில் ஏறிடுறாங்க. இப்போ அவங்க டிக்கெட் எடுக்கிறாங்க. அந்த பஸ்ஸில் பார்த்தாக்கா கொஞ்சம் ஃபுல்லாகவே எல்லாமே ஜென்ஸ் தான். ஜிம் பார்க்குறாங்க இவங்களாம் எங்கே போய் இறங்கினவங்களா இருக்கும். சரி ஓகே நம்ம பஸ்ஸில் வந்துட்டு சேஃபாக இருக்கும் ஸோ ஜிம்மில் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க ஹெவி ரெய்னி ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு அவங்க ஜிம்மில் அங்கே இருந்தப்போ கூட கொஞ்சம் மீடியமான ரெய்னி தான் ஆனால் இப்போ ரொம்ப ஹெவி ரெய்னாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க இவ்வளோ ஹெவி ரெய்னி தான் எப்படி வீட்டுக்கு போவேன் நான் வீட்டுக்கு போயிட்டாக்கா அங்கேருந்து எனக்கு எப்படி நான் போகிறது எனக்கு பஸ் ஸ்டாப்பும் வீட்டுக்கு ரொம்ப லாங்கில் இருக்குது. நாங்கள் அங்கே போய்ட்டு கேப் புக் பண்ணி போக முடியுமா நடந்து போகணும்னு தெரியல அது ரெய்னி வேறு இருக்குது என்கிட்ட அம்பரேலா கூட இல்லை. ஸோ நம்ம வீட்டில் வேறு கால் பண்ணி வர வச்சிடலாம் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. ஒன்று ஜேகேல கட்டே நம்ம வேறு வருவாங்க கார் எடுத்துகிட்டு வந்தாக்கா நம்ம போயிடலாம் ஜிம் தான் எனக்கு நம்ம போகிற டைமில் கால் டேக்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. டைமுக்கு ஆல்மோஸ்ட் எப்படினாக்கா 10 o'clock பக்கம் ஆகிடுச்சு 10 o'clock ஆகிடுச்சு. ஏன்னா இங்கேருந்து ஒரு போகணுன்னாக்கா இன்னும் 1 hour பக்கம் ஆகல 11 o'clock பக்கம் ஆயிடும். அதனால நம்ம இங்கேருந்து கால் பண்ணிடலாம் ஜிம் தான் இப்போ கால் பண்ணிட்டாங்க. நம்ம
டேக்கு தான் கால் பண்ணுறாங்க. எனக்கு ஜேகே எப்படியும் பார்ட் டைம் ஒர்க் போயிருப்பான். அவன் அந்த எப்போ ரிட்டர்ன் வந்தால் வந்துருக்கான்னு கூட தெரியல. டேக்கு கால் பண்ணுறேன். எனக்கு டேக்கு எடுத்து காருக்கு எடுக்க டேவில் தான் பிக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஜிம் டேக்கு தான் கால் பண்ணுறாங்க. அப்போ டேக் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லி ஜிம் எங்கே இருக்க, இன்னும் வீட்டுக்கு வரல சொல்லி டேக் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லைம்மா நான் வந்துட்டு இந்த மாதிரி ரிட்டன் பீஸ் வாங்க தான் சொல்கிறாங்க. சரி வாங்கிட்டேன் சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆனால் சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த மாதிரி பஸ்ஸில் வந்துட்டு இருக்கேன், ஏன் காய் எங்கள் படம் என்னாச்சு கேட்குறாங்க. அப்போ ஜிம் நடந்ததான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நான் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வரதுக்கு ஒரு டைம் ஆகும் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவருக்கு மேலே ஆகும் சொல்கிறாங்க. 1 ஹவருக்கு மேலே ஆகுமா, ஆமாம் அவ்வளோ நாங்களும் இருக்கிறனால வந்துட்டு இருக்கோம்மா. ஆனால் கையில் ஒரு உடன் பாக்ஸ் இருக்குது. செகண்ட் வந்து அங்கே வந்து கால்டெக்ஸ் கிடைக்குமான்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் கார் எடுத்து இந்த பஸ் ஸ்டாப்பில் பிக் பண்ண முடியுமா ஜிம் கேட்குறாங்க. 2 பஸ்ஸில் வந்துட்டு இருக்கா சொல்லி பஸ் நம்பர்லாம் சொல்கிறாரு. இப்போ நம்ம டே பார்க்குறேன். ஓகே நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் ஓகே மாமா தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. சேஃபாக வா சொல்லிட்டு டே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு அவர் வீட்டில் வந்துட்டு இருக்காரு. அப்போ ஜிம் அந்த பஸ்ஸில் அமைதியாக உட்காந்துருக்கு. எனக்கு அந்த பஸ் சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறாரு. அதனால உடன் பாக்ஸ் கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. வெளில பார்த்தா ஹெவி ரெய்னி போயிட்டுருக்கு. ரெய்னியாக இருக்கிறதால பஸ்ஸு ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. இப்போ அந்த பஸ்ஸில் ரெகுலராக வந்துட்டு இருக்கவங்களாம் வருவாங்க இல்லையா, ஒர்க் முடிச்சுட்டு அவங்களாம் பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ஹெவி ரெயின் இருக்குது, எப்போவுமே பஸ் கொஞ்சம் ஸ்பீடாக போகும், இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போக சொல்லிட்டாங்க. ஆமாம் ரெயின் இருக்குது அப்படி தான் போகும் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி பஸ்ஸு போகுமான்னு போயிட்டுருக்கு. அப்படி நம்ம டே பார்க்குறாங்க. சரி ஓகே நான் வரதுக்கு டைம் இருக்குது வெயிட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜேகே ஜெயஹோப் ரெண்டு வீட்டுக்கு வரல. டேக்கு ஒரு ஒரிடாக இருக்குது, இன்னும் வரல சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு நம்ம ஜெயஹோப்க்கு. அப்போ ஜெயஹோப் பிக் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் டே சொல்லிட்டு ஜாப் ரெண்டு வீட்டுக்கு வரல சொல்கிறாங்க. இல்லை டே இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் க்ரௌட் அதிகமாக சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்லிட்டு எனக்கு ரெஸ்டாரண்ட் ஒர்க் பண்ணிட்டு பார்ட் டைம் இருக்குது, ரெஸ்டாரண்ட் வந்து க்ரௌட் அதிகமாக இருக்குது அதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. ஒர்க்கிங் டைம் முடியும் சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் தான் எனக்கு எப்பவுமே 9 o'clock முடிஞ்சிடும். இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பண்ண சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா பண்ணாக்க மணியும் கொடுப்பாங்க. அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10 minutes முடிஞ்சிடும். 10 o'clock வரைக்கும் முடிஞ்சிடும் சொல்லிட்டாங்க. ஓகே என் டே நானும் ஃபோன் பண்ண நினச்சா சொல்லிட்டாங்க. சொல்லி ஜாப் என்ன கேட்குறாங்க. இல்லை நீ பிக் பண்ண முடியுமா எனக்கு எப்பவும் நடந்தால் வருவேன். எனக்கு அவர் ஒர்க் பண்ணுற பிளேஸ் வந்துட்டு வீட்டிலேருந்து ஒரு 2 street தள்ளி தான் இருக்குது ரெஸ்டாரண்ட் வந்துட்டு. எப்போ நடந்தால் வருவார் நைட்டில். சம்டைம்ஸ் எப்போ தான் டேப் பிக் பண்ணிட்டு வருவாங்க. அவருக்கு லேட் ஆகிடுச்சுனாக்கா இன்றைக்கி வந்து ரெய்னியாக இருக்குது நம்பரில் கூட கொண்டு வரல, கொஞ்சம் வந்து பிக் பண்ணிக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு ஜோ கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. கண்டிப்பாக கூட்டிட்டு வரேன். எந்த பையன் இருக்குது 10 minutes தான் இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் 10 minutes ஒர்க் முடிச்சிருவான் சொல்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க. நானே வரேன் சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டு அவர் பார்க்குறேன். அவரும் நேரம் ஒர்க்காக பண்ணியிருப்பாரு. எனக்கு பேப்பர் கஷ்டம் மட்டும் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாரு. பார்க்குறாங்க குக் வேறு பண்ணி என்ன பண்ணலாம் பார்க்குறேன். கரெக்டாக இப்போ ஜேகே வீட்டுக்கு லஞ்ச் ஆகுறாங்க. நீ வந்துட்டு ஆசை கேட்குறாங்க. ஜேகே நினைச்சா வந்திருக்காரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க வந்துட்டேன் ஏன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இல்லை நீ குக் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. நான் ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை என்ன ஜிம்மும் வரல ஜேவுக்கும் வரல, எனக்கு இப்போ தான் ஒர்க் முடிச்சுது எனக்கு குக் பண்ண ஜிம்மில் வரலையா ஜேகே கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் நான் வரல சொல்கிறாங்க. ஏன் நான் ஜே பண்ண வரல சொல்லி ஜேகே கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அது கொஞ்சம் போன இடத்துல ஒர்க் அதிகமாக இருக்கும், அந்த டைம் எடுத்துக்கும் போல நான் வரல சரியா, இனிமேல் தான் வருவான் அவன் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ டே ஜேகே பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் போகிற சொல்கிறேன். நம்ம ஜேஹோ பிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிம்முக்கு பிக் பண்ணுறா சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன் நான் போகவா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் நீ குக் பண்ண ஓகேவா, எனக்கு நீ வந்துட்டாக்க யார் தான் குக் பண்ணுறது, யாரும் வந்து பாசிட்டிவ் நீ குக் பண்ண ஓகேவா, நான் போயிட்டு ஃபஸ்ட்டு ஜேஹோ பிக் பண்ணி விட்டுட்டு அப்புறம் டே ஜிம்முக்கு பிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறீங்க. சரி ஓகே குக் பண்ணலாம் ஜிம்முக்கு பஸ்க்கு உங்களுக்கு நாங்களே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சரி குக் பண்ணுற சொல்லி ஜேகே போய்ட்டு ட்ரெஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் டே போகிறாங்க. போயிட்டு நம்ம ஜேவுக்கு பிக் பண்ணுறாங்க. அப்போ தான் ஜேவு சொல்கிறாங்க. டே சரியா சொல்கிறாங்க. எனக்கு சம் திங்ஸ் வாங்கணும் டே திங்ஸ் வாங்கணுமா. ஆமாம் டே நான் வாங்கணும்னு நினச்சி மறந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் ஸ்டேஷனரி கொடுத்துருக்கோம் ஸ்டேஷனரிக்கு. ஆமாம் எனக்கு நிறைய திங்ஸ் வேணும், எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் எனக்கு ப்ராஜெக்ட் இருக்குது நான் வந்து பண்ணணும், சம் திங்ஸாக பர்ச்சேஸ் பண்ண கொஞ்சம் கூட்டிகிட்டு போக முடியுமா சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறேன். இந்த லொக்கேஷன் எங்கே எதுவுமே இல்லையே சொல்கிறாங்க. இந்த சரௌண்டிங்கில் எங்கேயும் அந்த மாதிரி நீ கேட்குற திங்ஸ் வாங்குற மாதிரி ஸ்டேஷனரி இல்லையே, எனக்கு சின்ன பசங்களுக்கான ஸ்டேஷனரி மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அந்த ஒர்க் தேவை கொஞ்சம் லாங் கொஞ்சம் பிக் ஸ்டோருக்கு தான் போகிற மாதிரி இருக்கும் சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயவு கேட்குறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க ப்ளீஸ் சொல்கிறாங்க. அப்புறம் டே டைம் பார்க்குறது சரி ஓகே 1 ஹவருக்கு மேலே தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு டேரெக்டாக 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு அங்கே ஒரு ஏன்னா கொஞ்சம் லாங்கில் இவங்களே கொஞ்சம் தள்ளி தான் போகிறாங்க. போயிட்டு ஒரு பிக் ஸ்டோர் இருக்குது, ஒரு ஸ்டேஷனரி தான். அங்கே போயிட்டு நம்ம ஜெயவுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. வாங்கிட்டு டே சொல்கிறாங்க. சொல்லி ஜெயவு சரி எனக்கு ரொம்ப பசிக்குது, இங்கே எங்கே சாப்பிட்டு போயிடலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறது ஜேகே வீட்டில் குக் பண்ணிட்டு இருக்கான் சொல்லுங்க. அப்படி அப்போ எனக்கு பசங்க சீக்கிரம் வீட்டு கூட்டு போறீங்களா சொல்லிட்டாங்க. இப்போ டேவும் சரி ஓகே வா சொல்லிட்டு அவர் நம்ம ஜெயவு உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கு போகலாம் சொல்லி 2 பேருமே விடாங்க. பைக் காரில் போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கும் வந்துட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜேகே விட்டுறாங்க. ஜிம்மில் போகிறவங்க தான் இருக்குது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சரி ஓகே ஜெயவு போய் சாப்பிட ஓகே அந்த சொல்லி எங்கே போகலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜிம்மில் பிக் பண்ண போகிற சொல்கிறாங்க. ஜிம்மில் எங்கே சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே சொல்கிறாங்க ஜிம்மில் போயிருக்கான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ கிட்ட ஹெவி தண்டர் சொல்லிட்டு நம்ம ஜெயவு போய் டைட்டாக ஹக் பண்ணிடுறாங்க டேவை. இப்போ நம்ம ஜேகே டே பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் டைட்டாக ஹக் பண்ணி டே பார்க்குறாங்க. ஜெயவு பார்க்குறது அது ஓகே சொல்கிறாங்க. டே விட்டு போகாதீங்க டேன்னு சொல்லி விட்டு போகாதீங்க, ரொம்ப பயமாக இருக்குது டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பாரு ஜெயவு பொண்ணு ஒன்று பாரு சொல்கிறாங்க. இல்லை என்னோட போகாதீங்க எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது யாருமே கம்ஃபர்டே இல்லை ஸ்ட்ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இல்லை ஜோக்கா சொல்லிட்டு ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறது பயந்துட்டாங்க போல, இன்னும் டைம் இருக்குது ஜிம் வரதுக்கு சொல்லிட்டு இங்கே வாங்கன்னு அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக பவர் கட் ஆகுது வீட்டில். இப்போ நம்ம ஜேகே பார்க்குறது பவர் கட் ஆகுது சொல்லிட்டு யூபிஎஸ் போய் போட்டு பார்க்குறாங்க. அதுவும் ஒர்க் ஆகலை. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறேன் என்ன யூபிஎஸ் கூட ஒர்க் ஆகலை சொல்கிறாங்க. ஃபுட்டு குக் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ நம்ம
டே பார்க்குறாங்க ஜெயப் பார்த்து சொல்கிறாங்க ஜெயப் இருக்கு டார்க்கு ரொம்ப பயம் ஒரு சின்னதாக இதை பார்த்துட்டு பயந்து வர ரொம்ப டைட்டாக பண்ணிடுறாங்க டேவை டென்ட்டிங்க போகாதீங்க டே சொல்கிறாங்க இல்லை ஜெயப் பார்த்துட்டு டே ப்ளீஸ் டென்ட்டிங்க போகாதீங்க எனக்கு சாப்பாடு கூட வேணாம் எனக்கு வந்து பயமாக இருக்குது அந்த அண்டர் சவுண்டு ஹெவியாக கேட்குது அதை பார்த்து டேக்கிற மாதிரி இருக்குங்க ஒன்றும் டா சொல்கிறாங்க இல்லை நம்ம பயமாக இருக்குது டைட்டாக ஹக் பண்ண வருதான் ஹக் பண்ணிட்டே இருக்காரு அந்த வீட்டுக்குள்ளேயே இப்படினாக்கா அந்த வீட்டு லிவிங் ஹால் வந்திருப்பாங்க இப்போ டே போய்ட்டு சாப்பாடு உட்காந்துக்கிறாங்க ஜெயப் ஆனால் ஜெயப் எனக்கு டேவ் பக்கத்தில் உட்கார வச்சு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு ஃபேஸ் வந்து டேவோட நெக் கிட்ட ஹக் பண்ணிக்கிறாரு அந்த வெளிச்சம் பார்க்க பயப்படுறது பக்கம் ஜெய்க்கு ஒரு மாதிரி இருக்குது ஜெய்க்கு பார்க்குறாங்க டே சொல்கிறாங்க டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு கார்க்கு கூட நான் போய்ட்டு ஜிம் பிக் பண்ணிட்டு வரேன் அவர் சொல்கிறாரு இப்போ டே பார்க்குறாங்க வெளில ஒன்று பார்க்க தெரியலையா வெளியே ஹெவி லைன் இருக்குது எப்படி போவோம் அப்படி கேட்குறாங்க இப்போ ஜெய்க்கு பார்க்குறேன் நான் பார்த்துறேன் சரி கார்க்கு கூட சொல்கிறாங்க அப்போ நம்ம டே பார்க்குறேன் இந்த சொல்லிட்டு கூட தூக்கி போடுறாங்க நைட் டைம் எப்படி தூக்கி போடுறாரு பார்த்தா கீ எங்கே போய் விழுந்து சரியில்லை வீடு ஃபுல்லாக டார்க்காக இருக்குது அப்புறம் ஜேகே பார்க்குறேன் எங்கே போட்டால் சொல்லி தேடி பார்க்குறாங்க பார்த்தா கார் கீ காணும் அப்புறமா ஜேகே தேடி பார்க்குறேன் இந்த பக்கம் நம்ம ஜிம்மோட பஸ்ஸு இங்கே வந்துருச்சு ஓகேவா ஆல்மோஸ்ட் இங்கே இப்படினாக்கா இன்னும் ரீச் ஆக போகுது இன்னும் ஒரு 2 ஸ்டாப் மட்டும் தான் இருக்குது இந்த சிட்டிக்குள்ள வருது அப்போ ஒரு 2 ஸ்டாப்புக்கு முன்னாடி ஒரு 3 பசங்க ஏறுறாங்க ஒரு ஸ்டாப்பில் வந்துட்டு பார்க்குறது எப்படினாக்கா பார்க்க ஒரு பேட் காய்ஸ் மாதிரி அப்படி ஏறுறாங்க அந்த பசங்க ஏறும்போது அந்த பஸ் தான் ஃபுல்லாக சரௌண்டிங் பண்ணுறாங்க ரொம்ப சார்ஜ் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது தான் நம்ம ஜிம்மில் உட்காந்து நம்ம பார்க்குறாங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படியே கிட்ட இப்போ ஜிம்மி பிள்ளைங்க பேக் சைடு வந்து எம்டியாக தான் இருக்குது அப்போ அங்கே போய் உட்காராங்க உட்காந்து பார்க்குறாங்க என்னடா இங்கே இருக்குது பஸ்ஸில் போய் ஃபிகர் நான் பார்த்தது இல்லை சொல்கிறாங்க நம்ம ரெகுலர் பஸ் தான் வருவோம் இப்போ ஃபிகர் நான் பார்த்தது இல்லை சொல்கிறாங்க அதானே இது சூப்பராக இருக்குது அப்படி சொல்லிட்டு மாதிரி பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க ஜிம்முக்கு நல்லா கேட்குது ஜிம்முக்கு பயமாக இருக்குது இவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ண அவர் இப்போ அவரும் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாரு எனக்கா வெளியே ஹெவி ரைனி அந்த அண்டர் சவுண்டு இதெல்லாம் கூட அவருக்கு பெரிய பயத்தை கொடுக்கவே இல்லை ஆனால் இவங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் ஆகுது இந்த பசங்க டிக்கெட் எடுத்ததுமே இப்போனாக்கா இப்போ ஜிம்மோட ஸ்டாப்புக்கு தான் எடுத்துருக்காங்க அப்போ ஜிம்முக்கு இன்னும் பயமாக இருக்குது சரி ஓகே அங்கே போய் இறங்கிட்டாக்கா மாமா வந்துருப்பாரு அப்புறம் போயிடலாம் ஜிம்முக்கு அதே ஒரு பயம் வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி ஜிம்முக்கு இப்போக்கா ஜிம்மில் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி இருக்கும் அப்படி தான் சொல்லி ஜிம்முக்கு நல்லா கேட்குது ஜிம்மில் அது எதுவும் காதில் வாங்க போய் உட்காந்துருக்காங்க இப்படி இந்த பேர் பேட் பசங்க எங்கேருந்து வராங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டு நம்ம எங்கேயுமே சேஃபாக ஃபீல் பண்ண முடியல பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கு பயம் வருது அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க கடவுளே சேஃபாக நான் வீட்டுக்கு போகணும் சேஃபாக வீட்டுக்கு போகணும் அவர் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஜேகே தேடுறாங்க கார்க்கு எங்கே போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேகே டே பார்க்குறாங்க தான் போட்ட சொல்லிட்டு மொபைல் கூட சொல்லிட்டு ஜேகே போயிருக்காங்க அவர் மொபைல் கவர் சுத்தமாக ஆஃப் அவர் சார்ஜ் போட அவர் படமிட்டுருக்காரு டே மொபைல் கூட சொல்லிட்டாங்க டே மொபைல் ஆஃப் இந்த பக்கம் ஜேவ் பற்றி கேட்குறாங்க ஜேவ் பார்த்தா அவர் டே விட்டு நகர்ந்தவே இல்லை ஜேவ் ஃபோனை கொடுங்க அவர் ஜேகே கேட்குறாங்க இல்லை அப்படி சொல்லிட்டு அவருக்கு இது அட்டைப்பூச்சி போய் ஓட்டிகிட்டு இருக்காரு நம்ம டே பார்க்குறாங்க தேடி போக சொல்லிட்டாங்க அந்த பக்கம் ஜேகே பார்க்கணும் எங்கே நான் தேடுறது சொல்லிட்டு அவர் சார்ஜ் பண்ணுறாரு பார்த்தா கார்க்கே கிடைக்கவே இல்லை ஒரு பக்கம் இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம இப்படினாக்கா அவங்க டோர் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்க மாட்டாங்க ஓப்பன் வந்துருக்கும் அதனால இப்போ ரொம்ப ஹெவி ரைனி வித் சாரில் அடிச்சிருக்கும் அதில் டோர் போய் ஆட்டோமேட்டிக் லாக் ஆகுது இந்த லாக் எப்படினாக்கா ஒன்ஸ் இந்த பக்கம் லாக் அடிச்சினாக்கா வெளில சைடு அவுட் சைடு தான் ஓப்பன் பண்ண முடியாது அவர் இந்த சைடு ஓப்பன் பண்ண முடியாது இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஐயோ சொல்லிட்டாங்க பார்த்தா வெளில அவுட் சைடில் டோர் லாக் ஆகிருக்கு கீமே அங்கே மாட்டிக்கிச்சு இந்த பக்கம் ஜேகே காருக்கு எடுத்துட்டாங்க ஆனால் இப்படினாக்கா டோர் ஓப்பன் பண்ணவே முடியல இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க டோர் லாக் ஆகிருக்கு சொல்லிட்டாங்க ஜேகே தான் இப்படினாக்கா டோர் ஓப்பன் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் முடியல அந்த பக்கம் டே வந்துட்டு ஜெவப் கொஞ்சம் விட சொல்லிட்டாங்க ஜெவப் விட லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க அவருக்கு பயம் வர இந்த பக்கம் டே பார்க்குறாங்க ஜெவப் பார்த்து சொல்கிறாங்க டேன்னு பயமாக இருக்கு சொல்கிறாங்க சரி உங்களுக்கு கம்பேர் பண்ணுறாங்க இந்த பக்கம் ஜேகே டோர் ஓப்பன் ட்ரை பண்ணுறாங்க டோர் ஓப்பனே பண்ண முடியல என்னடா இது ஜேகே ரொம்ப பயமாக இருக்குது சின்ன நேரம் வரும் சின்ன பிக் பண்ணுமே சொல்லிட்டு அவரும் பக்கம் டோர் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க டே உனக்கு தெரியாது டோர் லாக் ஆகும் சொல்லிட்டு நீ வந்துட்டு அந்த இப்போ டோர் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அடிக்காமல் இருக்கிறதுக்கு கீழே அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்டாண்ட் மாதிரி அதை எடுத்து விடாமல் இருப்பாரு இதே எடுத்து விட சொல்கிறாங்க நான் அதை நோட் பண்ணுறது சொல்லிட்டு கேஷாக சொல்லிட்டாங்க அந்த பக்கம் ஜேகேக்கு ரொம்ப கோவம் வருது ரைனி வந்தாக்க டோர் வர உடன் டோர் வர நான் டைட்டாக லாக் ஆகிட்டு இப்போ என்ன பண்ண சொல்லிட்டு ஜேகே இருக்கேன் டோர் எடுத்துட்டு பார்க்குறாங்க முடியவே இல்லை அப்படி நம்ம ஜிம் சைடு பார்த்தோம்னாக்கா ஜிம்மில் ஸ்டாப் வந்துருக்கு ஜிம்மில் இறங்குறாங்க கரெக்டாக ஆல்மோஸ்ட் அப்போ டைம் வந்து 11:20 ஆகுது இப்போ ஜிம்முக்கு அந்த பஸ் ஸ்டாப் அந்த விட்டு பஸ் இறங்குறாங்க ஹெவி லைன் வந்துட்டு தான் இருக்குது ஜிம்மில் வந்துருக்கு அதை இப்போ விட்டு இறங்குறாங்க அப்படி கொஞ்சம் தூரம் போட்டுருக்கு டக்குன்னு ஜிம்மில் பஸ் ஸ்டாப்பில் போயிடுறாங்க அங்கே பஸ் ஸ்டாப்பில் போயிடாரு இப்போ அந்த பசங்களும் அங்கே தான் இறங்கிருப்பாங்க வேறு யாரும் அங்கே இறங்குறாங்க 4 பேர் கூட இறங்கிருக்காங்க ஜிம்மில் 3 பசங்க தான் இப்போ ஜிம் பார்க்குறாங்க இப்போ பயமாக இருக்குது ஜிம் அந்த உடன் பேக்ஸ் அந்த பஸ் ஸ்டாப்பில் வச்சு பண்ணி எங்கே காணும் டே மாமா ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே ஃபோன் பண்ண சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஃபோன் ட்ரை பண்ணுறப்ப ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது என்ன ஃபோன் சுவிச் ஆஃப் இருக்கு அப்படி ஜிம் பார்க்குறாங்க அகைன் கால் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் டே அவர் மொபைல் வந்துட்டு இருக்க சார்ஜ் இருக்கு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஃபோன் ஆன் ஆகுது அப்புறம் நம்ம ஜிம்மிட்டு கால் வர இருக்கு அப்புறம் டே தான் ஃபோன் பண்ணி ஹலோ சொல்கிறாங்க இப்போ ஜிமின் தான் மாமா நீங்கள் எங்கே இருக்கீங்க இங்கே வரலையா சொல்கிறாங்க அந்த பக்கம் டே பார்க்குறாங்க ஜிம்மில் வர முடியல ஜெயபுரம் பயப்படுறாங்க வர முடியல அப்படி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க வர முடியல நீ இப்படி வந்துட்டியா சொல்கிறாங்க எனக்கு இந்த பக்கம் ஜேக்காவில் வர முடியல எனக்கு வீட்டு டோர் லாக் ஆகிடுச்சு நீ வந்து ஓப்பன் பண்ணணும் வீட்டு அப்படி சொல்கிறாங்க அந்த பக்கம் ஜிம்மினுக்கு ரொம்ப பேனிக்காக இருக்குது மாமா என்ன சொல்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க ஆமாம் நீ வந்து பார்த்து சரியாக சொல்லிட்டு மொபைலில் சார்ஜ் இல்லை நான் வச்சு ஃபோன் கட் பண்ணிடுறாரு இந்த பக்கம் ஜிம்மினுக்குலாம் அப்படி ஒரு பயம் இப்போ அந்த 3 பசங்களும் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் பேபி பாய் எப்படி கூப்பிடுறாங்க ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னங்க பாருங்க நீங்கள் யாரை சொல்லி கேட்குறாங்க இப்போ பசங்க பார்க்குறாங்க நாங்களா
எங்களை பார்த்தாலே தெரியல சொல்கிறாங்க, பேட் பாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. இந்த பசங்க அவங்க போய் பார்க்குறாங்க, அம்மா எங்கே இருக்க செல்லம், உன்னை பார்த்து இது வரைக்கும் வேறு யாராவது சொல்கிறாங்க, இங்கே இருக்க அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு இன்னும் பேனிக் ஆகுது. இங்கே பாருங்க, நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படி ஜிம் கெஞ்சுறாங்க. இப்போ பார்த்து அந்த பசங்க பார்க்குறாங்க, இது வரைக்கும் அந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே தெரியுமா அப்படி சொல்லி கிட்ட வராங்க. இன்னும் ஜிம் பயப்படுறாங்க. ஜிம் ரிட்டன் பேக்ஸ் அந்த இப்போ அங்கே வச்சுருக்காங்க, பஸ் ஸ்டாப்ல அந்த சீட்ஸ் வச்சிருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க, இங்கே பேஸ்கே பாவம் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அந்த பசங்க அப்படி 3 பேர் ரவுண்டு கட்டுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க, கடவுளே இப்படி எஸ்கேப் ஆகி அவனுக்கு என்ன பண்ணுற ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஒரு பையன் கிட்ட வரான். அப்புறம் பயமாக இருக்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ட்ராப் பண்ணுவோம் அப்படி கேட்குறாங்க. இன்னும் சொல்கிறாங்க, யாருக்கு ஃபோன் பண்ண அப்படி கிட்ட வராங்க. அப்போ ஜிம்மில் அந்த பசங்க லைட்டாக புஷ் பண்ணி விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பஸ் ஸ்டாப் போட்டு வெளில அப்படி அவர் ரெயின் கொட்டிட்டு இருக்கு. ஜிம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பசங்க துரத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கும் அவ்வளோ அழகாக இங்கே யாரும் இதை காப்பாற்ற வந்து ஓடிட்டு இருக்காரு. அந்த பசங்க ஜிம் துரத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜிம் கரெக்டாக அவங்க வீட்டு இருக்க டேரக்ஷன் சைட் தான் ஓடிட்டு இருக்காங்க. வீட்டுக்கே போயிடலான்ற மாதிரி தான் நினைச்சா கூட பரவாயில்ல. அந்த உட்டன் பாக்ஸ் அங்கே கடந்த அங்கே போனால் கூட பரவாயில்ல சொல்லிட்டாரு. நம்ம வீடு பசங்க நம்மளுக்கு ஆரம்பம் அப்படி நினச்சி தான் போயிட்டு இருக்காரு. ஜிம் ஓடிட்டு இருக்காங்க பயத்தோட. அவ்வளோ ஒரு ரெய்னி கொட்டிட்டு இருக்கு. யாருமே டார்க்கு அவ்வளோ ஒரு மாதிரி ரெய்னி கொட்டிட்டு இருக்கு. தண்டர் சவுண்ட் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்காங்க. இந்த பசங்க விடுறதாவே இல்லை. ஆல்மோஸ்ட் அந்த பசங்க ஜிம் ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஜிம் மேலே கை வைக்க போகிறாங்க. டக்குன்னு ஒரு கார் தான் நிற்குது. அந்த காரில் போய் நம்ம ஜிம்முக்கு ஹிட் ஆகிடுறாங்க. நம்ம ஹிட் ஆகிட்டு அப்படி இருக்க கீழே விடாது. இப்போ டக்குன்னு பசங்க பேனிக் ஆகுறாங்க. கொஞ்சம் தள்ளி வராங்க. இப்போ அந்த காருக்கு ஒரு பசங்க இறங்குறாங்க. இறங்கி பார்க்குறாங்க. பார்த்தா போட்டு ஒரு பசங்க வச்சுருக்காங்க. இப்போ இன்னொரு பசங்க இறங்குறாங்க. 2 பசங்க, ஒரு பசங்க ட்ரைவ் பண்ணிப்போம், ஒரு பசங்க பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. 2 பசங்க இறங்குறாங்க. இறங்கி பார்க்குறாங்க, நீங்கள் யாரு கேட்குறாங்க. அப்போ அதை கீழே ஒரு பையன் வந்து கிடக்குறான். அப்போ கிட்ட வராங்க. கிட்ட வந்து பார்க்குறாங்க. அந்த கார் வெளிச்சத்தோட ஃபேஸ் அந்த வெளிச்சத்தோட பையனோட ஃபேஸை பார்த்துட்டோம். அவங்க ஃபேஸ் ஆயிடுறாங்க. ஜிம்மின்னு எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, சார் ப்ளீஸ் திரும்பி எப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்முக்கு யாருமே தெரியல. அந்த ரெய்னியில் அவர் பயந்தது அது ஓடி வந்தது. அவருக்கு ப்ரீத் வாங்கிட்டு இருக்காரு. ப்ரீத் ஒரு பக்கம் நினைச்சிருக்காரு, வெட்டா இருக்காரு, நான் சிவராஜ் பயம் ஒரு பக்கம். இப்போ ஜிம் அந்த பசங்க பார்க்குற ஜிம்மின் அப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, டேட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் நம்ம ஜிம்மின் அப்பா தான். ஜிம் பார்க்குறாங்க, ஜிம்மின் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த 3 பசங்க பார்க்குறாங்க, நீங்கள் யாரா சொல்கிறாங்க தெரியல சொல்கிறாங்க. இப்போ அந்த 30 பசங்க இருக்காங்க. அவங்க ஜோன் பார்க்குற இப்போ 2 பேர் இருந்தாங்க. இப்போ நம்ம ஜோன் பார்க்குறாங்க, நீங்கள் யார் அப்படி கேட்குறாங்க. எதுக்காக இவங்க துரத்துறீங்க சொல்கிறாங்க. எங்கள் வீட்டு பையன் நீங்கள் துரத்துறீங்க சொல்லி கேட்குறாங்க. அந்த பசங்க பார்க்குறாங்க, உங்கள் வீட்டு பையன் சொல்கிறாங்க. ஆமா சொல்கிறாங்க. டே வாடா 2 பேர் இருக்காங்க, வயசானவங்க என்ன சொல்கிறாங்க. இப்போ பயம் பார்க்குறேன், டே அப்போ 2 பேர் மிடில் வச்சுட்டு இருக்காங்கடா, அடிச்சிருவாங்கடா, வேண்டாம் சொல்லிட்டாங்க. ஏன் நம்ம ஃபைட் பண்ண முடியாது சொல்லி ஒரு ஃபிகருக்காக ஃபைட் பண்ணாட வாடா சொல்லிட்டு அவங்க ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. டக்குன்னு அந்த மிஸ்டர் ஜோன் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, கார்டு ஓப்பன் பண்ணி கன் எடுத்துறாங்க. கன் எடுத்து ஒரு ஷூட் பண்ணுறாங்க. ஒரு இப்போ சும்மா எம்டியை ஷூட் பண்ணி காமிக்கிறாங்க, பயம் காமிக்கிறாங்க. அந்த 3 பசங்க டெய்லி வாழ டேஞ்சராக இருக்கிற சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிம்மின் அவங்க அப்பா டைட்டாக ஹக் பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஜிம்மின் அவங்க அப்பா வந்து ஹக் பண்ணதே கிடையாது. ஜிம்மின் அவங்க அப்பா ஹக் பண்ணதில்லை. ஜிம்மின் அப்பா வந்து ஜிம்மின் ஹக் பண்ணது இல்லைனாக்கா அவர் சம்டைம் பேசிட்டோம் இப்படினாக்கா அவர் பையன் கம்ஃபர்ட் பண்ணி நினைப்பாரு. ஆனால் அவங்க அப்பா மட்டும் முடிவை பார்த்துட்டு அவரே இப்படிக்கா சரி ஓகே அப்பா மட்டும் கரெக்டாக இருக்கும், வீட்டோட எல்டர் அவங்க தானே, அவங்க தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாரு. இப்போ ஜிம்மின் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்த்து அவருக்கு என்ன பண்ணவே தெரியல. அவருக்கு ரொம்ப துடிச்சு போயிருங்க. பார் ஜிம்மின் என்ன பண்ணுற இந்த டைம் எப்படி இங்கே வந்து அது கேட்குறாங்க. இவங்க இந்த பக்கம் ஜிம்மின் ரொம்ப அழுறாங்க. ப்ளீஸ் என்ன சர்வ் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் பக்கம் அப்பா வந்துட்டு பாருங்க பாரு சொல்லி ஜிம்மின் அப்பா ஜிம் பேசுக்கு பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ பாய்ந்து போயிட்டு நனைஞ்சு அப்படியே வெட்டாக இருக்காரு. மழையில் நினைச்சு வந்தது. இப்போ நம்ம ஷிவராஜுக்கு ஒரு ஹேண்டில் ஷிவராகுது. இதுக்கு ஒரு ஜோன் பார்க்குறாங்க. ஜிம்மின் பாரு என்னாச்சுப்பா என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அந்த பக்கம் ஜிம் பயங்கரமாக அவங்க எதுவுமே சொல்ல ரெடியாக இல்லை. இப்போ இந்த பக்கம் ஜிம்மின் அப்பா பார்க்குறாங்க. பா சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து கார் உட்கார வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தான் சிவராஜுக்கு அந்த பக்கம் அப்பா பார்க்குறாங்க. பார்ப்பா சொல்லிட்டு அவர் காரில் ஒரு டவர் எடுத்து பயப்பட இதெல்லாம் பயப்படுறது பாரு எப்படி நீங்கள் வந்து என்னாச்சு இந்த டைம் வெளில வரலாமா சேஃபே இல்லையே அதுக்கு கொட்டுற மழையில் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் ரொம்ப அழகாங்க சொல்கிறாங்க. அப்போ ஜிம் நடந்ததான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்தது எப்படின்னாக்கா அவர் வந்து சொல்கிறாங்க ஃபோன் பண்ணதான் சில பேர் வந்து நான் உடன் பீஸ் வாங்க போனேன். வாங்கிட்டு வந்து பஸ்ஸோட பேட் பாய்ஸை நான் பார்த்தேன். அந்த மாதிரி அவங்க மிஸ் பண்ணி ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அப்புறம் ஜிம்மில் அப்போ திட்டாங்க. ஏன் ஜேக்கிவே டேவி கூட்டி போக முடியாது எனக்கு தனியாக போனால் சொல்கிறேன். நான் காய் கூட தான் போனேன். ஆனால் போயிட்டு வரும்போது அங்கே ஒரு எமர்ஜென்சி ஒர்க்காக போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் தனியாக வர சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜோன் பார்க்குறவங்க ரொம்ப கோவம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இப்போ ஜிம்மின் அவ்வளோ அழகு வருது. இப்போ நம்ம ஜிம்மில் அப்போ தான் இங்கே பாரு அட்லீஸ்ட் இங்கே வந்து அப்புறம் கால் பண்ணிருக்காங்க ஜேகோ சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் எதுவுமே சொல்லல அப்படியே ஷிவராகிட்டே இருக்காங்க. பேச வேண்டியது அவரால். இப்போ நம்ம ஜோன் தான் வந்துட்டு டேரெக்டாக கார் வந்து பஸ் ஸ்டாப்க்கு விடுறாங்க. அந்த உடன் பாக்ஸ் இருக்காது போயிட்டு வந்து காரில் வைக்கிறாங்க. வச்சுட்டு டேரெக்டாக கார் விட்டு கொண்டு வராங்க. இது வந்து டோர் லாக் பண்ணுறாங்க. பார்த்தா இந்த பக்கம் ஜிம்மில் கார் விட்டு இறங்கவே இல்லை. ஷிவராகிட்டே இருக்காங்க. ஜிம்மில் அப்போ தான் பார்க்க மெதுவாக இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மெதுவாக இறக்கி கூட்டிட்டு வராங்க. இந்த பக்கம் ஷிவராகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜோன் வந்துட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. பார்த்தா டோர் ஓப்பனே ஆகல. இப்போ நம்ம இந்த பக்கம் ஜோன் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுங்க சொல்கிறாங்க. அந்த வாய்ஸ் கேட்டது வந்துட்டு டக்குனு ஜோ பக்கம் தள்ளி வச்சு ஓடி வராங்க. இந்த ஸ்கூட்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜோன் பார்க்குறேன் சொல்கிறாங்க. அப்பா டோர் வந்து லாக் ஆகிடுச்சு. டோர் லாக் ஆகிட்டு ஆமாப்பா டோர் ஆட்டோமேட்டிக் லாக் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க வெளில ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. வெளில ஓப்பன் பண்ணி மாமா சொல்கிறாங்க. இப்போ ஜோன் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஓப்பன் பண்ண முடியல. எனக்கு ஓப்பன் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணுங்கப்பா ட்ரை பண்ணுங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜோன் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணல.
அப்புறம் ஜேகே பார்க்குறாங்க கீ வச்சு ஓப்பன் பண்ணி சொல்லிட்டு கீ எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா அதுவும் இப்போ இன்சைட் ஓப்பன் பண்ணி ஆப்ஷன் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நம்ம சரி ஜோன் போய்ட்டு கீ போடுறாங்க. கீ ஓப்பன் பண்ணும்போது தான் ஓப்பன் ஆகுது. கரெக்டாக இப்போ பவர் வருது. இவங்க எப்படின்னா இப்போ ரைனிக்கா நின்றுச்சு. இவங்க உள்ள என்ட்ராக பவர் வந்துடுது. இப்போ இந்த பக்கம் நம்ம டேப் பார்க்குறாங்க. இப்படி அப்பா அப்படி வந்தாங்க. அப்பா நீங்கள் எப்படி பங்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட அப்பா பார்க்குறாங்க. நான் பார்த்துறோம்ல சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உள்ள வராங்க. கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ கூட்டிட்டு வராங்க. நம்ம ஜிம்மில் இந்த பக்கம் டக்குனு ஜேகே வந்து கார் எடுத்துட்டு ஜிம்மில் கூட்டு வந்து வெளியே ஒரு பார்த்தாக்கா இந்த பக்கம் ஜிம்மில் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மில் அப்பா கூட்டிட்டு வராங்க. பார்த்தாக்கா ஜிம்மி அவ்வளோ வெட்டாகிட்டு வரும். காய்ந்து போய் நடுங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஷிவர் ஆகிட்டு இருக்காரு. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேப் பார்க்குறாங்க. என்னாச்சுப்பா ஜிம் எப்படி கூடாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பாவும் ஜெக்கோட அப்பாவும் ஜிம்மில் அப்பாவும் வந்து உட்காருங்க வந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா தான் இன்றைக்கி நான் போய் ரூம் கூட்டிட்டு போகிறேன் சொல்லி டேரக்டாக ஜிம் கூட்டிட்டு போகிறாங்க. போய்ட்டு ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணி விட்டு அவருக்கு ஹேட்லாம் வைப் பண்ணி விடுறாங்க. வைப் பண்ணி விட்டு படுக்க வைக்கிறாங்க. ஜிம்மு ஷிவர் ஆகிறாங்க. அப்புறம் இன்னொரு ஒன்று சரி பயப்படாத அப்பா இருக்க அப்படி சொல்லிட்டு அவர் ஹேண்டில் ரெப் பண்ணி விடுறாங்க. அவருக்கு என்ன மணிக்கு மனசு அவ்வளோ வலிக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம பையனை பார்த்தது அவருக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் நினைக்கிறாங்க சரி ஓகே நம்ம பையன் தனியாக போயிருக்கான். எனக்கு இவங்க யாரும் கூட்டிகிட்டு வர சுச்சுவேஷன் நான் வந்து கூப்பிடாம இருக்கேன் யாரையும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இப்போ கீழே வராங்க. கீழே பார்த்தா ஜோன் பார்க்குறாங்க. ஆமாம் இதுக்கு ஜிம் தனியாக பண்ணீங்க கூட போலியா சொல்கிறாங்க. இல்லை அவன் காய் கொடுத்தா போனான் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. சொல்லிட்டு காய் கொடுத்தா அப்போ போனான்னு சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு பார்க்குறாங்க காய் கூட பண்ணாமல் இந்த காய் கருவி இல்லையா அந்த மாதிரி தனியாக வச்சு போவான்னு சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ நடந்தாலும் சொல்கிறாங்க. அப்புறம் ஜேக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஜேக்கு டேரக்டாக திரும்பி டேவை தான் பார்த்து மறைக்கிறாங்க. டே பார்த்தா எதுவுமே தெரியாமல் அப்பா மாதிரி அமைதியாக நினைச்சிருக்காரு. இப்போ ஜேகே அவர் சொல்லவும் விரும்பல. எனக்கு அவர் ஃபஸ்ட்டு ஜிம்மில் பார்க்கணும். ஜிம்மில் கம்ஃபர்ட் பண்ண தான் தோணுது. இப்போ ஜிம்மில் அப்பா ஜிம் கைப்பிடிச்சு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜிம்மில் ஷிவர் ஆகிட்டு இருக்காங்க. ஜிம்மில் பார்க்குறாங்க. முன்னூறு பயப்படா சரியா முன்னூறு ஜேக்கு ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. அவருக்கு அந்த ஒரு செகண்ட் பயமாக இருக்குது. என்ன பண்ணி என்ன ஆயிருக்கும் அவங்க பிடிச்சிருந்தாங்கனாக்கா டக்குனு எனக்கு ஆல்மோஸ்ட் அவங்க ஜிம்மில் டச் பண்ணியிருப்பாங்க. ஒரு செகண்ட் எப்படிக்கா மேலே கை வச்சிருப்பாங்க. அந்த டைமில் டக்கு கார் வச்சிருப்பாங்க. ஜிம்மில் நினச்சி பார்க்குறாங்க. என்ன ஆயிருக்கும் ஜிம்மில் அதை நினச்சி பார்க்குறாங்க. அது பட்டியாசு இப்போ நம்ம ஜிம் நினைக்கிறாங்க தப்புன்னு நான் யாருக்கும் இம்பார்ட்டன்ட் இல்லையா இதை யாரும் கேர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஜிம்முக்கு அவ்வளோ அழகாக வருது. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அப்பா தாங்க பார்ப்போம் ஒன்றும் சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மு கொஞ்சம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்மில் அப்பா ஃபுல்லாக டயர்டாக அவருக்கு பிளாங்கெட்டில் கவர் பண்ணிட்டு அப்படி கண்ட்ரோலாக பண்ணிக்க இறங்குறாங்க. எனக்கு அவர் தூங்கிட்டாங்க சொல்லிட்டு இறங்கி வராங்க. வந்து உட்காந்துருக்காங்க. அப்படியே பார்க்க மக்கள் என்ன சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. அவர் ஜோனை பார்க்குறாங்க. ஜோன் பார்க்குறேன் இல்லைடா எனக்கு இவங்க சுச்சுவேஷன் இப்படி இருக்குது சார் சொல்கிறாரு. இல்லை கூட நம்ம செக்கை போட்டு கூட்டிட்டு வந்திருப்போம். எனக்கு அவங்க டோர் லாக் அடிச்ச மாட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிக்கு பார்க் பார்க்குறாங்க. சரி ஓகேடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்பா நீங்கள் எப்படி சொல்கிறாங்க. இல்லை உங்கள் இம்பார்ட்டன் மீட்டிங்காக வந்து சொல்கிறாங்க. மீட்டிங்காக அவங்க மீட்டிங்காக தான் வந்துட்டோம். உங்களை பார்க்கணும்னு நினச்சோன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அப்புறம் ரெயினில் மாட்டிக்கிட்டோம். சரி ஓகே இதுக்கு வீட்டுக்கு போகிற சேஃப் இல்லை. இந்த நைட்டு ஸ்டே பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு பண்ண வந்தோம். அப்படி பார்க்கும்போது சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டே அப்படியே கேஷுவலாக இருக்காரு. ரொம்ப எந்த ஒரு இதுமாக அவருக்கு இல்லை. அப்படியே அப்போ நான் குக் பண்ணிடுறீங்க சாப்பிடுங்களா நான் குக் பண்ணிட்டு சாப்பிடுங்களான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கொஞ்சம் கேட்டு பாருங்க. இல்லை நாங்கள் அங்கேயே சாப்பிடுவாங்கப்பா. இப்போ மீட்டிங் முடிச்சப்போ பார்ட்டி மாதிரி கொடுத்தாங்க சாப்பிட்டு வந்தோம். எங்களுக்கு பசிக்கலா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜோன் பார்க்குறாங்க. பார்க் சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிற சொல்லி நான் ஜிம்மு கொடுத்துருக்கிறா சொல்கிறாங்க. அப்படியே ஜிம்மு கொடுத்துருக்கிறேன் நீ போக சொல்லிட்டு அவர் ஜிம்மு போயிட்டாரு. ஜிம்மில் பார்க்க ஜிம்மு பாஸ் இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களால ஸ்டாப் பண்ணுறாங்க. நாங்கள் எல்லாமே நல்லதான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசனுக்காக அவங்க அமைதியாக இருந்துருவாங்க. இப்போ போயிட்டு அவர் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மில் ஹக் பண்ணி அப்படியே பக்கத்துலேயே ஹக் பண்ணிட்டு போய்க்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜேகே நான் அப்படியே அமைதியாக அழுதுகிட்டே இருக்காரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்மு ப்ரொசிஷன் வந்து இந்த மாதிரி ஆகிட்டானே அப்படின்னு அவருக்கு டைம் ரொம்ப கோவம். இவங்க வந்து போய் பிக் பண்ணவே இல்லை. அவன் ஜேவுக்கு மட்டும் பிக் பண்ணிட்டு வந்திருக்கான். அப்போ சொல்லிட்டு அவருக்கு அந்த கோவம் வந்து அதிகமாக இருக்குது. இந்த பக்கம் அவர்கிட்டே வந்து அவர் ரூமில் உட்காந்துருக்காரு. இந்தியாவுக்குமே அவரும் இருக்காங்க. யாருமே ஆக்சுவலாக சாப்பிடவே இல்லை. எனக்கு எல்லாமே ரெய்னி அந்த ஒரு மாதிரி பயம் எல்லாமே அப்படி போய் தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் அப்பா வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்முக்கு அவ்வளோ ஹெவி ஃபீவராக இருக்குது. ஹை ஃபீவராக இருக்குது. இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. பார்த்தா பாடி பேர்ன் ஆகிட்டு இருக்கு ஃபீவர். அந்த பக்கம் ஜிம்மில் அப்பா டக்குன்னு டாக்டர் கால் பண்ணுறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. அந்த பக்கம் டேஜேக்கு எல்லாம் வந்து பார்க்குறேன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிம்முக்கு ஹெவி ஃபீவராக இருக்குது. ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஃபீவராக இருக்குது. நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா சார் நான் இங்கே பார்த்துக்கிறேன். ஜிம் ஃபீவர் சரியானதுக்கப்புறம் போகிறான்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நானும் இருக்கேன்டா சொல்கிறாங்க. நானும் இருக்கேன் ஓகேவா சார். அந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு அங்கே இருக்கணும் ஆசை. அவங்க அப்பா போடுவாங்க தெரியல. அப்பா நான் இல்லை நீ காலேஜ் போக்கு நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன் ஓகே நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ போக சொல்கிறாங்க. அந்த பக்கம் டேவும் ஜவ் போகலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு கார் வந்துருக்காங்க. பட் ஜேகே பார்க்குறாங்க. டே ஒரு சின்ன ஒரு கில்ட்டினஸ் கூட இல்லை. இவ்வளோ தான் ஆயிருக்கு. இந்த அவங்க கரெக்டான டைம் பிக் பண்ண போயிருந்தா அந்த மாதிரி ஆயிருக்காது. அப்படி கொஞ்சம் கூட கேரிங் இல்லாமல் கேர்லெஸ்ஸாக இருக்கான். எப்படி இருக்க சும்மா ஒரு வார்த்தை கேட்டேனா இவனா ஒரு ஃபங்க்ஷன் இவனுக்குலாம் ஒரு மேட்ச் வச்சு என்ன ஆகும் அவனோட நிலம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எதை பார்த்துட்டு இருக்கு. அந்த பக்கம் ஜேவா பார்த்தா அவரோட கில்ட்டினஸ் கூட இல்லை. என்ன அடிச்சு இது பையன் பயந்துருக்கான்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் தண்டரை பார்த்து பயந்துருக்கும். ஒரு பையன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துருக்கும். ஜேகே எதை நினச்சிட்டு அவருக்கு அந்த காரில் வரக்கூட பிடிக்கல. அவ்வளோ ஒரு கோவம். பையனை காலேஜுக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி போட்டு டேரக்டாக போய் காய் போட்டு பஞ்ச் பண்ணிட்டே இருக்காரு. காய் பார்த்துட்டு நான் என்னடா பண்ணேன் எல்லாரும் பண்ணுறது கேட்குறாங்க. அப்போ டேவ் வந்து பார்த்துட்டு அவங்க டேவ் வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி என்ன பண்ணுறேன் எதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சீனியர் பேருக்கு அடிக்கிற சொல்லி ஜெட்டே கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பாருங்க பாரு இது ஒன்று பிஸ்னஸில் ஓகேவா நீ பேர் ஓகே சொல்லிட்டாங்க. இது என்னோட ப்ராப்ளம் ஓகே நான் பார்த்துறேன் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. அப்போ ஜேவ் வந்து பார்க்குறேன் இதனால் இப்போ ஜெக்கி அடிக்கிறான்னு சொல்லிட்டு பக்கம் ஜெக்கி காய் போட்டு அந்த அடிக்கிறாங்க. டே ஏன்டா அடிக்கிறாங்க பார்த்தா சொல்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஜிம் விட்டு வந்திருப்பாங்க பாரு உங்கள் கிராண்ட் பார்த்து
உன்னோட அப்பா இருக்காருல பார்க்க மாட்டாரா, அவ்வளோ தூரம் கூட்டிட்டு போயிருக்கேன், உனக்கு சேர்ந்து ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, அப்போ உன் ஒர்க்குக்கான நீ போயிருக்கல, நீ கூட போயிட்டு அவ்வளோ தூரம் விட்டுட்டு வந்திருக்கிய, விட்டுட்டு வந்துட்டு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னியா இந்த மாதிரி நான் தனியாக விட்டு வந்து சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் ஃபோன் பண்ணி கேட்பேன் அவன் ஓகே இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி கேட்டு சொல்லிட்டு நீ எதுக்கு சொல்லவே இல்லை சொல்லிட்டு அப்போ ஜெயிக்க அடிக்கிறாங்க. இப்போ மக்கள் தடுக்கிறாங்க. நீ விட்றா சொல்றாங்க, நீ சொல்லிருக்கீங்களா அவனை எப்படி வந்தா தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் காய்ப்பது என்னாச்சு நம்ம வச்சுக்க சொல்றாங்க. அந்த பக்கம் காய்க்கு சமக்கம் ஜெயிக்க கோவம் இருக்கு. அவன் அந்த மாதிரி கஷ்டப்படுறான் தெரியுமா, யாராவது சேஃபா எல்லாம் அப்படி எல்லாமே இருக்காங்க, நல்லா இருக்காங்க, சேஃபா இருக்காங்க, யாருக்கு எதாவது மாட்டது, ஆனால் எந்த ஒருத்தமும் பண்ணாம இன்னசென்ட் சொல்லிட்டு ஹார்ட் ஆகுது தெரியுமா சொல்றாங்க. ஏன்னா செல்ஃபிஷா இருக்காங்க, ஹார்ட்லெஸ் பர்சனாக இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, ஆனால் நாங்கள் தான் சஃபர் ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க சொல்றாங்க. அப்போ டேக்கு குறிப்பிட்ட டேட் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம காய் தட்டி பாரு ப்ராமிஸே மூச்சு தனியாக தெரிஞ்சா நாங்கள் மூச்சு நம்ம வேலை விட்டு வரல அசிச்சுட்டு வந்துட்டு அது மூச்சு தானே போக சொன்னா சொல்றாங்க. இவனுக்கு அறிவு இருக்கா, நீ வந்தல என்கிட்ட சொல்லிருக்காங்க ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜெக்கி தனியா இருக்கா, ஜிமின் இவ்வளோ தூரத்து ஜிமின் தனியா இருக்கா, நான் வந்துட்டு சொல்லியிருந்தாக்கா நான் போய் கூட்டு வந்துருப்பேன்டா சொல்றாங்க. அவங்க ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும் அப்படியே சொல்றாங்க. நடிகிட்டு இருக்கான் ஃபீவர்ல துடிச்சிருக்கான் தெரியுமா சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்றாங்க. இந்த பக்கம் டேப்ல பார்த்துட்டே ஒரு மாதிரி அவருக்கு இருக்கு, இந்த பக்கம் காய் பாக்குறாங்க. அதெல்லாம் சொல்றாங்க பாரு அவனுக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணு போட்டு அப்படின்னு சொல்றாங்க. அது யாரும் ரெண்டு டேவை பார்த்தா சொல்லிட்டு இருக்காரு. அப்படி கண்ணா டேவை பார்த்து ஐஸ் பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க. டேவ் ஒரு செகண்ட் பயந்து போயிறாங்க. அந்த பக்கம் ஜெக்கி வந்துட்டு காய் விட்டுட்டு போய் எழுந்து போறாங்க. அப்போ டேப் இல்லை வராங்க. ஜெக்கி சொல்றாங்க. அந்த பக்கம் ஜெக்கி டக்குனு கோவம் வந்துருது. பள்ளியிலும் டேபிள் கடந்து ஸ்லாப் பண்ணிடுறாங்க. டேபிள் ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. பாரு உன்னை தொடச்சி போடுறது தெரியுமா, நீ அண்ணன் கூட பார்க்க மாட்டேன் சரியா சொல்றாங்க. பாரு தொடச்சி போட்டு முன்னாள் தானே நடந்துச்சு, நீ ஏன் ஜிம்மி பிக் பண்ணிட்டு வர சொன்னதுக்கு அந்த கார் யார் கிட்ட கார் எடுத்து போன, நீ உன் ஜேவுக்கு பிக் பண்ணி சரி வாக்கு பண்ணி போய் பிக் பண்ணிட்டு வரது யார் கார் எடுத்து போனா சொல்லிட்டு ஜேக்கி டேவை பார்த்து இன்னொரு டைம் அடிக்காம போறாங்க. அப்படி கோவத்தை கொண்டு போயிருக்காங்க. அப்படி டே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. பாரு நீ ஒரு டைம் ஜிம்மிக்கு எதாவது ஆணிச்சு உன்னால அவ்வளோ தொடச்சிடும் சரியா சொல்றாங்க. இந்த பக்கம் டேப் ஜேக்கியை பார்த்துட்டு இருக்காங்க. ஜேக்கி பாக்குறாங்க கண்ணு அப்படி ஒரு கோவம் தெரியுது, கொலை வெறி தெரியுது. இந்த பக்கம் ஜேவ் பிள்ளை ஓடி பாக்குறாங்க. ஜேக்கியை சொல்றாங்க. இந்த பக்கம் ஜேக்கி கோவம் அப்படியே கை கிட்ட எடுத்து போறாங்க. ஜேவ் கிட்ட நெக்க அவர் நெக்க பிடிக்கிட்டு போறாங்க. டக்குனு டே வந்து ஜேவ் பிடிச்சி அவர் பக்கம் ஹை பண்ணிக்கிறாங்க. பாரு உனக்கு அடிக்க முடிச்சு என்ன அடிச்சுக்கோ சரி தப்பு ஏமாதான் சாரி விட்டுவா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஜேவ் கூட விட்டு நான் போய் பிக் பண்ணி சரியா தப்பு ஏமாதான் விட்டு சாரி. ஆனா அதுக்காக ஜேவ் பேர் சொல்லிட்டாங்க வந்து கொட்டை பண்றேன் எனக்கு உனக்கு அவ்வளவு லவ்ல அப்படி சொல்லி ஜேக்கி சொல்லிட்டாங்க. டேக்கும் ஜேவ் ஒரு மாதிரி இருக்கு. ஜேக்கியை சொல்லிட்டு ஜேக்கி டேக்கும் வந்து டே டக்குன்னு ஜேக்கி ஒரு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ ஜோ பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க பாரு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தாக்கா என்னை பார்த்து இப்படி சொல்லியிருப்பா அப்படி சொல்கிறாங்க. வேறு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா அடி கூட அடிச்சுக்க வாங்கிக்கிறேன், ஆனால் என்ன ஜோப்பு தப்பாக பேசுகிறா டே சொல்கிறாங்க. அப்படியா அப்போது அவங்களுக்கு எதுவுமே இல்லையா சொல்லிக்கிறாங்க. அப்போ ஜோப்பு மாதிரி ஜேக்கி என்ன பேசுகிற ஜேக்கே சொல்கிறாங்க. அப்படி ஒன்றுமே இல்லாமல் உனக்காக ஓடி வந்தார் அவன் சொல்லிக்கிறாங்க. அவன் ஜிம் உனக்கு யாரா அப்படி கேட்குறாங்க. அந்த டே பார்க்குறாங்க சொல்கிறாங்க ஜிம் உனக்கு யாரா சொல்கிறாங்க. அன்னைக்கு ஏதோ உனக்கு மேட்ச் பண்ணி பிடிக்குன்னு சொன்னதும் அவங்க கிராண்ட் கம்ப்ளைண்ட் வர வச்சே வந்து அத்தனை ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ வர சொல்கிறாங்க கிராண்ட் மாமா அப்படி ஜேக்கி கூப்பிடுறாங்க. ஜேக்கே சொல்கிறாங்க. அந்த பக்கம் டே அப்படி அமைதியாக பார்த்துருக்காங்க. ஜேக்கே சொல்கிறாங்க பாரு உனக்கு லவ்ன்ற அவன் இருக்கு சரியா, நீயே மேரேஜ் நிறுத்திட்டு ஜிம்மு ஃப்ரீயா விட்டுரு சரியா, வேற என்ன பண்ண ட்ரை பண்ண தொலைச்சிடும் சரியா, ஒரு ஷேடை படிச்சு படப்பட புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயிக்க போயிடுறாங்க. டேப் ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்காங்க. இப்போ மாறி இருக்கு. இப்போ ஒரு பர்சன் பண்ணி வராங்க. வா சூப்பர், நான் கூட அன்னைக்கு சொன்னா தப்பு இருந்தேன், நான் கூட தப்பா புரிஞ்சு நினைச்சிங்கன்னா நீங்களாம் பாத்தீங்களா இவங்க ரிலேஷன் இருக்காங்க, அது யாரு நம்ம டேவோட தம்பியை சொல்லிட்டு போறான். அதான் ப்ரொஃபஸர் தம்பி சரி அவனே சொல்கிறான் பார்த்தியா இவங்க 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கடா அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு பாசம் நிக்கோ இருக்கலாம் பார்க்குறேன். ஜெயப்பா எதுவும் நல்ல மாதிரி நடிச்சு அன்னைக்கு சொல்கிறாங்க. இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா ஆல்ரெடி இருந்துச்சு ஒரு பையன் கூட சொல்கிறாங்க. எப்படி பெனிஃபிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இல்லை வேறு எப்படி கேட்குறாங்க. அந்த பக்கம் ஜெயப்பா ஒரு மாதிரி அப்படி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. பாரு வந்து தப்பாக பேச சொல்லிட்டாங்க. சீப்பா நீ ப்ரொஃபஸர் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் அவன் போயிடறான். நிக்கோலுக்கு கேட்குற மாதிரி எனக்கு தேனா அவர் ரெஸ்பெக்டாக பார்ப்பாங்க எல்லாருமே. ஆனால் அப்புறம் ஜெயப்பா பிரச்சனை வந்ததுக்கப்புறம் எல்லாருமே டேவ் டிஃப்ரெண்டாக பார்க்குறாங்க. இப்போ எல்லாருமே பிரச்சனை அந்த காசு இந்த மாதிரி ஜிம்மிக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, ரீசன் இவங்க தான் டைம் பிக் பண்ண இருக்காங்க சொல்லி எல்லாம் டீட்டெயில் தெரிஞ்சிருச்சு. இந்த பக்கம் ஜேக்கி கவலைப்படல அதை பற்றி அவர் பற்றி கேஷுவலாக இருக்காங்க. இப்போ எல்லாருமே டே ஒரு மாதிரி பார்க்குறது ரெஸ்பெக்டாக பார்த்தவங்க ஜேவ் வேட பார்க்குறாங்க, டேவி ஒரு வேட பார்க்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. காய்க்கு ஒரு மாதிரி காய் டேரெக்டாக போயிட்டு டேட்டு போகிறாங்க. அங்கே பாருங்கள் டைம் சார் சொல்லிட்டாங்க. டைம் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுக்கு உண்மையாக ஜிம்மோட பாசமாக கிடையாதா, நீங்கள் வந்துட்டு அவங்க ஃபேமிலி பாசம் கட்ட வேணாம், நீங்கள் பார்க்க ஆட்டோமேட்டிக்னு தெரியலாம் தெரியும் சரியா, ஆனால் அட்லீஸ்ட் உங்கள் அத்தை போயிருந்தேன் அந்த ஒரு உரிமையில் உங்கள் ஃபேமிலி சேர்ந்து போயிருந்தேன் நைட் அவன் அவ்வளோ டேட்டாக வந்திருக்கான் ஏன் நீங்கள் பிக் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. ஜேவ் உங்களுக்கு யாரும் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பாரு இது அப்படி பேசுறதா ரைட்ஸ் உனக்குள்ள சரியா சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் விட்டு சொல்லுங்க. அப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வந்து சொல்கிறாங்க. பாருங்கள் சார் என்ன வர விட்டு கிராண்ட் பாக்கு கரெக்டாக முடியல விட்டு விட்டுட்டு வந்தேன் ஏன்னா எமோஷன் விட்டு வந்துட மாட்டேன் ஓகேவா செகண்ட் எமோஷன் போக சொன்னான் அப்படி சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் ஜெக்கி சொல்ல காய் சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேப் அமைதியாக உட்காந்துருக்காரு. நான் கூட எதுவும் நினச்சேன் சரியா நீங்கள் வந்து கொஞ்சம் இப்படினாக்கா ஜஸ்ட் கேர் பண்ண மாட்டேங்குது தான் நினச்சேன். இந்த அளவுக்கு ஹார்ட்லெஸ் பர்சன் நினைக்கவே இல்லை சொல்கிறாங்க. என் ஜிம்மில் உங்களுக்கு அவ்வளோ வெறுப்பாக சொல்கிறாங்க. டே பார்க்குறீங்கன்னா வெறுப்பாக சொல்கிறாங்க. ஆமாம் இதுன்னு தெரியலையா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஜேவுக்கு அவ்வளோ ஃபஸ்ட்டு அவ்வளோ பிடிக்குமா சொல்கிறாங்க. அவ்வளோ ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பாரு நடந்து தெரிய பேசாதே சொல்கிறாங்க. அவங்க தண்டனை சொல்லும்போது பயங்கர சொல்லுவாங்க. அப்படியா யாருக்கும் தண்டனை பயமே இல்லை பாரு எல்லாருக்கும் தண்டனை சொன்ன ரசிப்பாங்க என்ன சொல்லி பார்க்குறாங்க. எல்லாருக்கும் பயமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு காய் சொல்லிட்டாங்க. வீட்டில் சேர்க்க தானே இருந்தான் அப்படி சொல்லிட்டாங்க. இந்த கொஞ்சம் காய்க்கு ஒரு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக விட்டு வந்துட்டு எங்கே போய் ஜிம்மி பிக் பண்ணி முடியும் அவனால். ஆனால் ஜேவை பார்த்து ரொம்ப பிடிச்சி வச்சு உட்காந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி போட்டு டேக்கு அப்படி அப்படி ஆகுது.
ஒரு பக்கம் பயம் வரது. ஒருவேளை அப்பாவும் பார்ப்பாங்க போயிட்டா கிராண்ட்மா சொல்லிட்டாங்க தப்பா எடுத்துப்பாங்களோ, அவங்க தான் நம்ம மேலே கோச்சுப்பாங்களோ, வருத்தப்படுவாங்க. அப்படி ஒரு பயம் டக்குன்னு கால் பண்ணுறாரு அவங்க ஜீவனுக்கு. ஜீவன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அப்பா நான் மட்டும் ஒன்று பேசணும்ப்பா சொல்கிறாங்க. அது இல்லைப்பா சொல்கிறாங்க. இல்லைப்பா நைட்டு ஜிம்மிக்கு கால் பண்ணா சொல்லி என்ன எனக்கு ஆமாம் ஜிம்மிக்கு கால் பண்ணப்பா, நான் போய் பிக் பண்ண முடியல, எனக்கு ஜீவ பண்ண பாவம்ப்பா, நான் போய் கூட்டு தண்டனை சொல்ல போட்டு பயந்துடா, செகண்ட் மீடியம் லாக் ஆயிடுச்சு, அதை போய் நம்ம என்ன ப்ராப்ளம் போயிடுச்சு. அது இல்லைனாக்கா ஆக்சுவலாக டே வந்து டோர் கிட்ட நின்றுப்பாரு, டோருக்கு வெளில நின்றுப்பாரு. ஜேவத்தோடு வந்திருப்பாங்க. தண்டனை சொல்ல பார்த்து நம்ம ஜேவத்தை டே சொல்லி எடுத்திருப்பாங்க. இல்லாக்கா டோர் கூட லாக் ஆயிருக்காது. இப்போ இதெல்லாம் டே சொல்கிறாங்க. இந்த மாதிரி டோர் லாக் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இல்லைனாக்கா இந்த மாதிரி போயிருக்க மாட்டேன்ப்பா, இந்த மாதிரி நான் விட்டுருக்க மாட்டேன் ஜிம்மினை கிராண்ட்மா தெரிஞ்சுக்கிற வருத்தப்படுவாங்க மேலே. ப்ளீஸ்ப்பா சாரி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கெட்டை பார்க்குறாங்க. இன்ஸ்டாகிராம் பண்ணுற டே சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ பயமாக இருக்கிற கிராண்ட்மா ரெண்டு தெரிஞ்சா கோவப்படுவாங்க. ஜிம்மிக்கு சுச்சுவேஷன் இந்த ஜிம்மிக்கு இன்சிடென்ட் நடக்குது அந்த ரீசன் சொல்லிட்டு கோவப்படுவாங்க. அப்போ அப்படி சொல்லிட்டு நம்ம அப்போ கூட பார்த்து ஜிம்மிக்கு நடந்ததே சொல்லி வருத்தப்படல. அவங்க கிராண்ட்மா தப்பாக நினச்சிப்பாங்க தான் ஒரு வருத்தமாக இருக்குது. இப்போ ஜெக்கெட்டை பார்க்குறாங்களா பாரு, அதான் ஒரு படம் வைக்குவா நீ என்ன பண்ணேன், அதான் டோர் லாக் ஆனிச்சு அதை பார்த்தேன் என்ன சரியா யாரும் பிரச்சனை பண்ண சொல்ல மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்லுவாங்க. அப்படியே சொன்னால் கூட கிராண்ட்மா கோவப்பட மாட்டாங்க ஓகேவா, அவங்க மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க புரியுது. அப்படி சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்றாங்க. டே பாருங்க தேங்க்யூ அப்பா சொல்லி எதுக்கு தேங்க்யூ சொல்கிறேன் ஓகேவா, இன்னொன்று கிட்டே ஃபீல் பண்ணாங்க ஓகே சொல்கிறாங்க. ஜிம்மி ப்ரூவர் சரியான விடு அப்படி சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போதான் டே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. சரி ஓகே அப்பா சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக பார்க்கணும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா அந்த டே ஃபுல்லாக ஜிம்மி பார்த்துக்கிறாங்க. அன்றைக்கி ஈவினிங் தான் ஜிம்மி கொஞ்சம் அளவுக்கு ஃபீவர் ஓகேவா இருக்குது. இப்போ ஜிம்மி போய் பார்க்குறாங்க. சரிப்பா நான் வீட்டுக்கு போவா சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. போங்க ஜிம் சொல்கிறாங்க. கொஞ்சம் அப்பா பார்க்குறாங்க. உனக்கு எதனா பேசணும் போயிட்டு கேட்குறாங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. நான் மூணு கேட்கவா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் அப்பா பார்க்குறேன்னு சொல்லிட்டு உண்மையாகவே உங்களுக்கு தான் எவ்வளோ கேரிங் இருக்கா ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜிம்மில் அப்பா மாதிரி இருக்கு. ஜிம்மி என்ன பேசுகிறா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் வராங்க. ஜிம்மி என்ன பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் உங்கள் அப்பா பார்த்து கேட்குறேன்னு சொல்லுங்க. உண்மையாகவே உங்களுக்கு அம்மாவுக்கு எவ்வளோ கேரிங் இருக்கா கேட்குறாங்க. அப்புறம் ஜிம் அப்பா பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே பாருப்பா அதுக்கு இப்போ வாசமாக போய் என் பையன்டா ஜிம் அப்பா சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஒன்றும் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. இதுக்கு மட்டும் கேட்டதில்ல சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. மேரேஜ் ஸ்டாப் பண்ணணுமா சொல்லிட்டு என்னன்னு இருக்குது மேரேஜ் ஸ்டாப் பண்ண முடியுமா, எனக்கு டேமாமா வேணாம் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் அப்பா பார்க்குறாங்க. பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் சொல்கிறாங்க. என்ன அவங்க டே வந்து பிக் பண்ணிருக்காங்க அப்படி சொல்றியா கேட்குறாங்க. இல்லை அங்கே சொல்கிறாங்க. இப்போ நிஜமா பார்த்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்துட்டு ஜிம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. டே வேணும்னு பிக் பண்ண வந்துக்க மாட்டேன்டா ஓகேவா, ஜஸ்ட் தெரியாம டோர் லாக் ஆயிருக்கும் ஓகேவா, அதான் ரீசன் மற்றபடி எதுவும் இல்லை. ஆனால் உனக்கு எதுவும் ஆகாம அப்பா காப்பாற்றல அப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஜிம் அப்பா அப்படி சொல்ல மனசு வரல. அவளை சொன்னால் சமாதானம் சொல்கிறாங்க. அப்பா உனக்கு எதுவும் ஆகாம காப்பாற்றல அப்புறம் என்ன சொல்கிறாங்க. டைமுக்கு அப்பா வந்து சேவ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஜிம் அப்பா சொல்கிறாங்க. ஜிம் அவங்க அப்பா ஒரு பார்க்குறாங்க. உண்மையாகவே நீங்கள் இந்த மேரேஜ் பண்ணி நினைக்கிறீங்களா டேக்கு அப்படி கேட்குறாங்க. எனக்கு பிடிக்காத மேரேஜே சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம் அப்பாவுக்கு ஆப்ஷனே இல்லை. அப்போ ஜோன் பார்க்குறாங்க. பார்த்து ஜோன் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்கப்பா உண்மையாகவே நீங்கள் சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா இல்லையா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மை பார்க்குறாங்க. பாருங்க நல்லா தான் பண்ணுறது ஏதாச்சும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் பண்ணாங்க. ஜிம்மை கம்ஃபர்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. இதுக்கப்புறம் ஹோப்போட கேட்டுப்பாரு அப்படியாவது நம்ம மனசு புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எதுவுமே இந்த பக்கம் பால் கடையில் இருக்காங்க. காரில் ஜோன் பார்க்குறேன். என்னாச்சுடா ஏன் அழகா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு ஏன் அழகா சொல்கிறாங்க. இல்லைடா ஜிம்மி ரொம்ப ஹார்ட் ஆகிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜோன் பார்க்குறேன். இல்லை எனக்கு போலீஸ் நடந்தது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்காக டே பண்ணது ஒரு தப்பு இல்லைடா, அவனை கூட்டிட்டு வந்துப்பாங்க கண்டிப்பாக சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க. இல்லை ஏன் ஜியோப்பா வந்து ஃபஸ்ட்டு ஏன் ஜிம்மி ஃபஸ்ட் கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. அப்போ ஜோனோட பார்த்து சொல்ல முடியல. நீ தப்பா மட்டும் எடுத்துக்காதடா டே அந்த பையன் நமக்கு தெரியும், அவன் நல்ல பையன்டா, நமக்கு தெரியும் நம்ம பையனை பற்றி சொல்கிறாங்க. அவன் நம்மளோட பையன்டா சொல்கிறாங்க. அந்த பக்கம் பார்க்குறேன் புரியுது. நான் ஜிம்மி ரொம்ப உடஞ்சி பண்ண தோணுதுடா, அவன் மனசுல இருந்து வெறுப்பு வந்துடும் நம்ம மேலே சொல்கிறாங்க. அப்புறம் வராதுடா சொல்கிறாங்க. இல்லை ஏற்கனவே அப்பா அம்மா சொல்லிட்டு கரெக்டாக இருக்கும்னு நினச்சி எனக்கு அவங்க சொல்கிற விஷயங்கள் நம்ம பசங்க சில பண்ண சில மிஸ்டேக்கு அதெல்லாம் நினச்சி நான் அமைதியாக இருக்க போட்டுட்ருக்கேன். ஏதாவது பெருசாக நடந்துருமோ சொல்லி ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. அப்புறம் நடக்காது சரி ஒன்றும் நடக்காது. அப்புறம் அவளுக்கு அந்த 2 months வந்து மேரேஜ் ஆகிடும் ஜிம்மில் போய் டேக் ஓகேவா, அப்படிலாம் சரியாயிட்டா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறேன் சரி அவர் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. அப்படி போயிட்டாங்க அவங்க. ஈவினிங் நம்ம ஜெய்க்கு வீட்டுக்கு வந்ததுமே டேரெக்டாக ஜிம்முக்கு போக போகிறாங்க. அப்புறம் ஜிம் போய் படுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம்மிட்டு வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே உடனே ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. வந்துட்டு சாரி ஓகே என் மேலே தான் தப்பு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு தப்பு என் மேலே தான் ஓகேவா, உனக்கு பிக் பண்ண நான் வந்திருக்கேன்டா, எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் சொல்லி போடுறதா ஜேகே இது மாதிரி தனியாக இருக்கேன் காய் விட்டு போயிட்டா சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டாக்க நான் வந்திருக்க மாட்டேன் நாங்கள் கூட்டிட்டு வரதுக்கு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் நம்ம இருக்காங்க சொல்கிறாமா எனக்கு ஒரு கால் பண்ணிக்க கூடாதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மட்டும் பைக் கார் எதுவுமே இல்லை, காருக்கு டைம் ஆக கிட்ட நீ பார் டைம் போகிறவங்க எப்படி கூப்பிட முடியும், எதுக்கு டிஸ்டர்ப் பண்ண முடியும் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நீ எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறதா உண்மையோட ஜிம்மின்றா நம்ம லவ் பண்ணலனா கூட இவன் நம்ம இப்போ லவ் பண்ணி இந்த ரிலேஷன் இல்லைனா கூட என்னோட அத்தை பையன்டா நீ அப்படி அந்த ஒரு ரிலேஷன் கூட நீ கூப்பிட்டுருக்காமே உனக்கு என்ன கூப்பிட்டுருக்கா எடுத்துருக்கா இவன் நம்மளுக்குள்ள ரிலேஷன் இல்லாமல் கூப்பிட்டா கூட வந்துருப்பேன் உனக்காக எந்த எக்ஸ்பிளோட போவேண்டா நீ ஜஸ்ட் ஜேகே இது மாதிரி தனியாக இருக்கம்மா சொல்லி நான் ஓடி வந்துருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிமிஷம் நடந்து நினச்சி எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பையனாக இருக்குது தெரியுமா. ஜேகே தான் ஜிம் பேஸ்கப் பண்ணுறாங்க. எதை நினச்சி கால் பண்ண சரியா ஒன்றில் ஓகே வச்சுருக்காங்க. அந்த பொறிக்கு பசங்க யாரும் தெரிஞ்சுக்க பொண்ணே போட்டுருவோம் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குற ஒரு கண்ணு அப்படி கலங்கி ஒரு மாதிரி இருக்குது. நம்ம பாய்ந்து
தெரியுமா நேற்று நைட்டு அங்கே விட்டு வச்சுக்கே நான் வந்துட்டு நான் ஒன்று பார்த்துட்டு பண்ணேன். நான் ஹக் பண்ணி டைட்டாக ஹக் பண்ணி உனக்கு கம்ஃபர்ட் பண்ணி தோணுச்சு. நான் அங்கே கூட தானே என்ன பண்ண தெரியலடா. ஐம் சாரி. இல்லைங்க நைட்டு பக்கத்தில் வந்திருப்பேன். ஐம் சாரிடா. ஐம் சாரி. ஜேகே சொல்கிறாங்க ஃபீவர் இப்படி இருக்குது. ஜேகே தொட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஸ்டில் ஃபீவர் இருக்குது. ஆனால் மார்னிங் இதுக்கு பெட்டர் நைட்டு இதுக்கு பெட்டராக இருக்குது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு கேட்கவா சொல்கிறேன். கேளுடா ஜிம். ஜேகே சொல்கிறாங்க ஜிமின் தான் இல்லை ஏன் நேற்று டே மம்மி பிக் பண்ண வரல ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குங்க சொல்கிறாங்க ஏன் பிக் பண்ண வரல ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜேகே தான் அவன் ஜேஹோப்பை பிக் பண்ண போயிருக்கான்னு சொல்கிறாங்க. ஜேஹோப்பியாக சொல்கிறாங்க. சரி ஓகே ஹோப்பியாக ஒர்க் பண்ணுற பிளேஸ் வந்துட்டு ஒரு 2 ஸ்ட்ரீட் தனியாக இருக்குது. பிக் பண்ணிட்டு வந்திருந்தா கூட நான் கால் பண்ணுற டைமுக்கு ஒரு 2-3 டைம் கூட பிக் பண்ணி வீட்டில் கொஞ்சம் விட்டு வந்துருக்கலாமே சொல்கிறாங்க. அப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதான் நீ அவர் பார்த்துட்டு இருக்காரு. இல்லை அவங்க பிக் பண்ணி போனால் ஆனால் போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இந்த மாதிரி நடந்துச்சு சொல்கிறாங்க. என்னன்னு காம அந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஹக் பண்ணிட்டேன் ரைட்டாக விடவே இல்லை. அந்த மாதிரி தண்டை சொல்லலாம் கேட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்தது ரொம்ப லேட்டு தான். எனக்கு அவங்க பக்கத்தில் 10 நிமிஷம் தான் அங்கே தான் கூட்டு வரது. ஒரு 20 மினிட்ஸ் டைம் எடுத்துருந்தா கூட சீக்கிரம் வந்திருக்கலாம். அவங்க ஹாஃப் அன் ஹவர் மேலே ஒரு 1 ஹவருக்கு மேலே வெளில தான் இருந்தாங்க. அப்போ சொல்லிட்டேன் ஜேகே சொல்கிறாங்க அந்த பக்கம் ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் மேலே யாருக்குமே பாசம் லவ் கேர் இல்லையா இருக்கா கேர் கூட பாசம் கூட வேணாம் லவ் கூட வேணாம். அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலி மெம்பர் அக்கறை கூட என் மேலே யாருக்கும் இருக்காது. ஜிம் கேட்குறாங்க. ஜேகே இப்படி யார்டா சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. அது பாருங்க அவன் மேலே என் மேலே யார் கேர் பண்ணாங்க உனக்கு நான் எனக்கு நீ சரி அது போதும் நீ இருக்கு மற்றவங்களுக்கு யோசிக்கிறா சொல்கிறாங்க. இப்போ பயணம் போட்டேன்னு தெரியுமா அவங்க எதாவது பண்ணி தான் சொல்கிறாங்க. ஐயோ அப்போ உனக்கு எதுவும் நடக்காது சரியா. ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நமக்கு எதுவும் நடக்காது சரியா. ஜேகே ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றாகல உனக்கு ஜேகே ஹக் பண்ணிட்டே இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக வருது. ஜிம் ரொம்ப அழகாங்க. ஏன் ஜேகே யாருமே நம்ம புரிஞ்சுக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. உள்ள சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு என்ன கோவம் வருது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க அன்னைக்கு நீ வந்து இந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த கிராண்ட்மா கூட்டு வந்து அவங்க கிராண்ட்மாட்ட சொல்லி இந்த மாதிரி பெருசாக கிரியேட் பண்ணாங்க. இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. அவன் சொல்லாமல் இருக்கான். இப்போ ஃபோன் சொல்ல அவங்க கிராண்ட்மாட்ட கேட்க வருது. ஒரு ஜஸ்டிஸ் கேட்கவா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் எதுவும் கேட்க வேணாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. நான் அன்னைக்கு சொல்கிறாங்க இன்னைக்கு சொல்ல விஷயம் பண்ணிட்டேன் சொல்கிறேன். என்ன பண்ண ஜிம் கேட்குறான். அப்போ ஜேகே தான் சொல்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணியிருக்கா காயின் அடிச்சா சொல்கிறாங்க. பின்னா அவங்கள்ட்ட ஒரு தப்பு தானே ஆல்ரெடி எல்லாம் நடந்துச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ அவன் அப்படி இல்லை அவன் எப்போ விட்டு நான் வரணும்னு நினைக்கல. இந்த மாதிரி நடக்கணும் தெரியுமா என்ன அவன் ஜஸ்ட் அவன் கிராண்ட் பண்ண முடியாமல் இருந்தாங்களா அதான் இப்போ நான் தான் போசனா சொல்கிறாங்க. தான் தப்பு அவன் மேலே சரியா அவன் விட்டு போகலாம். என்கிட்ட நான் ஒவ்வொரு விஷயத்தை அப்படி ஃபோன் கேட்கணும் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட பேசாது என்கிட்ட அதிகமாக பேசாமல் இருக்க டைம் நீ கிளாஸ் என்ன பண்ணிருக்கேன் சொல்லிட்டு அவன் கேட்டே இருப்பேன். அவன் ஃபிட் பண்ணலாம் சொல்லிட்டு அப்போ சொல்லுவானே அப்போ இதை அவன்கிட்ட சொல்லியிருக்கணும்ல சொல்லிட்டாங்க. இன்னைக்கு போகிறத கூட அவன்கிட்ட சொன்னான். அப்புறம் இந்த மாதிரி வர முடியல சுச்சுவேஷன் விட்டு வந்துட்டேன் நான் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கணும்ல ஜேகே சொல்கிறாங்க. அவன் என்கிட்ட சொல்ல முடியாது தப்பு தானே ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு அவன் அடிச்சு சொல்கிறான் அப்படி தான் அடிப்பான் ஜேகே சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் அந்த டைம் அடிச்சுட்டா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் டைம் அடிச்சு சொல்கிறேன் ஏன் ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. பின்ன அவன் இதுக்கு இந்த கார் எதுக்கு வாங்கி கொடுத்தாங்க நம்மளுக்கு தானே சொல்கிறாங்க. நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியல நம்மளை பிக் பண்ண முடியாது. அந்த காரில் எனக்கு அந்த கார் இருக்கணும் அவங்க வச்சுக்கணும் அவன் எதுக்கு மற்றவங்களை பிக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இல்லை ஜேவோ சொல்கிறாங்க பர் ஜேவுக்கு அவன் பிள்ளையாட்டினாக்கா அப்போ நீ யார் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க இப்போதைக்கு நீ அவனுக்கு யாரு ஃபேன்ஸே அவனை பார்க்க வேணாம் அவனை சரியா ஜஸ்ட் அத்தை பையன் பார்த்துக்கல ஒரு ஃபேமிலி வர அவன் பார்த்துக்கலாம்ல சொல்கிறாங்க. இவன் ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணுறவங்க அந்த ஒரு அதை வச்சாவது கூட்டி விட்டுருக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவங்க ஏற்கனவே பார்க்குறாங்க சொல்கிறாங்க. ஜேகே ஜிம்முக்கு ரொம்ப கோவம். ஜிம்மை பார்த்துருக்காங்க பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க சர்வீஸ் மட்டும் பாக்ஸ் மட்டும் எதுவும் பண்ணால் சரியா சொல்கிறாங்க. நான் ஒன்று பட்ட கொஞ்சம் என்ன பண்ணுவோம் சரியா ஜேகே சொல்கிறாங்க. சரி ஒன்றும் ஜிம் தான் ஜேகே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு ஜிம்மு ஃபேஸை கப் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. லவ்யூடா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் அமைதி இருக்காங்க. அது சொல்கிறாங்க லவ்யூடா சொல்கிறாங்க. என்ன சொல்ல மாட்டேன் நீ எப்படி வெளியே போகணும்னு நினைக்கிறேன் என்ன நினச்சிட்டு இருக்க மனசில் ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லிட்டு அம்மா ஏன் வெளியே போகிறேன் உனக்கு ஜேகே வேணாமா அது கேட்குறாங்க. ஜிம் அமைதி இருக்காங்க சொல்லி ஜேகே வேணாமா ஜேகேக்கு நீ வேணும்னு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜேகேக்கு நீ மட்டும் தானே ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் அமைதி இருக்காங்க சொல்லி நீ மட்டும் தான் எனக்காக இருக்கா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்லல நீ போ நான் தூங்கணும் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறது சாப்பிட்டியா சொல்லிட்டாங்க. நான் சாப்பிட்டேன் மெடிசன் எடுத்துக்கிட்டேன் நீ போய் சாப்பிட விட்டுவா நான் தூங்குறேன் சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு பாருங்க போல விட்டுவா நான் வீட்டில் இருக்கப்பா நான் தூங்க வைக்கிறவா சொல்லிட்டாங்க. இல்லை வேணாம் இல்லை வா தூங்க வைக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் ஜிம் பக்கத்துக்கு போகிறாங்க. இல்லை வேண்டாம் ஓகேவா அது தப்பா நீ ஏஞ்சி போக சொல்லிட்டாங்க. ஏன்டா நீ போ சரியா சொல்லிட்டாங்க. நீ ஏன்டா மற்றவங்களுக்கு தெரிஞ்சு பயப்படுறாரு யாராச்சும் பயப்படல ஓகேவா சில விஷயங்கள் பண்ண தப்பா இருக்கு ஏஞ்சி போக சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க சரி போக சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் ஜேகேவும் சரி ஓகே நீ தூங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் படுக்கிறாங்க. ஜேகே பிளாங்கில் கவர் பண்ணி டேப் பண்ணி கொடுத்துட்டு வெளில வராங்க. அப்போ அது பக்கம் நம்ம கரெக்டாக ஜேகே அந்த ரூம் வெளில வரும்போது மேலே ஸ்டெப் ஏறி வராரு. ஏறி வந்துட்டு ஜிம் ரூமுக்கு தான் போகிறாரு. இப்போ ஜேகே பாரு எங்கே போகிறாரு கேட்குறாங்க. நான் ஜிம்கிட்ட பேசணும் சொல்கிறேன் என்ன பேசணும்னு சொல்லிட்டாங்க. நான் ஜிம்கிட்ட சம் கிளாரிஃபை பண்ணணும் சொல்லி என்ன கிளாரிஃபை பண்ணணும் ஜேகே கேட்குறாங்க. அப்போ ஜேவோ ரெண்டு வராங்க. இங்கே பார் ஜேவோ டே இங்கே பார் ஜேகே நாங்கள் ரெண்டு பேரும் ஜிம்கிட்ட பேசணும் என்ன பேசணும்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ பேசின மாதிரி ஜிம் தப்பாக நினச்சிக்கூடாது எங்களை சொல்கிறாங்க. நாங்கள் அது மாதிரி பர்சன் கிடையாது நான் டேவ் வந்து என்னோட ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் டேவ் சேவன் அப்படி தான் பார்க்குறான்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜேகே டே பார்க்குறாங்க பாரு ஜேஹோக்கு யாருமே இல்லை சரியா எனக்கு இப்போ ஃபேமிலி கிடச்சிடும் ஒரு ஆர்வம் வந்திருக்கேன் எனக்கு தெரியும் ஆனால் இருக்குது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா சரியா அவங்களுடைய சித்தி பார்ப்போம் ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க. அதாவது அவங்களுடைய
அவங்களுடைய ரிலேட்டிவ்மே அப்படின்னாக்கா அவங்க வளர்த்துருப்பாங்க. அவங்க ரொம்ப சித்தப்பா சித்தினாக்கா சொந்தம் கிடையாது. சொந்தத்தோட அவங்க சித்தப்பா சித்தியாக இருந்திருப்பாங்க. அவங்களும் ரொம்ப அபியூஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு யாருமே இல்லை, அவங்க கிட்ட யாருமே இல்லை. அதனால தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா எங்கள் கூட தான் யாரும் இல்லை சொல்கிறாங்க. ஜேகே இங்கே என்ன சொல்கிறேன், உனக்கு நாங்கள் எவ்வளோ பெரிய ஃபேமிலி கொண்டமா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நேற்று என் ஜிம்மி கூட அவர் கஷ்டப்பட்டான். அப்போ எங்களுக்கு ஃபேமிலி எங்கே போச்சு? அப்போ ஜேகே கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜெமினி லிசன் ஆகுது, வீட்டுக்கு ரூமில் இருக்கும்போது லிசன் ஆகிட்டு தான் இருக்கு அவருக்கு. இப்போ நம்ம ஜெகி பார்த்து அவனுக்கு வந்து ஃபீவர் படுத்துருக்காங்க. ஓகே உனக்கு நிம்மதி இருக்க சரியா சொல்லி கேட்குறாங்க. பட் பார்க்குறாங்க சொல்கிறாங்க அருண் கிளாரிஃபை எக்ஸ்பிளனேஷன் நாளைக்கு வச்சுக்கோ சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உனக்கு கிளாரிஃபை உன்னோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நாளைக்கு சொல்லிட்டு ஓகேவா தயவு செஞ்சு அவன் நிம்மதி தூங்க ஒரே சொல்லி ஜேகி தான் அப்படி கையெழுத்து கொண்டு கேட்குறாரு. அப்புறம் டேக் ஒரு மாதிரி ஜேகி ரொம்ப ஓவராக போயிட்டு சொல்லிட்டாங்க. அப்படியே இருந்து போகிறோம் ஓகே வாங்க போக சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் டேக்கு கீழே இறங்குறாங்க. ஜெவக்கு கீழே இறங்குறாங்க. மார்னிங் பேசிக்கலாம் நம்ம ஜிம்மிட்ட சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு கீழே உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம டேக் குக் பண்ணுறாங்க. ஜெவக்கு கீழே மட்டும் சாப்பிட்றாங்க. ஜேகி சாப்பிடவே இல்லை. ஜெகி இன்னைக்கு ஆஃப்டர்நூன் காலேஜ் சாப்பிட்டு இங்கே சாப்பிடவே இல்லை. அவங்க அப்படி படுத்துட்டாரு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம் ஃப்ரெஷ்ஷாக எழுந்து குளிச்சுட்டு கீழே வந்துட்டு காஃபி போடுறாரு. அப்போ ஜெவ கூட வராங்க. ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. அப்புறம் ஜெவ கிட்ட வராங்க. ஜெக்கி வந்துட்டு ஒரு மாதிரி தப்பாக பேசுதான். அவங்க பேச நீ நினச்சிக்கா சரியா செஞ்சு சொல்கிறாங்க. ஜிம் அவங்க இருக்காங்க. பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க ஏங்க சொல்கிறாங்க. இல்லை காலேஜ் டைம் தப்பாக பேசுகிறாங்க இல்லையா, அந்த ரூமர்ஸ் தான் அது வந்து தப்பாக பேசுகிறாங்க. அது மாதிரி நீயும் புரிஞ்சுக்காத ஜிமின் டே வந்து உன்னோட ஃபேன்ஸ் இருக்கு, ஒரு மாதிரி ரொம்ப பாஸ் வச்சிருக்காரு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே ஜிம்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெவ பார்க்குறது ஜிமின் ஓகேன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சொல்லிட்டு கரெக்டாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பாரு ஜிம் உண்மையே ரொம்ப பாசமாக வச்சிருக்காரு, தெரியும் பாசம் வச்சிருக்காரு. உண்மையே ஹஸ்பண்ட் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம்முக்கு காஃபி மேக் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஜேகே விட வராங்க. அவ்வளோன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. காஃபி போடுறேன் ஜிம் சொல்கிறாங்க. என்கிட்ட கேட்குறேன் போட்டு தர மாட்டேன். அஜய் கேட்குறாங்க. வேண்டாம் நான் போட்டுக்கிறேன் சொல்கிறாங்க. எட்டு போச்சு ஜேகே தான் இப்போ அந்த காஃபி அவர் வாங்கி மேக் பண்ணுறேன் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் வாங்கிக்கிறாங்க. அப்போ ஜெவ ஜிம் மட்டும் பேசணும்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. நான் தப்பா எடுத்துக்கலாம் எங்கள் ஜிம் போயிடுறாங்க. அப்போ ஜெவ பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. நான் தப்பா எடுக்கல ஓகேவா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஜிம் போயிடுறாங்க. அப்போ ஜெவக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஜேகே பார்க்குறேங்க. இப்போ ஜேகே தான் சரி எல்லாத்துக்கும் பயப்படுறீங்க நீங்கள், அது எப்படி டே மட்டும் தான் டே தான் ரொம்ப சேஃபாக இருக்கும் சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜெவக்கு பாருங்க பாரு ஜெகி நீ அதை எனக்கு தப்பாக பேசுகிறேன் நான் நிறையா டே கேட்குறேன் ஓகேவா. ஏன்னாக்கா இப்போ நான் தான் வீட்டில் இருக்கேன், உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்கா, நீங்கள் என் ஹேண்ட் பிடிச்சிக்கலாம்ல கேட்குறாங்க. இப்போ ஜெகி ஒரு மாதிரி டே எனக்கு கம்ஃபர்ட் சொன்னு சொல்கிறாங்க. அப்படி வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு போயிடாரு. இந்த பக்கம் ஜெவக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ண தெரியல, நம்ம தப்பாவது நம்ம அவங்க விஷயம் எது நம்ம எதுவும் நம்ம தேவையான ஆகிட்டோமோ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்படியே வராங்கன்னா ஜெவக்கே நின்றுக்கா சொல்கிறாங்க. இல்லை டே நான் வந்து ஜிம்மில் சாரி கேட்க தான் ட்ரை பண்ணேன், ஆனால் ஜிம் எனக்கா ஒன்றும் இல்லை சொல்லிட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் அவன் தப்பாக இருக்க சார் அவன் புரிஞ்சுப்பான், அவன் வந்து செக்கே மாதிரி இருக்க மாட்டான், நான் வந்துட்டு அப்புறம் தனியாக பேசுகிறேன் சரியா சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் பேசுகிறேன் கண்டிப்பாக பேசுகிறேன் ஜிம்மில் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவமே சரி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. டேட்டு இந்த பக்கம் ஜேகே தண்ணி ஃபுட்டை குக் பண்ணியிருப்பாரு. நம்ம ஜிம்மி சாப்பிட்றாங்க. ஜேகே மேக் பண்ணதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க 4 பேரும் சாப்பிட்டுருப்பாங்க. சாப்பிட்டு ஜிம்மி வெளியே வராங்க. போய் டே பார்க்குறாங்க. ஜிம்மி வந்து காரில் உட்கார சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க காய் வராங்க. ஜிம்மி போகலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி ஜேகே போய் பண்ணுறது இன்னும் வந்திருக்காங்க. அப்போ டேக்கு ஜெவக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தனித்தனி பைக்கில் போகிறாங்க. இப்போ இந்த டேக்கு ஒரு மாதிரி ஃபோன் பண்ணி கிராண்ட் சொன்னாக்கா இல்லை தப்பா வேண்டாம் போய் சொல்லணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெவக்கு என்னாச்சு டே சொல்கிறாங்க. இல்லை வா சொல்லி இப்போ 2 பேரும் கார் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த காலேஜ் எப்படினாக்கா டோட்டலாக டேவோட நேம் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுது. இவங்க ப்ரொஃபஸர்ஸ் கூட இப்போ எப்படினாக்கா டே வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்டே நம்ம பார்க்குறாங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்டாக பார்த்துருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரோட கார் வந்து ஒன்றா இறங்குது. அதெல்லாம் பார்க்குற முன்னாடி 4 பேர் இறங்குவாங்க. வர மாதிரி இருக்கும். ஜிம்மி டேவோட ஃபேன்ஸ் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து இதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது. நம்ம ஜிம்மி காய் கூட வரது இவன் நம்ம ஜேகே தனி என்ன கூட வரதையும் பார்க்க இவங்க 2 பேர் ஒன்றா வர பார்த்து நிக்கோல் பயங்கர வச்சு பண்ணுறா செஞ்சு விட்றா. நம்ம ஜெவக்கை பார்த்து தப்பாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே ஜெவக்கு ஒரு வேலை தான் பார்க்குறாங்க. ஜெவக்கு நான் ஹாஃப் வேறு என்ன எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக ஜெவக்கு போய் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காரு. இந்த வேரோட அவர் முடிஞ்சிடும். ஜஸ்ட் 1 இயர் தான் அவருக்கு எப்படா எக்ஸாம் வரும் எப்படா இதில் முடியுன்ற மாதிரி அவருக்கு இருக்குது. இந்த பக்கம் ஜேகே டே பார்ட் டைம் ஒர்க் போகிறாங்க. பார்ட் டைம் ஒர்க் போயிட்டு வந்து ஜிம்மில் வந்து பாப்பா ரூம் வந்து பார்த்துட்டு 4 ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு நல்லா படி ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் சொல்கிறேன். இப்போ ஜேகே தான் சரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஜிம் அமைதியாக இருக்காங்க. அப்புறமா டே டாக்டர் ஜிம்ட்டு பேச ட்ரை பண்ணி போகிறான் அன்றைக்கி. ஆனால் ஜிம் இந்த கிளாஸ் இருக்க சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடாரு. ஒரு 1 வீக்காக ட்ரை பண்ணுறாரு. டே வந்துட்டு ஆனால் ஜேகே ஜிம்மில் பேச டைம் கொடுக்க மாட்டாரு. இப்போ 1 டே நம்ம டே வந்துட்டு அவர் கிளாஸ் கொடுக்கும்போதே கூப்பிட்றாங்க ஜிம்னு சொல்கிறாங்க. அவரோட கிளாஸ் தான் சொல்லுங்க ப்ரொஃபஸர் ஜிம் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம எல்லாம் பார்க்குறோம் டிஃப்ரெண்டாக ஏன்னா மொத்தம் கூட நம்ம ஸ்டூடெண்ட்டே லாஸ்ட்டாக இப்போ கேஷுவல் டேங் சார்னு கூப்பிடுவாங்க. டே சார்னு கூட கூப்பிடுவாங்க. ஆனால் இவருக்கு இந்த மாதிரி கூப்பிட்டு எல்லாம் பார்க்குறோம். வேலை என்னடா ஃபேன்ஸ் டோப்பி கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ காயில் எல்லாம் சிரிக்கிறாரு. இதான் தேவைதாண்டா அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க. டே பார்த்து இப்போ நம்ம டே வந்துட்டு நீ வெளில வா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் சார் ஜிம் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறேன் வெளில வந்து சொன்ன சொல்லிட்டு போயிடாரு. ஜிம் வெளில வராங்கன்னு சொல்லிட்டு முட்டை ஜிம் ஹேண்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அவருடைய கேபில் உட்கார வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க.
வேணுங்க சார் சொல்கிறாங்க. பாரு ஜிம் எதுக்காக நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு, நான் மட்டும் பேசணும் ட்ரை பண்ணிருக்கேன், நீ பழகி போகிறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் என்ன சார் பண்ணேன், ஜிம் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, சாரி ஜிம் சாரி ஓகே தப்பு தான் ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க, பாரு ஜியோக்கு தப்பா நினைக்க ஓகே சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க, அப்போ கூட இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் நடந்துக்கு ரீசன் நான் தான், இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷனுக்கு மாதிரி நடந்துக்கலாம் ரீசன் நான் தான், மன்னிச்சுக்கோ ஜிம், நான் வந்து பிக் பண்ணியிருக்கணும், நான் கேர்லெஸ் அந்த டைம் சாரி அப்படின்னு கேட்கவே இல்லை. அவர் என்னக்கா ஜியோ கூட தப்பு பேசுகிறாங்க, நீ வந்துட்டு என்கிட்ட பேசாமல் தடுத்துட்டு போகிறது, இந்த காரில் வரும்போது எல்லாம் பார்க்க வேறு மாதிரி பார்க்குறாங்க, ரியாக்ட் பண்ணுறாங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜிம் அப்படின்னு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, ஆமாம் வித்தின் 2 months மேரேஜ் ஆக போகுது ஜிம் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் அகைன் சொல்லிட்டேன் எனக்கு இந்த மேரேஜ் வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் வேணாம் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு கிராண்ட் மட்டும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா, எனக்கு மேரேஜ் வேணாம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, ஏன் ஜிம் அவள் ஆர்ஃபன் வழியா சொல்லிட்டு டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இல்லை அவங்களுக்கு ரீசன் தெரியும் ஜிம் நினச்சி போகிறாங்க. இப்போ டேக்கு புரியல, ஏன் எப்படி நடந்துக்கிறான், நான் அவங்களும் பாஸ் பண்ணுறது இருக்கேன் கேரங்க தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குன்ற அவருக்கு தெரியல. இப்போ ஜெவ கொடுக்குறாங்க. டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, ஜெவ் சொல்கிறேன் என்னாச்சு சொல்லிட்டு பார்க்குறாங்க. டே வந்து ஜெவ் ஹக் பண்ணி விளாடுறாங்க. ஏதாச்சும் கேட்குறாங்க, இல்லை ஜிம்மை புரிஞ்சிக்க மாட்டான், ஜேக்கின்னு புரிஞ்சிக்க மாட்டான், எல்லாம் தப்பாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு எனக்கு புரியவில்லை, அவங்களும் கேரங்க தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி தான் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை டே எனக்கு தப்பு ஏன் அவங்க ஹக் பண்ணி நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்க கூடாது, எனக்கு தெரியாது அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஜிம்மில் வராமல் இருக்கான், நீங்கள் அவனை பிக் பண்ணிட்டு வர சொல்லி தெரியாது எனக்கு மன்னிச்சுக்கோங்க டே ஏன் மேலே தப்பு சொல்ல சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவளை ஹக் பண்ணி அழறது. இந்த பக்கம் ஒரு பையன் அந்த ஃபோட்டோ எடுத்துடுறான். எப்படிக்கா அவனுமே இப்படி டேவை பிடிக்காது அந்த பர்சனுக்கு, அவனும் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்போ அவங்க பெண்ணு இந்த பெண்ணுமே இந்த மாதிரி ஜெயஹோப்பு நம்ம டேவும் ஹக் பண்ணுறதுக்காக அந்த கேபின் ஓப்பன் இருக்கும் ஹக் பண்ணது அப்படியே இப்போ ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணிடுறாங்க. எல்லாருக்கும் ஃபோட்டோ ஷேர் ஆகிட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம 2 ரிலேஷனில் இருக்காங்க. அதுவும் ஒரு காலேஜில் அதுவும் கேபினில் இருக்காங்க. இது மற்ற ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தா என்ன ஆகும் சொல்லிட்டு ரெப்புடேஷன் போய்ட்டு நம்ம அந்த ப்ரொஃபஸருக்கு கொஞ்சம் கூட கவலை காலேஜ் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு தப்பு போஸ்ட் ஆகுது. கொஞ்சம் நேரத்தில் வைரல் ஆகுது. பக்கம் நம்ம ஜிம்முக்குமே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் பார்க்குறேன். காலேஜ் குரூப்பில் ஷேர் ஆயிருக்கு. ஜிம் பார்த்து கேஷாக உட்காந்துருக்காங்க. கால் பார்த்து என்னடா இது சொல்லிட்டு எல்லா பசங்களும் ஜிம்மை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. என்ன நடக்குது சொல்லிட்டு ஜிம்மு கண்டுக்கு போய் அவர் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம டேங்க்கு பிகாஸ் வார்னிங் வந்துடுது. பட் டே கூப்பிட்டு வார்னிங் பண்ணிடுறாங்க. அந்த பக்கம் அப்படின்னு சொல்லுறதுங்க பாருங்க. இது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார் ஜஸ்ட் கம்ஃபர்ட்டாக சொல்லிட்டாங்க. பாருங்க உங்கள் வீடு இல்லை சரியா, இது காலேஜ் ஓகேவா, பாருங்க டே நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கிறத மட்டும் இருங்க சரியா, இல்லைனாக்கா நீங்கள் வெளியே போயிருங்க ஓகே சொல்லிட்டாங்க. டீசெண்டாக ஒபீடியண்டாக இருக்கிறத மட்டும் இங்கே இருங்க, இல்லைனாக்கா அதாவது ஸ்டூடெண்ட் வந்து ப்ரொஃபஸர் பார்த்து கற்றுக்கணும் ஓகேவா, ஆனால் உங்களை பார்த்து அவங்க தப்பான பேட் பேர் தான் அவங்க கற்றுக்கூடாது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. குட் ஹேபிட் உங்களுக்கு வரலாம், ஆனால் பேட் ஹேபிட் உங்களுக்கு வரக்கூடாது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுற பர்சனுக்காக மட்டும் தான் இவ்வளோ டைம் உங்கள் மிஸ்டேக் வந்துமே கூட நான் அமைதியாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. சார் இந்த தப்பும் பண்ணல சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி கேட்குறாங்க. உங்களை பற்றி எல்லாம் எப்படி கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். உங்கள் ஃபேன்ஸ் இங்கே இருக்காங்க, இவங்க ஃபேன்ஸ் ஹக் பண்ணியிருந்தா கூட யாரும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க ஓகேவா. நீங்கள் ஃபேன்ஸ் சொல்லிட்டு நானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன். எனக்கா சரி ஓகே மேபி ஏதாவது உங்களுக்கு ஃபைட் பண்ணிருக்கலாம், நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. ஆனால் இது யாரும் தேர்ட் பர்சன் ஹக் பண்ணாங்க என்ன நினைப்பாங்க என்ன சொல்லி கேட்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அது உங்கள் வீட்டோட ஓகேவா. காலேஜில் நீங்கள் தேர்ட் பர்சன் தானே அவருக்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக் என்ன பேர் சொல்லவே தெரியல. அவர்கிட்டே வந்துட்டு சாரி சார் இப்போ இந்த மாதிரி நடக்காது சரியா, இந்த மாதிரி நடக்காது சார் சொல்லிட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டைம் ஓகே போங்க அப்போ சொல்கிறாங்க. அப்போ வீட்டு வந்துடுறாங்க. ரிட்டர்ன் கேபின் கொண்டுட்டாங்க. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நமக்கு ஜிம் கேட்க கூட ஜெவ கூட்டி நம்ம டேக்கிட்டு ஜெவக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. டே வந்து வேணாம் விடு, அவங்களுக்கு தெரியும் நம்ம தான் பண்ணி கொண்டு தெரியும் ஓகேவா, இதெல்லாம் ஹக் பண்ண சொல்லுவாங்க புரியும் வாசம் சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம ஜிம்மு கண்டுக்கிறது அவ்வளோ ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காரு. இப்போது அப்டேட்ஸ் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மந்த் வந்துருச்சு. இன்னும் ஒரு இப்படினாக்கா லாஸ்ட் மந்த் இருக்குது. ஃபஸ்ட்டு வீக் இப்படினாக்கா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் வரும்போது இல்லை எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணாரு, அதிலே தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு. அப்போது ஜிம்மில் கிராண்ட் ஜிம்முக்கு அது ஜிம்முக்கும் டேக்கும் கால் வருது. இந்த மாதிரி வந்து உங்கள் வெட்டிங் ட்ரெஸ் வந்து போய் நம்ம செலக்ஷன் பண்ணணும், நாங்கள் வரட்டான்னு கேட்குறாங்க. அப்புறம் டே சொல்கிறீங்களா கிராண்ட்மா எக்ஸாம் வரப்போ ஜிம் டிஸ்டாக் ஆகும் சரியா, ஒரு 3 weeks போட்டுக்கோங்க, ஒரு 2 weeks போட்டு நீங்கள் அப்புறம் வாங்க சொல்கிறாங்க. எக்ஸாம் முடிய போகிறப்போ நீங்கள் வாங்க. இவங்க ஜிம் கிராஜுவேட் ஆகிட்டு ஓகேவா, கிராஜுவேட் ஆகிட்டு 1 week ஆஃப்டர் மேரேஜ் வச்சுக்கலாம். அந்த 1 week ட்ரெஸ்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வாங்க சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் சொல்லிட்டாங்க. அது பெரிய மினிட் எக்ஸாமுக்கு டெஸ்ட் பண்ணாங்க. ஜிம் ஒரு வாரம் சொல்லி முடிச்சிடறாரு. சரி சொல்லி விட்டுறாங்க. இப்போ டேஸ் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஜேக்கு ஜிம்முக்கும் டேக்கு மேரேஜ் ஆகும் அந்த தெரியும். அந்த மேரேஜ் டாக் வரப்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரால் ஏற்றுக்க முடியல. நாளைக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் போது ஜிம் வீட்டில் படிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஜேகே வந்து இப்போ பார்ட் டைம் போகக்கூடாது ஜிம் சொல்லியிருப்பாங்க. எனக்கு எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கா. அது ஜேகே வீட்டுக்கும் வரல. அவர் பார்ட் டைம் போக வீட்டுக்கு வராமல் என்ன பண்ணுறாங்க, ஜிம்முக்கு கால் பண்ணுறாங்க ஜேகேக்கு. ஜேகே வந்துட்டு ஃபோன் எடுக்கவே இல்லை. இப்போ நம்ம ஜேக்கோட ஃபோன் கொடுக்காது. ஆனால் யார் பண்ணுறாங்க என்ன என்னமோ சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. எங்கே ஜேகேன்னு கேட்குறாங்க. அதையும் கேட்குறாரு. என்னாச்சு கேட்குறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு இப்படிக்கா ஃபோனில் சொல்லி இந்த மாதிரி நடக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் பிடிச்சிட்டு இருக்கா சொல்கிறேன். எங்கன்னு கேட்குறாங்க. ஒரு பார்ல சொல்கிறாங்க. பார்லையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி இப்போ ஜிம் டெக்கன் ஃபோனை கட் பண்ணிட்டு வெளில வேறு அவங்கள்ட்ட காய் கூப்பிட்றாங்க. காய் வேறு என்னடா சொல்கிறாங்க. கொஞ்சம் விலை கூட்டிட்டு போடா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜிம்னு நம்ம ஜேகேவும் டேயோட காரில் ஏறவே இருந்த கார்லேயும் போகல. இப்போ நம்ம ஜிமின்
அப்போ எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜிமின்னு அதுக்கப்புறம் நம்ம காய் 2 பேரும் பார்க்க போகிறாங்க. போய் பார்த்தா கணக்கு ஜேகே பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறேன் ஜேகே ஜிம் போட்டு ஜேக்கை ஷேட்டை போய்க்காங்க. ஜேகே பார்க்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கு எக்ஸாம் இருக்குடா குடிச்சிட்டு இருக்கா ஜிம் சொல்லிட்டாங்க. அதுக்கு ஜேகே பார்க்கணும் அப்படின்னு அவன் மேரேஜ் பண்ணி போடுறான். அப்படி இருக்கு எக்ஸாம் எழுதணும்னு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க என்ன டே அவன் மேரேஜ் ஆகிறதுக்கு உனக்கு எக்ஸாம் நடக்குது என்னடா சம்மந்தம் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்கப்பா நீ என்னோட ஒய்ஃப் ஓகேவா என்னை மட்டும் மேரேஜ் பண்ணிக்கணும் என்னை தாண்டி வேறு யாரும் பாஸ் நீ யோசிச்சு அவ்வளோதான் பார்த்துக்கணும் எனக்கு நீ மட்டும் தான் சரி உனக்கு நான் மட்டும் வேறு யாரும் லைஃப் வரக்கூடாது உனக்கு மேரேஜ் நடக்கூடாது மேரேஜ் நடக்க சத்தியமாக செத்து போகிறேன் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க அதை பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க காயை சொல்லிட்டாங்க. பின்னாடா அப்படின்னா அவனுக்கு எதுக்கு இது மாதிரி அவனை கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். ஒரு பக்கம் இவன் இன்னொரு பக்கம் அவனோட அண்ணன் ஒரு பக்கம் இவன் லவ் பண்ணி கொண்டுறான் அவனை அந்த பக்கம் அவனுக்கு அவங்களோட ஃபீலிங்ஸுக்கு யாருமே எதுவுமே இல்லை அவன் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வீட்டில் கஷ்டப்படுத்துறாங்க ஆளுக்கு ஒன்று கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க பேசுங்க பாரு ஜேகே சொல்லிட்டாங்க. ஜேகே பாருன்னு சொல்லிட்டாங்க பாரு நீ அவங்க கூட மேரேஜ் பண்ணிக்கூடாது ஓகேவா அவனுக்கு உனக்கு மேரேஜ் நடக்கூடாது மேரேஜ் ஸ்டாப் பண்ணி ஜேகே கெஞ்சுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க மேரேஜ் ஸ்டாப் பண்ணி ப்ளீஸ் ஜேகே கெஞ்சுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இப்போ என்ன மேரேஜ் ஸ்டாப் பண்ண அவ்வளோ சொல்லிட்டு ஆமாம் சொல்லிட்டு ஓகே நெக்ஸ்ட் அவன் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுங்க ப்ராமிஸ் பண்ணு ஓகேவா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி உனக்கு ஜேகே மேரேஜ் நடக்கூடாது ஓகேவா அப்படியே எக்ஸாம் எழுதுவோம் ப்ளீஸ் ப்ராமிஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறமா இன்னும் மிங்கூரை பார்க்குறாங்க நல்லா விவரமாக இருக்காண்டா சொல்லிட்டாங்க ஆமாண்டா சொல்லிட்டாங்க. இது பக்கம் நம்ம காய் பார்க்குறாங்க அதை நான் உனக்கு நல்ல ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவனுக்கு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாரு நான் ப்ராமிஸ் பண்ண ஓகேவா எக்ஸாம் எழுது அப்படி சொல்லிட்டேன். ஜிம்னு சொல்லிட்டாங்க இல்லை நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா நல்லா எக்ஸாம் எழுதுவேன் அக்கா சொல்லிட்டு என்ன பண்ணுவா ஜிம்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணிப்பா சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்க ஜிம் நான் வந்து பிளாக்மெயில் பண்ணுறேன் சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணல உண்மையாக சொல்கிறேன் ஓகேவா எனக்கு நீ மட்டும் தான் நீ எல்லாரும் லைஃப்பில் வச்சு பார்க்க முடியாது ஜிம் ஜேகே சொல்லிட்டாங்க. ஜிம் நம்ம இருக்காங்க ப்ளீஸ் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க ப்ராமிஸ் பண்ண ஓகேவா நான் மேரேஜ் வந்துட்டு நான் அப்புறம் பேசுகிறேன் ஓகேவா என்ன சொல்கிறேன் அந்த பக்கம் டக்குன்னு ஜேகே பார்க்குறாங்க. அவர் ஒரு கிளாஸ் பீஸ் எடுத்துக்கிறாங்க அந்த நீர் பாட்டில் உடச்சிட்டு கிளாஸ் பீஸ் எடுத்து ஹேண்ட் கிழிச்சிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி கேண்டா அப்படி பண்ணுறேன் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அப்படி தான் பண்ணுவேன் நீ ப்ராமிஸ் பண்ணி கொடு சரியா சொல்கிறேன் பிளட்டில் ப்ராமிஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் காய் பார்க்குறேன் டே பிளட்ல வேஸ்ட் ஆகுதுரா சொல்லிட்டு அங்கே போனால் போதும் சரியா சொல்லிட்டு அந்த பக்கம் ஜிம் பார்க்குறேன் ஏன் அப்படி இருக்கா சொல்லிட்டு ஜிம் அங்கே பாரு எந்திரி வா ஹேண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் வேணாம் ஓகே ப்ராமிஸ் பண்ணி பிளட்ல ப்ராமிஸ் பண்ணி இல்லைக்கா அங்கே கிழிச்சு பார்க்க சொல்லிட்டு நெக்கிட்ட கை வைக்கிறாங்க நெக்கிட்ட வைக்கிறாங்க. காய் பார்க்கிட்டே உண்மையாக கிழிச்சு பண்ணா சொல்லிட்டு உண்மையாக அவங்க பேச இருக்கான் சரியா கண்டிப்பாக கிழிச்சு பண்ணா பண்ணிட்டு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க காய் போய் என்ன உனக்கு மேரேஜ் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் உனக்கு டே கூட மேரேஜ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க மேரேஜ் நடக்காது சரியா சொல்லுங்க ப்ராமிஸ் அப்படி ஜிம் ப்ராமிஸ் பண்ணி தராங்க. அப்போ தான் ஜேகே ஸ்மைல் பண்ணுறாங்க பண்ணி ஸ்மெலிக்கு விட்டு அந்த பிடிச்சிருக்கு ரொம்ப அழகாக இருக்காரு. இப்போ ஜிம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க வா வீட்டுக்கு வா சொல்லிட்டாங்க இல்லை சொல்லிட்டாங்க வா வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் வாசல் கூப்பிட்றாங்க. அப்புறமா ஜேகே பார்க்குறாங்க சரி வாசல் இப்போ ஜேகே எஞ்சி வராங்க. இப்போ உங்களை பார்க்குறாங்க பார்த்தியாடா என்னெல்லாம் பண்ணி சமாதானம் இது பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க அதை நினச்சி சாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஜிம் ஜேகே பக்கம் கூட்டி வராங்க. இப்போ ஃபஸ்ட்டு காய் உட்காந்துருக்காங்க காய்க்கு அப்புறம் ஜேகே அப்புறம் ஜிம் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேகே தான் எனக்கு பிடிச்சி விழுந்துட்டு போகிறேன் ஜேகே சொல்லிட்டாங்க. காய் பார்க்குறேன் அப்படி விட மாட்டேன் சரியா நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. இல்லை ஜிம் எனக்கு பிடிச்சி கோச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாரு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் இப்போ கடிச்சு பல ஜேக்கோட ஹேண்ட் டைட்டாக கட்டி வச்சிருக்காரு பிளட்ல லாஸ் ஆக கூட சொல்லிட்டு இப்போ இல்லை வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஜிம் இந்த கூட்டிட்டு வராங்க. அப்புறம் ஜேகோ பார்க்குறாங்க என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை லைட்டாக அடிபட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஒன்றாவது கேட்டாங்களா கேட்குறாங்க எனக்கு ஒன்றா நேருக்கு கேட்குறா உனக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது ஏதாவது ஜேகே சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க அமைதியாக இருந்துச்சு. ஜிம் தான் மேலே கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறாங்க எப்படி பண்ணான்னு சொல்லிட்டாங்க. அப்படி தான் பண்ணுவான்னு சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஃபார் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறது சொல்லிட்டாங்க ஃபோக்கஸ் பண்ணுற ஓகே ஆனால் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே சச்சி போய் ஜிம் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஃபைனல் பக்கம் ஜேகே அழகாக நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அப்புறம் ஜேகே ஜிம் காது சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓகே ஜிம் போய் எழுதுறாங்க. இப்போ ஃபைனல் எக்ஸாம் போயிட்டு இருக்குது. இந்த எக்ஸாம் போகிறப்ப யார் டிஸ்டர்ப் பண்ணிக்கல அவங்க பாட்டு அவங்க ஒர்க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம் முடிஞ்சு ஃபைனல் ஜிம்முக்கு 3 வீக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். 2 days ஆஃப்டர் தான் ஜிம்முக்கு கிராஜுவேட் ஆகும். கிராஜுவேட் ஜேக்கு ரொம்ப ஹாப்பியாக ஜிம் கிராஜுவேட் ஆகுது நினச்சி அவருக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் சேம் ஜேஹோப்பும் கிராஜுவேட் தான் இன்னைக்கு நம்ம ஜேகே பார்க்குறோம். ஜேகே இருக்காங்க அந்த பக்கம் நம்ம ஜேஹோப் தான் ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. செகண்ட் நம்ம ஜிமினிக்கு நடக்குது. அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அனுப்புகிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸு சம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களே ஃப்ளவர்ஸ் கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக எனக்கு விஷ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க ஜிமின் போகிறாங்க கோவிலுக்கு ஹக் பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம காய் பார்க்குற லேடி நோ சொல்லிட்டு என்ன சொல்லி ஹக் பண்ணுறா சரி அங்கே பாரு எல்லாரும் பார்க்குறாங்க தப்பாக நினச்சி போகிறாங்க சரியா சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க சார் அமைதியாக இருக்காரு. அப்போ நம்ம டே வராங்க ஃப்ளவர்ஸ் திரும்பி பார்க்குறோம் டே பார்த்து எல்லாம் பார்க்குறாங்க சரி ஓகே ஜிம்மு கொடுக்க போகிற சொல்லி வெயிட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஜேவ் பேர் இருந்துருக்காங்க ஹாப்பியாக ரொம்ப சன்ஷைன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்போ நம்ம டே வராங்கன்ட்டு ஜேவ் சொல்லிட்டாங்க. ஜேவ் பார்க்க சொல்லிட்டாங்க டே சொல்லிட்டாங்க கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜேவ் பார்க்க எனக்கு ஆசை உனக்கு தான் சொல்லிட்டாங்க அது பார்க்குறா சொல்லிட்டாங்க. அப்போ அந்த நிக்கோல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க. எனக்கு எல்லாமே தப்பாக தான் பிடிச்சி ஜேக்கி டே பார்க்குறாங்க பாரு மற்றவங்க நினச்சிட்டு போடு ஓகேவா எனக்கு ஃப்ரெண்டு ஓகேவா நீ ஹாப்பியாக இருக்கணும் ஆசைப்படுறதா சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்க டே அவங்க புரியலடா அவங்க லவ் பண்ணுறா அவனை சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு டேக்கு வந்து ஜேவ் பண்ண லவ் இருக்கு சொல்லிட்டாங்க. அது அவங்க ரியலைஸ் பண்ணவே இல்லை.
இவன் ஜிம்மில் கூட பிளாக்கா லவ் பண்ணுறாருன்னு தெரியாது, ஆனால் கேர் பண்ணுறாரு எல்லாரோடவும் அவருக்கு. அவர் ஜேவை பார்த்து ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்காங்க, ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி பிடிச்சிருக்காங்க அவருக்கு தெரியுது. அப்புறமா ஜேகே பார்க்குறாங்க, ஜேக்கு ரொம்ப கோவம் வருது. இத்தனை பேர் பார்க்குறாங்க கொடுக்குறாங்க, இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க பார்த்தியா ஜிம்மின்னு சொல்லிட்டு ஜிம்மில் ஒரு பசங்க கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க, மைக்கேன்னு சொல்கிறாங்க, பாஸ் கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எதுக்கு என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, டிப்போ சரியாக சொல்கிறாங்க. ஈரா ஜிம் வராங்க, என்ன ஜிம் கேட்குறாங்க. மைக்கேல் பார்க்குறாங்க, நான் விட்டு அப்போ தான் கன்ஃபியூஸ் பண்ணேன், நீ தான் வேணான்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஆமாம் அப்போ வேணான்னு சொல்லிட்டாங்க, இப்போ வேணாம் சொல்கிறேன். சரி ஓகே தான் இருக்கட்டும், ஏதோ ஒன்று எப்போ பார்க்கணும்னு தெரியல, ஓகேவா ஹாப்பியாக என்ன சொல்கிறாங்க. சரி ஹாப்பியாக ஓகேவா, எனக்கு இந்த காலேஜ் ரொம்ப பிடிச்ச பர்சன் நீ தான், எனக்கு ரஷ் கூட நீ தான், உன் லவ் பண்ண நீ தான் வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே உனக்கு டிசோன் பர்சன் இல்லை, நான் எனக்கு தெரியும், எனக்கு நான் ஒரு மாதிரி பேட் பயம்னு சுற்றிட்டு நீயே அது குட் சொல்லு எனக்கு தெரியும் ஓகேவா. ஆனால் நான் மட்டும் ஒன்றும் சொல்ல கேட்க கேட்குறாங்க. அப்போ ஜேகே தூரம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, காயெல்லாம் ஜேகே பிடிச்சி வச்சிருக்காங்க, பண்ணக்கூடாது சொல்லிட்டு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, சொல்லு சொல்லிட்டாங்க. அப்புறம் மைக்கேல் பார்க்குறாங்க, நீ யாராலும் மேட்ச் பண்ணிக்கோ ஓகேவா, நான் தேவை மட்டும் மேட்ச் பண்ணிக்க சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்லி யாராலும் மேட்ச் பண்ணிக்கோ, நான் தேவை மட்டும் மேட்ச் பண்ணிக்க சரியா சொல்லி. எனக்கு அவருக்கு ஒன்றும் லவ்வே கிடையாது சரியா, அது எல்லாருக்கும் மற்றவங்க சொல்கிற அந்த காசுக்காக நான் சொல்லலை, நான் ட்ரூவாக ஃபீல் பண்ணது ஓகேவா. அன்றைக்கி லேக்கில் நீ வந்துட்டு அதாவது நம்ம ஷிப்பிங் நம்ம வந்துட்டு டூர் போய் போனே அது இருக்கும் தேவை வந்துட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் போட்டில் வந்துட்டு தெரியல, அப்போவே நான் பார்த்தேன் ஓகேவா, அவருக்கு ஒன்றும் ஃபீலிங்ஸ் ஏதாச்சும் ஓகே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நீ வேறு யாராலும் மேட்ச் பண்ணிக்கோ, டேபிள் மேட்ச் பண்ணிக்காது இட்ஸ் மை ரிக்வஸ்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம மைக்கேல் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று லவ் பண்ணியிருக்கா, நீ ஹாப்பியாக இருக்கணும் ஆசைப்படுறேன் அப்படி சொல்லி மைக்கேல் சொல்கிறோம். பக்கத்துலவங்க பார்க்குறாங்க, ஆமாம் ஜிம்மி கரெக்டு தான், நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் மைக்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான், எங்களுக்கு நிறைய பேர் ஹாப்பிட்டுலாம் சொல்ல மாட்டோம், ஆனால் உண்மை சொல்லவா நீ நம்ம கிளாஸுக்கு நமக்கு ஒரு நீ பிரைட் ஸ்டூடெண்ட், எனக்கு ஜிம்மி காலேஜ் டாப் போட செகண்ட் வந்துட்டு நல்லா படிக்கிறோம் பையனை தான் நல்லா பிடிச்சி சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசுகிற ஹம்பிளாக பேசுவார், அதனால் நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறோம் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, சரி ஓகே கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ மைக்கேல் பார்க்குறாங்க, பாரு இந்த பசங்க மேட்ச் பண்ணிக்க ஓகே இண்டிஜுவல் ரைட்லாம் மேட்ச் பண்ணிக்காது ஓகே சரி உனக்கு பெஸ்ட் ஃபியூச்சருக்கு ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, சரி அவங்க லவ் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு மைக்கேல் திரும்ப பார்த்தா ஜேகே வந்து பார்க்குறாங்க. ஜேகே இப்போ என்ன பார்க்கலாம் சொல்கிறாங்க, தெரியுமா அதை பார்க்குறாங்க. ஆமாம் ஒரு பர்சன் ரேஸ் லவ் பண்ணுறாங்க ஓகே அவங்க மேட்ச் பண்ணிக்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு மைக்கேல் சொல்லிட்டு போயிடலாம். அப்படி ஜிம்மி சிரிக்கிறாங்க. நமக்கு மைக்கேல் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறான் அவர் காயிட்டு கேட்குறாங்க. பார்க்குறாங்க அவங்க ஒன்று தான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க கூட தெரியாதுன்னு சொல்கிறாங்க. டே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவோம் சரியா சொல்ல மாட்டாங்க, இப்போ நியூஸ் ஸ்பெட் பண்ண மாட்டாங்க, அது ரொம்ப ஸ்பெட் பண்ண விட மாட்டாங்க, ஆனால் வந்துட்டு கண்டுபிடிச்சிப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறதுக்காக ஜேகே ஹாப்பியாக இருக்குது பரவாயில்லையே இந்த கேட்டவங்களும் நல்லா இருக்கணும் சொல்கிறாங்க. ஆமாம் இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேங்க பார்த்துக்க ஜெகோ பார்க்குறாங்க, டே ஜிம்மிக்கு வேணும் தெரியலையா சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு வேணும் தெரியல சொல்லுங்க, இல்லை ஜெகோ உனக்கு தான் வேணுந்தேன் உனக்கு பிடிக்கல கூட சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மிக்கும் ஆசைப்படான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே திரும்பி பார்க்குறாங்க, இல்லை ஜிம்மிக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததே இல்லை அப்படி சொல்கிறாங்க. இது அட்லீஸ்ட் இப்போ வாங்கி கொடுத்துருக்காம சொல்கிறாங்க. இல்லை இப்போ வாங்கி கொடுத்தது வேறு மாதிரி அவன் எப்படி எடுக்கான்னு தெரியல, அவன் வந்துட்டு சரியாக கொஞ்சம் நேரம் பேசுறதில்ல, இதுக்கு நல்லா பேசுவான் இப்போ அவன் சரியாக பேசுறதில்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப்பா என்ன சொல்கிறாங்க, அப்புறம் உங்களை ஓகேவா இன்னும் 1 வீக்கில் மேரேஜ் ஆகலாம் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படியே 1 வீக்கில் மேரேஜ் ஆக போது அப்புறம் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் கிராஜுவேட் ஆகிருக்க வா வெளியே போய்ட்டு சாப்பிடலாமா சொல்கிறாங்க. ஹோட்டல் யாமல் நம்மளுக்கு தனியாக வா சொல்கிறாங்க. ஆமாம் எப்பயும் ஜேகேவும் ஜிம்மி வரப்போதில்ல நான் போகலாம் சொல்லிட்டு நம்ம கூப்பிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு ஜெயப்பா ஜிம்மி ஜேகே சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ ஜேகே திரும்பி பார்க்குறாங்க, ஜிம்மி திரும்பி சொல்லிட்டு நாங்கள் வெளியே போகிற சாப்பிட நீங்கள் வரீங்களா சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம காய் பார்க்குறேன், டே லவ்லி பர்ஸ் போகிறாங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஜேகே கிட்ட ஜேகே ஒன்று சிரிச்சிட்டு நாங்கள் வரல எனக்கு தேவையில்ல சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறவங்க போகிறோம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம டேவும் ஜேகேவும் போய் காரில் உட்காருங்க. அப்போ ஒரு கால் வருது. இப்போ டே பார்க்குறாங்க ரெடி ஆகிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டு டாக்டர் ஜேகே தனியாக கூட்டிகிட்டு போகல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வர வச்சிருக்காரு. நம்ம ஜூன் சுகா சின்ன வர வச்சிருக்காங்க அப்படி தான் போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் டே போன நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்குறாங்க எல்லாருமே கிராஜுவேட் ஆகிட்டு ஃப்ரீயாக போகிற இதாங்க கலைஞ்சு போயிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஜேகே வந்து டக்குனு ஜிம்மி கொண்டு பண்ணுறாங்க. ஜிம்மி பார்க்க என்ன பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. அப்போ ஜேகே பார்த்து அவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனல் இருக்கிற பிகாஸ் ஒரு பொக்கே ஜிம்மி பார்க்குறேன் என்ன இது கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறோம் மனைக்கு சொல்லிட்டாங்க என்ன சொல்ல உனக்கு சரியா கங்க்ராச்சுலேஷன் மை ஒய்ஃப் ஜேகே சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறோம் சூப்பர் தான் சொல்லிட்டாங்க கிளாப் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குற ஜம்கா என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க. எனக்கு ஒய்ஃப் கிட்ட என் ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ண ஆசை இருக்குல்ல அதான் எடுத்து கூட ஆசை சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க எடுத்து கூட ஆசையாக சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க அப்படி ஜிம்முக்கு ஒரு மார்க் எடுத்துக்கிறோம் ஹெல்த் கோர்ஸ்ல ஜிம்மி சார் ஓகே வாங்கிக்கிறாங்க தேங்க்யூ சொல்லிட்டாங்க. ஜேகே அப்படின்னு ஜிம்மில் தூக்கி சுற்றிட்டு இருக்காங்க. ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி போயிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்க என்ன பண்ணுறாரு பார்த்துட்டு வீடியோ சொல்கிறாங்க பார்க்கட்டும். ஜேகே சொல்லிட்டே காய் நான் ஃபோட்டோ எடுத்து சொல்கிறாங்க. காய் பண்ண ஃபோட்டோ நடக்கிறேன் சொல்லிட்டு வளர்ச்சி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்மில் ஜேகே நிறைய போஸ்ட் தராங்க. ஜிம்முக்கு வந்து ஷையாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. இப்போ ஃபைன்லாம்க்கா ஜேகே பார்க்க சொல்லிட்டு வீட்டுக்கு போகலாமா சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்க எங்கே வெளில கூட்டிகிட்டு போய் சொல்லிட்டு வெளில கூட்டிகிட்டு போக மாட்டேன் நான் ஜிம் மட்டும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே காய் பார்க்குறாங்க சரி ஓகே அப்படி சொல்லிட்டாங்க. ஃபைனாக ஜேகே 2 பேர் வீட்டுக்கு வந்துருக்காங்க. வீட்டுக்கு வந்து ஜேகே டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்க என்ன பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது சொல்லிட்டாங்க நான் ஜஸ்ட் நார்மலாக லாக் பண்ணிப்போம் ஓகே பயப்படாது ஜேகே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க
இல்லை சொல்லிட்டாங்க பாரு ஜேக்கி ஜிம் ஹக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது தெரியுமா, ரொம்ப மிஸ் பண்ணுற ஒய்ஃபாக சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. இந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு நீ பேசணும் ஓகே, மேரேஜ் பண்ணி முடிச்சது சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன விளையாடுறியா, நீ வந்துட்டு ஜஸ்ட் இப்போ தான் படிச்சு ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கேன் ஓகேவா, நான் 2 இயர்ஸ் படிக்கணும் சின்ன பையன் ஓகே, நமக்கு மேரேஜ் என்ன அவசரம் ஜிம் கேட்குறாங்க. ஆனால் டேக்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க மேரேஜ் வேணால் ஸ்டாப் ஆகும் ஓகேவா, ஆனால் நான் வந்து உனக்கு மேரேஜ் மேரேஜ் பண்ணிக்க மாட்டா சொல்லிட்டாங்க. ஏன் மேரேஜ் பண்ணிக்க மாட்டா கேட்குறாங்க. இப்போ மேரேஜ் பண்ணிக்க முடியாது ஜிம்க்கா, எனக்கு மேரேஜ் பற்றி ஐடியா இல்லை ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம்மின்னு சொல்லி மேரேஜ் பற்றி ஐடியா இல்லை ஓகேவா, நான் மேரேஜ் வேணால் ஸ்டாப் பண்ணணும் மற்றபடி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மற்றபடி சொல்லிட்டாங்க நீ வெயிட் பண்ண வைக்கிறேன், நான் லக்கேஜ் நைட்டை பேக் பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க. லக்கேஜ் பேக் பண்ணிட்டேன். ஆமாம் நம்ம ஊருக்கு போகிறேன் சொல்லிட்டாங்க. ஊருக்கா எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. நம்ம ஊருக்கு போகிறோம், ஊருக்கு போயிட்டு நீ வேணா அங்கே இருக்கேன், நான் ஊருக்கு போகிறேன், ஊருக்கு போயிட்டு நான் ஃப்ரெண்ட் பட சில விஷயங்களாம் பேசணும், பேசிட்டு நான் சில விஷயங்களாம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ண போகிறா ஜே கேட்குறாங்க சொல்லிட்டாங்க. என்ன பண்ண போகிறா ஜேக்கி ஜிம் சோக்கில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன் சொல்லிட்டு இதை பண்ணுறல எனக்கு தெரியாமல் ஜேக்கி சொல்லிட்டாங்க. சரி எனக்கு தெரியாமல் பண்ணுறல உனக்கு கேம்பஸ் ஜாப் தானே கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஜிம் ஷாக் ஆகிடுது சொல்லி உனக்கு கேம்பஸ் செலக்ட் ஆகிருக்குதுன்னு உனக்கு ஜாப் கிடச்சிதுன்ட்டு சொல்லவே இல்லை சொல்லிட்டாங்க. அப்புறம் போகிறியா ஜே கேட்குறாங்க. ஜிம் அங்கே இருக்காங்க சொல்கிறேன்ட்டு சொல்லவே இல்லை. எனக்கு செல்லாம் தெரியுமா சரி ஓகே நான் கூட இதை சொல்லாமல் இருந்துச்சு அப்போ நான் போக மாட்டேன், ஜாப் தான் கிடச்சிருக்கு நீ போக மாட்டேன் நினச்சேன், அப்படி ஜாப் போட ரெடியாக இருக்குது அப்படி தானே சொல்கிறாங்க. ஜிம் அங்கே இருக்காங்க சொல்கிறா. அப்புறம் வந்து வேறு ஸ்டாப் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறேன் சொல்கிறேன். ஜிம் பார்க்குறேன். ஆமாம் நான் போகிறேன் ஓகேவா, நீ படிச்சு முடிக்க மாட்டேன்னு வரும் சரியா சொல்லிட்டாங்க. இல்லை ஜிம் எல்லாம் இருக்க மாட்டேன் ஜிம்மின்னு ஜேக்கே சொல்லிட்டாங்க. இல்லை இப்போ நீங்கள் போகிறது கரெக்டாக இருக்கும் ஓகேவா, நான் போயிட்டு வரதுக்குள்ள டேக் எப்படியும் ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிச்சுவாங்க சரியா. இப்போதைக்கு எவ்வளோ கோவமாக இருப்பாங்க, நான் இப்போதைக்கு மேரேஜ் ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டாக்க எவ்வளோ கோவமாக இருப்பாங்க. அது 2 இயர்ஸ்க்கு அப்புறம் டேக் ஒரு பாசம் பார்த்து மேரேஜ் பண்ணிடுவாங்க சரியா. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் திரும்பி வந்தால் பிரச்சனை இருக்காது ஓகேவா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கணும் எனக்கு படிச்சு முடிச்சிரு. அப்போ ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. இல்லைடா நீ நம்ம இருக்க முடியாது ஜேகே ஜிம்மில் லேட் ஆகிறாங்க. என்ன பண்ண சொல்லிட்டாங்க. ஜேகே ஜிம்மில் படுத்துட்டு அவளை அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. அழுதுட்டு ஜிம்மு நெக்கி பற்றில ஒரு பேசுறது. அப்புறம் பண்ணுறாரு ஜிம் பார்க்குறேன். என்னடா பண்ணுறது என்னோட சொல்லிட்டு நெக்கெல்லாம் பைட் பண்ணுறாங்க. ஜேகே இப்படி ஜேகே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க ஜேகே பார்க்குறாங்க. இல்லை என்னோட போகாதா நீ இல்லைக்க நான் அழகாயிருடா ஜேகே சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்லிட்டு கேளு ஜிம் ஜேகே லைட்டாக டேப் பண்ணுறாங்க. எந்த சொல்லிட்டு ஜிம் ஜேகே இருக்கா ஜிம்மில் படுத்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போது டோர் ஓப்பன் ஆகுது. டோர் ஓப்பன் பண்ணி அப்படி காசு சர்ப்ரைஸாக உள்ள சொல்லிட்டு உள்ள வந்துருப்பாங்க. வந்து பார்க்குறாங்க. பார்த்து ஃப்ரீஸ் ஆகிறாங்க. ஜோன் பார்க்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அம்மா சொல்கிறாங்க பார்த்தீங்களா நான் சொன்னேன் அவங்க பசங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்களா, என் பசங்க அந்த மாதிரி இல்லை மார்னிங் வந்து ஜிம்முக்கு ஜேகேக்கு லவ் கேர் கொடுங்கன்னு சொன்னீங்களா பார்த்தீங்களா இப்படி தான் பண்ணுறாங்க. டேக்கு அவங்க எப்படி துரோகம் பண்ணுறாங்கப்பா, டே ஏன் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, இவங்கள்ட்ட போய் ரீசன் தெரியுமா, டேவை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேக்கு டக்குனு மாறி ஜிம் ஜேக்கு டக்குனு எழுச்சி போய் பார்க்குறாங்க. பார்த்து அந்த பக்கம் ரன் மாதிரி ஜிம்மில் கடந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க. டக்குன்னு நம்ம ஜேக்கே பிடிச்சவங்க ஹேண்ட் இருக்காங்க ஸ்டாப் பண்ண வரீங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் ரன் பார்க்குறவங்க கஷ்டமில்லாத பண்ணுறதுக்கே சொல்லிட்டாங்க. அவங்க பார்த்துட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துருப்போம் கேம்ஸ் ட்ரெஸ் செலக்ஷன் பண்ணலாம் கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆசை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் ரன் ஜிம் பார்த்து கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு மேரேஜ் வெயிட் பண்ண சரி நானே உங்களுக்கு பேச நினச்சேன், எனக்கு மேரேஜ் வெயிட் பண்ண ஓகே என்ன விட்டுருங்க ஓகே நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன் சரியா. ஸோ ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்மில் ரன் பார்க்குறாங்க. பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. என் விட்டுருங்க ஓகேவா எனக்கு இது மேரேஜ் வெயிட் பண்ணல, நானே உங்கள்கிட்ட வந்துட்டு மேரேஜ் விருப்பம்னு சொல்ல தான் வந்தேன் சரியா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறாங்க. ஓ இப்போ நீங்கள் பண்ணிட்டு ஒரு அசிங்கம் அதுக்கு என்ன அர்த்தம் கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இங்கே எந்த ஒரு தப்பு நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பு நடக்க சொல்கிறாங்க. எங்கள் கன்னடா பார்க்குறோம் போயின்னு சொல்கிறேன். சரி அந்த பக்கம் ஜிம்மை பார்க்கிட்டு வர என்னப்பா இதெல்லாம் உனக்கு டேவு பிடிக்கல அப்பா நான் சொல்லிட்டு சரியா. ஆனால் அதுக்காக தேவோட தம்பி ஜேகே சரியா. ஜேகே உனக்கு பிரதலாப்பா அவங்க எப்படி சொல்லிட்டேன் ஜேகே உனக்கு அறிவே இல்லையா ஸோ ஜேக்கே அப்பா கேட்குறாங்க. இப்படியே பண்ணுவேன் என்ன நினச்சிட்டு இருக்கோம் மன சொல்லிங்க சின்ன பசங்களா எவ்வளோ பேர் அழகு பசங்க அதுவும் அவன் எந்த சொல்கிறான ஒரு பையன் அவங்க இப்படி இருக்கே உனக்கு அறிவியல் அவர் கேட்குறாங்க. அந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. அப்பாங்க பாருங்க சொல்கிறாங்க. ஹீ இஸ் மைன் ஓகேவா ஐ எம் ஹிஸ் ஒன்லி மைன் அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறேன். எனக்கு அவன் அவனுக்கு ஓகேவா நான் அவனுக்கு அவன் எனக்கு மட்டும்தான் எங்கள் 2 பேர் லைஃப்பில் வேறு வரக்கூடாது ஓகேவா நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்மில் கிளம்புக்கு ரொம்ப கோவம் பாரு ஜிம்மின் நான் இன்விடேஷன் அடிச்சிட்டோம் இன்விடேஷன் அடிச்சு எல்லாருக்கும் ஓகே கொடுத்துட்டேன் ஓகே உங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆகும் சின்ன வயசுல நாங்கள் சொல்லியிருப்போம் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ உனக்கும் டேக்கு மேரேஜ் நடக்கும் சரியா சொல்லிட்டாங்க. என்னால் டே மேரேஜ் பண்ண முடியாது சரியா சொல்கிறேன். ஜிம்மி சொல்கிறாங்க ஜிம்மில் கிளம்பு பார்க்குறேன் சரியா மேரேஜ் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. ஓ நாங்கள் ப்ளஸ் கேட்க முடியல மாஸ்டர் ஹேண்ட் பிடிக்கிறாங்க கிராண்ட் மாஸ்டர் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் கிராண்ட் தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி தரத்தடி எடுத்து போகிறாங்க. அந்த பக்கம் ஜிம்மில் அப்பா தேவடா ஜேக்கேடா பார்த்துட்டு ஜேக்கேட் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. எடுத்து காரில் புஷ் பண்ணுறாங்க. கார் எடுங்க சொல்லிட்டாங்க. பார்த்து அப்படியே வீட்டில் லாக் பண்ணிட்டு கார் எடுத்துட்டாங்க. எப்போ அந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. அம்மாங்க பாருங்க சொல்லிட்டு கேளுங்க சொல்கிறாங்க. அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. அந்த பக்கம் ஜிம் டக்குன்னு ஒரு பசங்க டெக்ஸ்ட் பண்ணிடுறாங்க. டெக்ஸ்ட் பண்ணிட்டு அப்படி வந்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது சரி ஓகே என்ன ஃபேஸ் பண்ணலாம் சொல்லிட்டு வரவழி ஃபுல்லாக கிராண்ட் திட்டு வந்துருக்காங்க. அவங்க வந்து அஷ்டம் பசங்க நான் பார்த்தது இல்லை என் ஃபேமிலி எப்படி பசங்களா சொல்லிட்டு அப்படி திட்டு வந்துருக்காங்க. ஃபைனில் அந்த காரு ஒரு தெரியாத சாஃப்ட்வேர் இப்படினாக்கா பூசான பேச்சு ஆகுது. பூசான பார்த்தாக்கா அவங்க வீட்டில் மேரேஜ் ஒர்க் போயிட்டு ரொம்ப அழகா இன்னும் 1 வீக் இருக்குது அப்படின்னு கூட வீடு ரொம்ப அழகாக டெக்கரேட் ஆகிட்டு இருக்கு. அவங்க மைட்லாம் அழகாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறாங்க. கார் விட்டு இறங்கிட்டு கார் ஒர்க் பண்ணுறாங்க. இறங்க சொல்லிட்டாங்க. ஜிம்மில் இறங்குறாங்க. அப்படியே கை பிடிச்சி கார் எடுத்துட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் ஜேக்கெட்
பேரும் ஹேண்ட் எடுத்துட்டு போறாங்க. இந்த பக்கம் ஒரு பர்சன் தான் நான் அப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இல்லாட்டி கிளாரா அப்படி பண்ணலாம் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஆமா இந்த டெக்கரேஷன் நல்லா இருக்கு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு அதெல்லாம் நடக்கிற லிவிங் ஹாலில் தான். இப்போ அந்த வீடு பேலஸ் மாதிரி இருக்கும். அந்த வீட்டை உள்ள போயிட்டு அந்த லிவிங் ஹாலில் போயிட்டு 2 பேரும் புஷ் பண்றாங்க. 2 பேர் கீழே வராங்க. அப்போ திரும்பி பார்க்குறவங்க 2 பேர் பார்க்குறாங்க. அம்மா என்னாச்சு ஏன் இப்படி தள்ளுறீங்க சொல்லிட்டு ஒரு பர்சன் தூக்குறாங்க. யாரும் நல்லா ஜிம்மோட அம்மா தான். அம்மா ஏன் பசங்க தள்ளுறீங்க என்னாச்சு சொல்றாங்க. ஜிம்மன் ஜெகே சொல்றாங்க. இப்போ 2 பேரும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க அம்மா ஏன் அப்படி என்னாச்சு எப்படி கோபப்படுறீங்க சொல்லி கேட்குறாங்க. எதுக்காக பசங்க தள்ளி விடுறீங்க சர்ப்ரைஸாக கூட்டு வரலான்னு சொல்றீங்க சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்குறேன் உன் பையன் பண்ணது கதை கேள்வனா சொல்றாங்க. என்ன பண்ணா அப்போ சொல்லி கேட்குறாங்க. ஜிம் என்ன பண்ணா அப்படி கேட்குறாங்க. இப்போ வந்து பக்கம் நடந்தாலும் சொல்றாங்க. இப்போ ஜிம்ல ஜெக்கட் அம்மா ஜெக்கே பழைய ஸ்டாப் பண்றாங்க. டக்குன்னு ஜிம் படி ஸ்டாப் பண்றாங்க. ஆண்டி போதும் அடிக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஜிம் இன்டர்வியூ ஆகுது சரி அவன் ஏன் பையன் சரியா அடிப்பான் கொள்ள என்ன பண்ணுவோம் சரியா சொல்லிட்டு ஜெக்கில் அம்மா சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன சொல்றாங்க என்ன பண்ணுவோம் சரியா இன்டர்வியூ ஆக சரியா சொல்லிட்டு இப்போ ஜிம்ல ஜெக்கில் அம்மா ஜெக்குவாக நடிக்க போறாங்க. இப்போ ஜிம்ல அந்த ஸ்லாப்பாக வருவாங்க. அவர் கணக்கு விழுந்து 2 பக்கம் ஜிம்ல அம்மா ஜிம் பிடிச்சி காண்ட பிடிச்சி இருக்காங்க. என்ன பண்ணியிருக்கா நீ திருத்தவே இல்லைடா சொல்றாங்க. அம்மா நான் என்ன தப்பு பண்ணா நீ திருந்தவே மாட்டேடா உனக்கு டேதான் சின்ன வயசு சொல்லியிருக்கேன்டா அப்படி இருந்து கூட இவன் எப்பறம் அவனுக்கு பார்க்க தோண்டா அவனோட சின்ன பையன் சொல்றாங்க. அப்படி பார்த்தா நான் கூட டேவோட சின்ன பையன் தான் சொல்றாங்க. பாரு உனக்கு நீ பிறக்க முடியும் டேக்கு நான் முடிவு பண்ணுறா நீ முடிவு பண்ணா போதுமா எங்களோட பப்பி நீ கேட்கறது யார் சொல்றாங்க. பாரு உங்களோட பப்பி எங்களுக்கு இருக்கு நான் முடிவு பண்றது சின்ன வயசு டேவோட மனசு நாங்கள் ஆசை காட்டி வளர்த்துருக்கோம் சரியா அவன் மேலே சொல்றாங்க. அவர் என் மேலே சொல்றாங்க வீர வச்சுருக்கா சொல்றாங்க. யார் அவரை சொல்றாங்க. பாரு எடுத்து பேசி எப்படி தொலைச்சிருவோம் சொல்லிட்டு ஜிம்ல அம்மா ஜிம்ல கணக்கில் ஸ்லாப் பண்ண போறாங்க. டக்குன்னு ஜேக்கி வந்து ஹேண்டை பிடிச்சிட்டாங்க. ஜிம்ல அம்மா ஹேண்டை இந்த பக்கம் வேக்க நம்ம பார்க்குறேன் என்ன பண்ணுறா சொல்றாங்க. பாருங்க ஆண்டி உங்க கடைக்கு என்ன அடிச்சுக்கோ சரியா வாங்கிக்கிறேன். ஆனால் ஜிம் ஒரு கை அவர் அடி வச்சு ஒரு கை பட்டுச்சு நான் அவ்வளோதான் சொல்றாங்க. என்ன பண்ணுவா சொல்லிட்டு ஜிம்ல அம்மா கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுவோம் சரியா அவன் எனக்கு சொந்தமான சரியா சொல்றேன். என்ன இருக்கு அவன் சொந்தமான சரியா அவன் எனக்கு நான் அவனுக்கு தான் சொல்றாங்க. அந்த பக்கம் ஜெயிக்க நம்ம பார்க்குறாங்க. பாரு ஜெயிக்க தேவை பேசியிருக்கா சரியா அவன் அண்ணனுக்கு சொந்தமானவன்டா அவன் அண்ணனுக்காக ஃபிக்ஸ் பண்ண ஒரு பையன் இப்போ அவன் பிறந்தது ஏன்னா அவனுக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா அப்படி பண்ணிட்டு இருக்க நாங்கள் டே மனசு ஆசை வளர்த்துறோம் இப்போ அவன் என்னன்னு சொல்கிறா சொல்றீங்க யார் அவனா சொல்றாங்க. அந்த வேர்ல்டுக்கு ஒரு செல்ஃபிஷான பர்சன் அவனாக இருப்பான் சரியா சொல்லிட்டு நம்ம ஜெயிக்க சொல்றாங்க. என்ன என்னோட டே பற்றி என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கிடம்மா நம்ம ஜெயிக்க அங்கேயும் சாப்பிட போறாங்க. இப்போ ஜெயிக்க பிடிச்சா பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ஜெயிக்க நம்ம பார்க்குறீங்க. பாரு ஜிம் என்ன ஜிம் பண்ணிட்டு இருக்க நீ மேரேஜ் பண்ணிட்டு இல்லை ஃபர்ஸ்ட் பையன் சரி டே நீ எதுக்கு ஜிம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்போ சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டே எனக்கு டே மாமா டே வந்து மேரேஜ் பண்ணி விருப்பம் சரியா சொல்றாங்க. ஓ உனக்கு டே மாமா கூட கூப்பிட பிடிக்கல சொல்றாங்க. ஆமாம் எனக்கு டே விருப்பம் சரி எனக்கு டே வந்து நான் அந்த வீட்டோட பையனை பார்க்குறேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு இந்த வீட்டோட பையன் தான் உங்களோட பையன் தான் என் மாமா பையன் தான் எனக்கு. ஆனால் என்னால் மேரேஜ் பண்ண முடியாது சரி எனக்கு ஒரு மேலே ஃபீலிங்ஸ் கிடையாது அவருக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஜிம்மில் விளாண்டு பார்க்குறாங்க. அப்போ உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு ஜேக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது எனக்கும் ஜெயிக்க பிடிச்சிருக்கு ஜேக்கு என்ன பிடிச்சிருக்கு நீங்கள் சின்ன வயசுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஈவன் எனக்கு ஜிம் பக்கம் சொல்கிறேன் உங்கள்கிட்ட எனக்கு நீங்கள் பிளாக் பண்ணிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜேக்கி பார்க்கணும் ஜிம்மில் எனக்கு ஒவ்வொரு பிளாக் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஜேக்கு இது கிடைக்காது ஜேக்கு அது பண்ண மாட்டேன் சொல்லிட்டு இருப்பீங்க. ஒரு கட்டத்தில் நானே சரி ஓகே நம்ம ஒரு டேபிள் மேட்ச் பண்ணிட்டாங்க அந்த ஃபேமிலி ஹாப்பாக சொல்லிட்டு நான் கூட அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனால் அவருக்கு ஒரு துளி ஒரு பர்சன்டேஜ் கூட எங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை தெரியுமா அன்னைக்கு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி நடந்துடலாம். அன்னைக்கு லேக்கில் அந்த ரிங் எப்படி காண முடிச்சு விசாரிச்சு கேட்டீங்களே ஜஸ்ட்டு நாங்கள் தண்ணியில் விழுந்து தான் சொன்னாங்களே தவிர எப்படி நாங்கள் வந்து தெரியுமா ஃபஸ்ட் நான் விழுந்துட்டேன் தெரியாமல் தவறு விழுந்துட்டேன் எனக்கு காப்பாற்ற வந்து ஜேகே தான் சரியா அன்றைக்கி எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆபத்து நடந்து இவங்க மட்டும் தான் வந்தா. அப்போ உங்கள் கிராண்ட்ஸ் உங்கள் டேரஸ்ட் கிராண்ட்ஸ் இருக்காங்க அவங்க அங்கே தான் இருந்தாங்க ஆனால் வரவே இல்லை தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ நான் பார்க்குறேங்க பாரு சொல்கிறாங்க. ஆனால் ஜேவுக்கு இருந்தப்போ சொல்கிறாங்க எனக்கு ஜேவுக்கு யாரும் எனக்கு ஒரு பாசம் தான் எனக்கு ஜேவுக்கு யாரும் இல்லை அனாதையாக இருக்கான் அவனுக்கு வந்துட்டு அவனை பார்க்குறப்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு அதனால தான் சொல்கிறாங்க. அப்படியா அவனுமே சொல்லவா அந்த வீட்டில் உண்மை அனாதையாக இருக்குது நானே இவன் மட்டும் தான் அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே பார்க்க ஆமாம் நாங்கள் தான் அனாதையாக இருக்கோம் எல்லாருமே இருந்து அனாதையாக இருக்குது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா யாருமே என்ன கூட சந்தோஷமாக இருந்து போயிடல நமக்கு யாருன்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாரும் வந்து பாசம் அனாதையாக இருந்தது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படி பார்த்து நாங்கள் தான் அனாதையாக இருக்கோம் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் அவங்க இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணுறா சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணி வச்சுருக்கீங்க தெரியுமா சின்ன வயசுல அவனுக்கு எல்லாமே பார்த்து பண்ணி எனக்கு என்ன பண்ணீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜிம் ஜெக்குன்னு கேட்குறாங்க. ஏமா எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா ஜிம் கேட்குறாங்க. அந்த பக்கம் அம்மா பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க. நீ பண்ண தப்பை நியாயப்படுத்தல நான் பண்ண தப்பை நியாயப்படுத்தலமா நான் கேட்குறேன் உங்களுக்கு எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு சும்மா அம்மா அமைதிருக்காங்க உங்களுக்கு டேக்கிற பிடிக்கும் தெரியும்ல ஒரு அத்தையா உங்களுக்கு டேக்கிற பிடிக்கும் தெரியும் ஒரு அம்மா உங்களுக்கு டேக்கிற பிடிக்கும் தெரியும் ஆண்டி ஆனால் எங்க ரெண்டு பிடிக்கும் பிடிக்கும் தெரியுமா உங்களுக்கு சொல்லி கேட்குறாங்க. இவங்க ரெண்டு பார்க்குறாங்க பாருமா இவங்க பேர் மைண்ட் டைவர்ட் பண்ணுறாங்க அவங்களா சொல்கிறாங்க. 2 பேர் பார்க்குறாங்க பாருங்க நீ தேவை மேட்ச் பண்ணி பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் மேட்ச் பண்ணிக்கணும் இது இருக்க முடியாது எப்படி இருந்துச்சா தெரியல இதுக்கப்புறம் சரியாயிடும் வைக்க நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்புறம் மேட்ச்சுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் சரியா சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க எனக்கு அவர் மேட்ச் ப்ரிப்பேர் பண்ண சரியா இப்போ நான் ஜெயிக்க கூட மேட்ச் ப்ரிப்பேரே இல்லை எனக்கு என் மேரேஜ் வேணாம் என் லைஃப் நானே பார்த்துக்கணும் ஓகேவா என்ன நான் பார்த்துக்கணும் படிக்கணும் வைக்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஜிம்ல கிளம்பி பார்க்குறாங்க பாரு நீ தேவை மேட்ச் பண்ணிட்டு தீரணும்னு சொல்லிட்டு எனக்கு மேரேஜ் பண்ணிக்க முடியாது சரி இதுக்கப்புறம் அவருக்கு யோசிக்க முடியாது எனக்கு அவர் வேணாம் அந்த மேரேஜ் எனக்கு வேணாம் ஓகேவா என்ன விட்டுருங்க ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அப்போ பார்க்குறாங்க விட்டுருங்க என்ன பார்த்தோம் சொல்கிறாங்க. இப்போ அன்றைக்கி அப்படி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்களே சார் அந்த பக்கம் ஜிம்மில் அப்போ நண்பர் பார்க்குறாங்க. நான் திரும்ப தான் கேட்குறேன் அன்றைக்கி டைம் அவங்க ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்தீங்கல்ல வந்து நான் அவர் அழ வச்சுன்னு சொல்லிட்டு கலர்
ஸ்டாப் பண்ணீங்களே அன்னைக்கு 3 பசங்க என்கிட்ட எந்த மாதிரி நடந்து ட்ரை பண்ணாங்க தெரியுமா, இது உங்கள்கிட்ட உங்கள் பசங்க சொன்னாலும் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல கிளம்பி பார்க்குறேன் என்ன நடந்துச்சு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜோனு பார்க்க சொல்கிறாங்க. அப்போ அந்த கிளம்ப ஒரு செகண்ட் ஷாக்காக இருக்குது, ஜிம் அம்மாவுக்கும் ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறாங்க அன்னைக்கு அப்போ சுச்சுவேஷன் தெரியுமா, கேரசன் தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜோன் பார்க்குறாங்க. பார்ப்போம் அவன் வேணும்னா பண்ணுறா சரியா, அவன் ஜஸ்ட் என்னாக்கா ஜிம்மை விட்டுட்டு போயிட்டு போன கூட்டிட்டு வரலாம்னு நினச்சிருக்கான். அதுக்குள்ளே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிற ரீசன் நல்லா இருக்குது, இதே தப்ப நான் பண்ணி சும்மா விட்டுருப்பீங்களா சொல்லுங்கள், என்னோட வீடு எடுத்துருக்க மாட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன தேடி வந்து அடிச்சிருக்க மாட்டீங்க, சேவலுக்கு வந்து அடிச்சிருக்க மாட்டீங்க, இல்லை அடிச்சு அழ வச்சிருக்க மாட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல பார்க்குறாங்க. பாரு அது தெரியாமல் சொல்கிறாங்க, தெரியாமல் நினச்சில்ல அன்னைக்கு எங்கே நடந்தால் கூட நீங்கள் என்ன கேட்டுக்க மாட்டீங்களா, எனக்கு எங்கள் மேலே பாசம் கேர் கட்டுறது யாருமே இல்லையே, எங்களுக்கு என்ன நடந்தால் என்ன உங்களுக்கு டே மட்டும் சேஃபாக தான் போதும், உங்கள் டேக்கு ஹாப்பியாக தான் போதும், நாங்கள் எப்படி பண்ணால் என்ன இல்லை அப்படி கேட்குறாங்க. அவங்களோட மேற்கொள்ள பாவமாக இருக்குது. ஜிம் ஜெயிக்க விட அழகை பார்க்குறாங்க. நாங்கள் எப்படி என்ன பாவம் பண்ணோம், ஏன் அப்படி எங்களை கஷ்டப்படுத்துங்க, நீங்கள் என்ன பண்ணணும், சின்ன வயசுக்கு பிடிச்சி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, அதை பண்ண விட்டுருக்கீங்களா, நாங்கள் மூட்டை வரையும் கேட்டதில்லை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அவ்வளோதானே, அதுக்காக நான் இப்போ மேரேஜ் பண்ணி நான் சொல்ல வரல, எனக்கு நிறைய ட்ரீம் இருக்குது. ஓகே நான் ட்ரீம் நான் ஃபோக்கஸ் பண்ணணும், டேக்கு வேறு பர்சன் பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கப்போம், ஏன்னா டேவும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, அப்படியே நான் மேரேஜ் பண்ண கூட எனக்கு என் மனசு இவன் இருப்பான், எனக்கு சின்ன வயசுல லவ் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு ஒவ்வொரு செகண்ட் எனக்கு லவ் கேர் பற்றி அவன் மட்டும்தான், இவங்க கூட தான் சேஃபாக நான் ஃபுல் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு நேக்கா வந்து ஃபஸ்ட்டு வந்து குதிப்பான், ஃபஸ்ட்டு வந்து அவன் தான் நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தண்ணில் விழுந்தப்போ ஃபஸ்ட்டு அவனை பற்றி யோசிக்காமல் ஃபஸ்ட்டு எனக்கு குதிச்சு அவன் தான் எப்போவுமே எனக்கு அவன் மட்டும் அவன் தான் நிற்பான், அவனை தானே வேலையாக நிற்க மாட்டாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஈவன் அவன் இப்போ மேரேஜ் படிக்க நினைக்கல, எனக்கு என் லைஃப்பில் தனியாக பார்த்துக்கணும் தோணுது, நான் படிக்கணும், எனக்கு நிறைய ஆசை இருக்குது, சரி விட்டுருங்க ஜிம்ல கெஞ்சிட்டாங்க மேரேஜ் அப்படி சொல்லி போஸ்ட் பண்ணாதீங்க, செகண்ட் எனக்கு தேவை என்னன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எவ்வளோ அம்மா கிராண்ட் பார்க்குறாங்க. ஓ டைம் வந்து ஆர்ஃபன் எனக்கு நினச்சது இல்லை உண்மை சொல்லாக்க, நாங்கள் கூட ஆர்ஃபன் மாதிரி வீட்டில் இருந்திருக்கோம், ஒரு ஆர்ஃபன் பாய்ஸ் மாதிரி நாங்கள் இருக்கோம், யாரும் கேட்கவோ ஆள் கிடையாது, எங்களுக்கு என்ன பிடிக்க சொல்லி பார்த்து பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, எங்கள் பாடியை செலிப்ரேட் பண்ணுறது வீட்டில் யாரும் இல்லை, ஆனால் ஈவன் எங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் அப்போ கிஃப்ட் கொடுக்குறது கூட நியூ இயருக்கு கிஃப்ட் கொடுக்க கூட எங்களுக்கு ஆள் கிடையாது, ஆனால் மற்ற எல்லாருக்கும் ஆள் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நீ கூட பாருங்கள் இன்றைக்கி நான் கிராஜுவேட் ஆகிருக்கேன், ஆனால் டே வந்துட்டு ஜாப்க்கு ப்ரொஃபஸர் கொடுத்தாங்க, எனக்கு அதை கொடுக்கல, நான் யார் டேக்கு சொல்லி கேட்குறாங்க. இப்போலாம் பார்க்குறாங்க பாரு அவனுக்கு சொல்கிறாங்க எல்லா விஷயத்துக்குமே அவங்களுக்கு யாரும் இல்லை, யாரும் சொல்லி பண்ணிட்டே இருப்பாங்க. சரி ஓகே அப்படி மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நானும் இப்போ சேம் டைம் அங்கே ஜாப் இருக்காங்க, யாரும் ஃபஸ்ட் சேவ் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறேன் ஒன்று தான் சொல்கிறாங்க அப்படி நீங்கள் நினைக்கணும், ஆனால் அவர் என்ன சேவ் பண்ண மாட்டார் ஓகேவா, அவர் ஜாப் தான் சேவ் பண்ணுவார் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. நீ என்ன தப்பு பண்ணுறதப்ப நீங்கள் பண்ணிட்டு டேபிள் படி போகிறீங்க அப்படி தானே சொல்லிட்டு ஜிம்மில் கிராண்ட்பா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் நம்மளால மட்டும் எனக்கு கவலை இல்லை சரியா, ஏன் லைஃப் விட்டுருங்க ஓகே ஃப்ரீயாக விட்டுருங்க ப்ளீஸ் ஐம் பெக்கிங் யூ, எனக்கு அந்த ஃபேமிலி வேணாம் எனக்கு ஃப்ரீயாக விட்டுருங்க ஜிம் சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. பாரு எனக்கு எதுவும் தப்பு புரிஞ்சுக்க புரியுது ஓகே, நான் தப்பு புரிஞ்சிக்கல, நான் ஸ்டார்டிங் கரெக்டாக சொல்கிறேன் ஓகேவா, டேக் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இல்லை சரியா, அவன் ஜஸ்ட் அவர் ஜஸ்ட் உங்களை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும், நீங்கள் தான் தப்பாக நினச்சிருக்கா மட்டும் பண்ணிட்டு இருக்காரு ஓகே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. even எனக்கு அந்த மாதிரி ஆனப்போ கூட வந்து ஃபீல் பண்ணிச்சு, இந்த வரைக்கும் அப்படி கூட ஒரு வார்த்தை கம்ஃபர்ட் பண்ண தெரியுமா, எனக்கு இது வரைக்கும் அவங்களோட ஒரு பாசம் ரெஸ்பெக்ட் இருந்துச்சு, நம்ம மாமா பையன் அப்படி நான் பார்த்துருக்கேன், எனக்கு நானும் ஜெயிக்கவும் ஒரு ஆர்ஃபன் பாய் பார்த்ததே இல்லை, அந்த வீட்டில் பையனை நாங்கள் பார்த்துருக்கோம், ஆனால் இப்போ வரைக்கும் அவர் அந்த மாதிரி எங்கள் பார்க்குறது எங்களை வந்து எப்போவுமே கேர் பண்ணது கிடையாது, இப்போ வரைக்கும் நாங்கள் தேர்ட் பர்சனோட கேர் பண்ணுறாரு, எங்களை கேர் பண்ணது இல்லை, நீங்களும் கேர் பண்ணுறதில்ல ப்ளீஸ் எங்களை விட்டுருங்களா ஜிம் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஜிம்மு தான்மா நீ மேட்ச் பண்ணிட்டு தேர்வு சொல்ல முடியாது ஜிம் சொல்கிறாங்க. நீ மேட்ச் பண்ணிட்டு ஆகணும் சரியா, நீ மேட்ச் பண்ணிக்க ஒரு ஆப்ஷனே கிடையாது, நான் ஊருக்கு சொல்லிட்டு டே மனசில் உனக்கான ஆசை அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படி எதுவுமே இல்லை, நீங்கள் பிரைண்டடாக இருக்காங்க சரியா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் டே மேலே பாசம் வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறேன், ஆனால் அது டாக்ஸிக்காக இருக்கக்கூடாது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு டே மேலே எனக்கும் டே கேமரா எதுவும் இல்லை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு கிராண்ட் பார்க்குறாங்க இல்லை நாங்கள் சின்ன வயசு சொல்லி வளர்த்துறோம் ஓகே செகண்ட் வந்து ரிப்பீட்டேஷன் போயிடும் அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் கிராண்ட் பாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடிவு மேட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஜெக்கி பார்த்து ஜிம்னு சொல்லிட்டாங்க. பாரு ஓகே ஃப்ரீயாக விட்டுருக்கு பெருக்கிறதே இருக்கு எதுவும் பேசாத, நான் வந்து படிக்க நினைக்கிறேன் ஓகே நாங்கள் எது தள்ளி போக நினைக்கிறேன் சொல்கிறாங்க. எங்கே ஜிம் போகிறேன் என்ன விட்டு ஜெக்கி கேட்குறாங்க சொல்கிறாங்க என்னட்டு எங்கே போகிறேன் நீ எல்லாமே எப்படி நான் இருப்பான் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்த்தாங்க சரி எல்லாமே எப்படி இருப்பான் ஜெக்கி விளையாடுறாங்க ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு. அப்போ ஜெக்கி நம்ம அம்மா பார்க்குறாங்க பாரு உன்னால தான் இப்போ பிரச்சனை வருது, அவன் டேவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு பையன் என்ன அப்படி பண்ணுறாச்சு கேட்குறாங்க. அம்மா என்ன தான் லவ் பண்ணுறான், நான் தான் மேரேஜ் பண்ணிக்கணும், எனக்கு தான் ஃபுல் ரைட்ஸ் இருக்குது சரி, எனக்கு தான் ரைட்ஸ் இருக்குது சரி, அவன் எனக்கு தான் மற்ற பையன் சரி டேக்கு இல்லை அப்படி சொல்கிறோம் ஜெக்கி சொல்கிறாங்க. பட் டே ஒரு அண்ணன் சொல்கிறாங்க அண்ணன் வந்து போட்டு ஓகே எனக்கு அது கவலை இல்லை, அவன் இந்த வீட்டில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓகே அவனுக்கு எனக்கு இது மட்டும் ஜிம் மட்டும் விட்டு தர சொல்லுங்க ஓகே ஜிம் மட்டும் எனக்கு தான் ஜெக்கி ஹைடாக ஜிம்ல அவருக்கு எல்லாருக்கும் முடியும் இந்த பக்கம் ஜிம் ஜெக்கி ரெட்ட போட்டு நாங்கள் விட்டு சொல்கிறேன். அந்த பக்கம் ஜிம்மில் கணக்கு பார்க்குறாங்க பாத்தியா எப்படி நடந்துக்கிறாங்க பாத்தியா சொல்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி தான் இல்லை, அவன் பாவம் என்ன சொல்ல தெரியுமா சொல்கிறாங்க, அவன் என்ன பழி போகிறீங்கன்னா சொல்கிறாங்க. நாங்கள் பழி போடலாம் சொல்கிறாங்க, நீ சொல்கிறது எல்லாமே போய் தான் ஜிம் சரியானு சொல்கிறது எல்லாமே போய் தான், அவனோட பாயிண்ட் ஆஃப் கேட்டால் மட்டும் தெரியும், அவன் உன்னோட பாயிண்ட் ஆஃப் தான் கேட்கறதே இல்லை கண்டிப்பாக நீ போய் தான் சொல்கிறேன், அவன் சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும், அவன் பண்ணியிருக்காங்க ரீசன் இருக்கும் அப்படி சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க டேவோட கணக்கு சொல்கிறாங்க.
ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நான் போய் சொல்லிட்டு போகிறேன் சரியா, நான் நீங்கள் நம்ப வேணாம், நீங்கள் எப்போ நம்பிருக்கீங்க, எனக்கு நம்ப வேணாம் ஓகேவா, என்னை விட்டுருங்க ஜிம் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் கிராண்ட் பார்க்குறேன், என்ன சொல்லி விட்டுருங்க, மேட்ச் பண்ணக்கூடாது, அப்படியே மேட்ச் பண்ணக்கூடாது, இவன் தான் மனசு இருப்பான் சொல்லி நினச்சிட்டு வேணா அவங்க கூட வாழ்வேன், அது துரோகம் இல்லையா கேட்குறாங்க. என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் சொல்லிட்டீங்களா நாங்கள் துரோகம் பண்ணுறோம் சொல்லி டேக்கு, இப்போ நாங்கள் எனக்கு வந்துட்டு என் மனசு ஜெக்கே தான் இருக்க அவங்க எல்லாருக்கும் தெரியும், அப்போ கொஞ்சம் டேக் மேட்ச் பண்ணிக்கிறீங்களா, துரோகம் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் இவங்க மேரேஜ் பண்ணி வச்சா கூட ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணி வச்சா கூட நான் ஜெக்கே தான் நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்பேன் அவர் கூட அப்படி சொல்லிட்டாங்க. அது நினைக்கிறப்ப எல்லாருக்கும் ஒரு மாதிரி என்னடா பேசுகிற, என்ன பண்ண தப்பாக பேச சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அடிக்க வராங்க, அப்போ ஜெக்கி கால் பண்ணிடுறாங்க, ஜிம்ல யாரும் அடிச்சுக்கூடாது சொல்லிட்டு. இங்கே பாருங்க எனக்கு ஒரு டே மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, எனக்கு ஜெக்கி மேலே ஃபீலிங்ஸ் கணக்காக இப்போ மேரேஜ் பண்ணி நினைக்கல, எனக்கு லைஃப் எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குது, இன்னும் நான் அச்சீவ் பண்ண லைஃப்பில் சேம் அவனுக்கு அப்படி தான், எனக்கு இந்த டே மட்டும் மேட்ச் பண்ணிக்க வேணாம் ஓகேவா, நீங்கள் வந்து டேக்கு வேறு ஒரு பாஸ் பார்த்து மேட்ச் பண்ணிங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல எல்லாருமே பார்க்குற லாஸ்ட் சான்ஸ் ஓகேவா கொடுக்குறேன் பார்த்துக்கோ, நீ ஜெக்கி டேவை மேட்ச் பண்ணிட்டு ஹாப்பியாக ஒரு லைஃப் வந்து மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகேவா, எல்லாரும் லவ் பண்ணுவாங்கன்னா அவங்க லவ் பண்ணுற பர்சன் மேட்ச் பண்ணிக்க எதுவும் இல்லை, நீ அவனை மறந்துட்டு உனக்கு அவனை கரெக்டாக இருக்கும் அவனை வந்து மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக லைஃப் வாழ அப்படின்னாக்க இந்த வீட்டை விட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வித்தவுட் ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லாமல் பெண்ணிலஸாக நீங்கள் விட்டுட்டு போகணும் சரியா சொல்கிறாங்க. ஒரு சிங்கிள் சென்ட் பெண்ணிலஸாக நீங்கள் போகணும் பரவாயில்லையா ஜிம்மில் கிளம்ப சொல்கிறாங்க. அப்புறம் எதுவுமே கிடைக்காது சில பேருக்கு அந்த ஃபார்ச்சூன் இல்லாமல் குட் ஃபார்ச்சூன்றது நம்ம போயிடுவோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் ஒரு செகண்ட் வச்சு பார்த்துட்டு ஜெக்கி பார்க்குறாங்க, பாருங்க எதுவுமே நீ மட்டும் தான் வேணும் ஜெக்கி சொல்கிறாங்க, நீ இல்லாமல் சத்தியமாக இருக்க மாட்டேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாருங்க சொல்கிறாங்க, எந்த வீட்டில் எல்லாருக்கும் அடிச்சிருக்கல நாங்கள் இந்த வீட்டில் பிறந்திருக்கோம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கொடுக்க முடியாது சரியா, நாங்கள் யார் கொடுக்கணும் நினைக்கிறோம் நாங்கள் அப்படி தான் கொடுப்போம், நாங்கள் சொல்கிற கேட்டால் மட்டும் தான் சரி, நாங்கள் இல்லை நாங்கள் சொல்கிற கேட்கல அப்படின்னா எங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணிங்கனாக்கா நாங்களும் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறோம் அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம் ஜேகே சொல்கிறாங்க, ஜேகே பண்ண சொல்லிட்டு உனக்கு இந்த இது சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறேன் ஜேகே பண்ண எதுவுமே வேணாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நண்பன் பார்க்குறேன் இங்கே பாரு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க என் பைக் வேணும் ஹாஸ்பிட்டல் கேட்டால் நீங்கள் வாங்கி தரல, ஆனால் டேக் கார் வாங்கி கொடுத்தீங்க, அப்போ வந்துட்டு அப்போ புரியல உங்களுக்கு சொல்கிறேன் யார் உங்களுக்கு பாஸ் ஆக சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு பண்ண போகிறீங்க உங்கள் மணிக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டல் அன்றைக்கி சேர்ந்து மணி ப்ராப்பர் எங்களுக்கு எதுவும் தேவை நிம்மதி தான் வேணும் சந்தோஷம் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறேங்க பாரு சொல்கிறாங்க, அன்றைக்கி சொல்கிறாங்க அன்றைக்கி கேட்டது வந்து டேவாக கண்டிப்பாக வாங்கி கொடுத்தாங்க பைக்கு, அதான் எனக்கு வாங்கி கொடுக்க வச்சு என்ன கேட்டது ஜங்கு பிள்ளை அதான் சொல்கிறாங்க. உங்களுக்கு கேட்குறது யாருன்றதா ரீசன் ஓகேவா, கேட்குற பொருள்லாம் விஷயம் கிடையாது, கேட்குற பர்சன் யார் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. இது வரைக்கும் எதுவும் பண்ணது கிடையாது சரி, அவனுக்கு எதுவும் பண்ணது கிடையாது, அவனுக்கு இந்த வீட்டில் இந்த ஆப்ரேஷன் கிடைச்சது இல்லை, நான் உங்களுக்காக என் லவ் சாக்ரிஃபைஸ் பண்ண வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நான் தான் லைஃப் ரெடி பண்ணுவேன், இப்படி இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை தொலைச்சு வச்சு லைஃப்பில் கண்டிப்பாக கஷ்டப்படவே எனக்கு வேணும் ஓகேவா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி இவனுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டியில் எனக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது பக்கம் ஜேக்கு அவ்வளோ ஹாப்பாடுது, ஜேக்கு ஜிம் பார்க்குறது ஜிம்னு சொல்கிறாங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன் சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கு பார்க்குங்க அது சொல்கிறேன் நான் அவனை பார்த்துக்கிட்டா ஜேக்கி சொல்கிறேன், அந்த பக்கம் நான் பார்க்குறாங்க பாருங்க வெளில போய் கஷ்டப்படுங்க சரியா, ரோட்டில் பிச்சு தான் இருப்பீங்க சொல்கிறாங்க, பிச்சரோட பரவாயில்ல சரியா சேர்ந்து எடுத்துப்போம் ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நான் பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டோட ஒரு பிரச்சனை எங்கள் பேர் கூட யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க, ஜோன் பார்த்துருக்கேன் நேம் இருக்கா சொல்கிறாங்க, தேவையில்லை ஜிம் சொல்லிட்டு இப்போ ஜிம் தான் அப்போ மூவ் பண்ணுறாங்க போகலான்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு ஜேக்கி வந்துட்டு ஜிம்மில் ஹேண்ட் பண்ணிக்கிறாங்க ஜிம் பார்த்துன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜேகே ஜிம்மில் அந்த என்கேஜ் ரிங்கு அந்த ரிங்கு அவர் போட்டுக்க நெக் செயின் அந்த பிரேஸ்லெட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ அவர் போட்டு ரிமூவ் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட கிரெடிட் கார்டு எதுவும் இல்லை, எனக்கு ரொம்ப கேட்குறதா இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க இப்போதைக்கு இந்த ஒரு மணி இல்லாமல் அவங்க விட்டுட்டு போகிறோம் சரியா உங்கள்கிட்ட எங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு வேணாம் சொல்கிறாங்க, கண்டிப்பாக ரிலேட் பண்ணுவீங்க சொல்கிறாங்க. என் டேவை எனக்கு சீட் பண்ணிட்டு போகிறது, என் டேவை அழ வச்சுட்டு துரோகம் பண்ணிட்டு போகிறது கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க, நல்லா இருக்க மாட்டேங்க ஜேகே நம்ம கிராண்ட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வயிறில் பார்க்கணும் ஐயோ எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறாங்க, அவங்க வீட்டோட ஓன் கிராண்ட்ஸை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, இப்போ ஜிம் அவங்க பார்த்து ஒரு பெயின்ஃபுல் ஸ்மைல் பார்க்குறாங்க, கண்டிப்பாக மாட்டோம் ஓகேவா, கண்டிப்பாக நல்லா இருக்கும், எனக்கு கடவுளுக்கு தெரியும் நாங்கள் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு ஓகேவா, கண்டிப்பாக எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நல்லா இருப்போம் சொல்லிட்டாங்க. ஆனால் எந்த ஒரு சுச்சுவேஷன் உங்கள்கிட்ட வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க, நீங்கள் தான் நாங்கள் ஓகேவா ஜிம் இந்த வாஜிக்கு ஹேண்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. இப்போ நடக்க ஆரம்பிக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒரு மாதிரி கிடப்பு ஜிம் அப்போ தான் ஜிம்மின் நடக்க கூப்பிட்றாங்க. இது பக்கம் ஜிம்மி நடக்க பார்க்குறாங்க, பாரு பையன் எவ்வளோ தப்பு பண்ணிட்டு போகிறான், நீ படத்துக்கு ஜிம்மின்னு கூப்பிட்ற சொல்லிட்டாங்க. இந்த கிராண்ட் கிராண்ட் மைப்பில் அவங்க மற்றவங்களால கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் இவங்க பார்க்க ஒரு மாதிரி இல்லை பையன் இதுவும் அவன் வந்து இவ்வளோ சொல்கிறானே, அப்போ வந்துட்டு இந்த டைம் வந்து ஒரு செகண்ட் கூட கேர் கொடுக்கவே லவ் கொடுக்கவே இல்லையா, அப்போ எப்படி இருக்கும் சொல்லி யோசிக்கிறாங்க. ஜோன் சொல்லிட்டு ஜோன் பார்க்குறாங்க இல்லைடா இவங்க தான் தப்பாக பிடிச்சிருக்காங்க, சின்ன பசங்க சரியா அவங்க தேவை மனசை கஷ்டப்படுத்தி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எப்படி நினைக்கிறியா ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜேகே வெளியே வாங்கிட்டு விட்டு இப்போ ஜேகே பார்க்குறாங்க, ஜிமின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க அப்படி நீ மேரேஜ் பண்ணி நினைக்கல சொல்கிறாங்க. இப்போ மேரேஜ் பண்ணி நினைக்கல ஜவுக்கா, எனக்கு ஒரு படிக்கணும் நிறைய உங்களுக்கு டைம் இருக்குது, செகண்ட் சொல்கிறாங்க நானும் எனக்கு ஒரு டைம் இருக்குது ஜவுக்கா ஜிமின் சொல்கிறாங்க. இது போவோம் ஜேகே பார்க்குறாங்க என்னால் நிலாமல் இருக்கும்போது சொல்கிறேன் ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம் ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க, டே சொல்கிறா சொல்லி நீ கேட்டதை நான் கேட்டதை அரேஞ்ச் பண்ணிட்டேடா சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டா நான் அங்கே ஒரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இல்லைடா நானே வரேன் ஜிம் தான் வா சொல்லிட்டு கால் அவர் கான்டாக்ட்ஸ் புக் பண்ணுறாங்க, புக் பண்ணி உட்காராங்க ரெண்டு பேருமே. இந்த பக்கம் வச்சு ஜிம்மில் கிளம்ப ரொம்ப அழகாங்க, எப்படி மேரேஜ் பண்ண டேக்கு சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம டே அதுக்கு அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, நீங்கள் நைட்டு தான் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போய்ட்டு ஊருக்கு வர ரெடி ஆகணும் பேக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜெவ பார்க்குறாங்க டே நான் தான் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் நீ வா சொல்லிட்டாங்க, எப்படி நீ டைம் எடுக்கலாம் சொல்லிட்டாங்க. ஜெவக்கு ப்ரொஃபஸர் தான் படிச்சிருக்காரு ஓகே, அவர் ப்ரொஃபஸர் தான். அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க, ஜின்னு சுகர் ஜெவ பார்க்குறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண ரெண்டு பேரும் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க தெரியல யாங்க சொல்கிறாங்க, தெரியல ஆமாம் எனக்கு என்ன பண்ண தெரியல, எனக்கு ரெண்டு சொன்னாங்க. அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் கம்பெனி டேக் ஓவர் பண்ண சொல்ல சொன்னாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு ப்ரொஃபஸர் ஜாப் பார்க்குறது டேக் ஓவர் பண்ணுறா தெரியல சொல்கிறேன், எனக்கு
ஜேகே வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு சேவ் ஆகிறப்ப தான் கம்பெனி வந்துட்டு அவன் பார்த்துப்பான். அதுக்குள்ள வரைக்கும் நான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இல்லைடா நீ ப்ரொஃபஸர் அப்படி விட்டா சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு காலேஜ் வைக்கணுன்ற ஒரு ட்ரீம் இருக்குது. அப்படியே ஆமாம் எனக்கு காலேஜே ரன் பண்ணணும் ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. கண்டிப்பாக நடக்க விடு, நீ நினச்சா அன்றைக்கே ஒரு காலேஜ் ஓப்பன் பண்ணலாம் சொல்கிறாங்க. இல்லை நான் ஓனா என்ன பண்ண நினைக்க சொல்கிறாங்க. அப்படியே எனக்கு ஃபேமிலி பண்ணி வேணா நான் ஓனா என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க. என்னோட ஓன் ஃபிட் நிற்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நான் ஜேவோக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண மணி கூட ஜோன் பார்க் ஃபேமிலியோட மணி கிடையாது. எல்லாமே நான் என்னோட சேலரியில் வாங்கி தான் கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அவனுக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்காது. எல்லாமே அவன் என்னோட மணியை வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்களோட எந்த ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணதில்லை சொல்கிறாங்க. இப்போ ஜெனி கேட்குறாங்க, ஏன் உனக்கு வந்து கிஃப்டியா இல்லையா? ஏன்னா நீ ஜிம்முக்கு எதுவும் பண்ணாமல் இருக்கா சொல்கிறாங்க. ஆனால் ஜேகே கிளம்ப பண்ணி ஜிம்முக்கு கிளம்ப பண்ணிருக்கே ஜியோ கிளம்ப பண்ணிருக்கே சொல்கிறாங்க. அப்படி இல்லை எனக்கு ஜேகே ஜிம் ஒன்றா இருப்பாங்களா? நான் வந்துட்டு அட்லீஸ்ட் அவங்க வந்து அவங்க ஆனால் 2 பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ நான் போய் என்ன பண்ணாக்கா இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ண பயமாக இருந்துச்சு. ஓகே பிஃபோர் மேரேஜ் ஆகிற வரைக்கும் அவங்க 2 பேரும் அட்லீஸ்ட் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கட்டும். வீட்டில் இருக்கும்போது கிராண்ட்மா பேச விட மாட்டாங்க அவங்க 2 பேரையும். அதை நானும் அப்படியே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயோ பார்க்குறேன். அதான் ரீசன். ஆமாம் அதான் ரீசன், மற்றபடி எதுவும் இல்லை. எனக்கு ஜிம் ரொம்ப பிடிக்கும், ஜிம் எனக்கு பாசம் இருக்குது சொல்கிறாங்க. லவ் சொல்கிறாங்க. கான்ஸ்டாக சொல்கிறாங்க லவ் இல்லை எனக்கு பிடிக்கும், எனக்கு ஃபியான்ஸ் எனக்கு பிடிக்கும், எனக்கு பையனை பிடிக்கும். அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் லவ் வரலாம் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஜெயோப் தான் சாப்பிட சொல்கிறாங்க. நீ ஜெயோப் ரொம்ப கேர் பண்ணுறீடா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஜெயோப் பிடிக்கும், ஜெயோப் என்ன மாதிரி யாருமே இல்லையா சொல்கிறாங்க. உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குதா இருந்தாலும் கூட எனக்குன்னு சொல்லிட்டு பர்த் ஃபேமிலி எதுவும் இல்லை, அவன் ஆர்ப்பம் தானே சொல்கிறாங்க. என்ன தான் அவங்க அழகாக பார்த்துட்டு கிராண்ட்மா ரொம்ப அழகாக பார்த்துட்டு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் கூட எனக்கு ஜெயோப் வந்துட்டு யாரும் இல்லாதப்போ எனக்கு அவனை பார்க்குறப்ப என்ன பார்க்குற மாதிரி இருக்கும். என் சின்ன வயசுல அந்த 4 years வரைக்கும் நான் கஷ்டப்பட்டேன் ஆர்ப்பம் இல்லை, எனக்கு அந்த ஞாபகம் வருமா, எனக்கு அப்படி தான் தோணும். அதெல்லாம் ஜெயோப் கேர் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜிம் எங்கே இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணியிருந்தாக்க என்ன பண்ண வச்சு கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஜிம்மில் அந்த மாதிரி பையன் கிடையாது, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலையுமோ அந்தளவுக்கு நான் வந்து எதுவும் ஹார்ட் பண்ணுற மாதிரி பண்ணலையே சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம இவங்களை பார்க்குறது சரி ஓகே சொல்லிட்டு 1 week ஆஃப்டர் மேரேஜ் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஜிம்முக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஓகேவா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கா சரியா சொல்லிட்டாங்க. டேப் பார்க்குறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஜிம் ஜேகே சரி பார்த்தோம்னா 3 hours சாப்பிட்டு அவங்களே கேட்குறாங்க சேவலுக்கு. அப்போ ஒரு பாசம் விடுவாங்க. என்னடா நினச்சின்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன். கேட்டு தான் ஸ்ட்ரெயின் தான் கொடுக்குறாங்க. பார்த்தா கையில் ஒரு சூட் கேஸ் எனக்கு ஒரு பெரிய ட்ராலி பேக் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மின் தான் பாரு சொல்கிறாங்க. ஒரு சர்டிஃபிகேட் சொல்கிறாங்க. இந்த சர்டிஃபிகேட் ஆகும்னு சொல்கிறாங்க. நம்ம எங்கே போகிறோம் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. அங்கே போனக்கு தெரிஞ்சுப்பீங்க சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். டே அவனுக்கு விசாரிச்சு எடுத்துட்டு அவனுக்கு எடுத்துட்டு ஓகேவா சொல்கிறாங்க. என்ன 2 days ஆஃப்டர் புக் பண்ணது எல்லாமே இப்போ எமர்ஜென்சி புக் பண்ணதுனால கொஞ்சம் மணி எக்ஸ்ட்ரா ஆகிட்டு சொல்கிறாங்க. காய் உனக்கு சரி எனக்கு பே பண்ணுறது அவ்வளோ சரியா நீ ஹாப்பியாக மட்டும் போதும் ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். கண்டிப்பாக உன்ட்ட ரிட்டன் பே பண்ண சொல்கிறாங்க. அடிப்போம் பார்த்துக்கணும் மோச்சிடா ஓகே நீ ஹாப்பியாக மட்டும் போதும் பண்ணி சொல்கிறாங்க. இன்னும் காய் சொல்கிறாங்க. பத்திரம் பார்த்துக்க மோச்சி சரியா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேன். ஜேகே பார்க்குறேன். எங்கே போகிறாங்க சொல்கிறேன். நீ அவங்க கூட்டிட்டு போவாங்க சரியா சேஃபாக இருங்க சரியா சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க. சரி வாடா ஏர்போர்ட் ட்ராப் பண்ண சொல்லிட்டு 2 பேரும் கூப்பிட்டு வராங்க. ஒரு வந்து ஏர்போர்ட் விட்டாங்க. ஜிம் லக்கேஜ் எடுத்துக்கிறாங்க. சரி ஓகேடா காய் போய்ட்டு ரெண்டா சொல்கிறாங்க. சரி 50 போக சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இவங்க அப்படியே இந்த பக்கம் மூவ் ஆகுறாங்க. ஜிமின் ஜேகே ஒரு பிளேஸ் நியூஸ் தான் வச்சாக்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. போல மாஸ்டர் ஜேகே பார்க்குறேன். எங்கே போகிற சொல்லி வாசு கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்க. பரவாயில்ல கேட்குது ஜாப் நான் போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நான் ஜாப் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா என்னோட ஆஃபீஸில் இருக்கிற பக்கத்துலேயே சரௌண்டிங்கில் வீடு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கு லீவ் 1 month இருக்கு லீவ் இருக்குது சரியா, அதுக்கப்புறம் காலேஜில் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. நான் அப்போ ஜாயின் பண்ணி வரேன்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் நான் பார்த்துருங்க இல்லை நீ படிக்கணும் நான் பார்த்துக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி நான் சொல்லிட்டு மட்டும் கேள்வி சரியா சொல்கிறாங்க. சரி ஜேகே சொல்கிறாங்க. பாயிண்ட் ஜிம் பக்கம் நெக்ஸ்ட் ஜாப் போகிறாங்க. அங்கே ஜிம்மில் ரொம்ப அழகாக இருக்க முடியாது. எனக்கு ஜிம் காலேஜ் எக்ஸாம் எடுக்க முடியாது. கேம்பஸ் அட்டன் பண்ணியிருப்பாரு. அப்போ சர்க்கிள் ஆகிருப்பாங்க. இப்போ ஜிம் அவங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஜிம்மில் ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கு ஜிம்மில் காய் சூப்பராக பண்ணிருப்பாங்க ப்ராஜெக்ட். இப்போ ஃபைனல் ஜிம் செலக்டட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க ஜாபும் கிடச்சிச்சு. அவங்க ஜிம் கூட ஒரு பாசம் இருக்காங்க. அவங்க போய் ஃப்ளிக்ஸ் ஓகேவா இப்போ ஜிம் கேட்குறாங்க. ஃப்ளிக்ஸ் சொல்லிட்டாங்க. சரி ஜிம்னு சொல்கிறாங்க. உங்கள் வீடு என்ன பக்கத்தில் கிடைக்குமா கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி அமௌண்ட்டில் சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப அமௌண்ட் கம்மியாக சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டில் நம்ம ஃப்ளிக்ஸ் ஒரு வீட்டை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போய் பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் ஓகே சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறேன் ஈவினிங் வந்துட்டு அந்த ஹோட்டல் ஓகே பண்ணிட்டு செக்கே கூட்டு வராங்க. கூட்டு வந்து அந்த வீட்டில் பார்க்க ஆல்ரெடி ஃபர்னிச்சர்லாம் இருக்குது. அவங்க யூஸ் பண்ணிக்கவே எல்லா திங்ஸுமே இருக்குது. எதுவும் வாங்க தேவையில்லை. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. ஓகே இதுவே உங்களுக்கு ஓகே தான். ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இப்போ வீட்டை சொல்லிட்டாங்க. இனிமேல் எங்கே தான் போகிற சரியா சொல்கிறாங்க. இங்கே ஆமாம் அதுக்கப்புறம் நான் எங்கே தான் போகிறோம் சரியா சொல்கிறாங்க. ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் தான். ஒரு கிச்சன் ஒரு லிவிங் ஹால் ஒரு பால்கனி ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அழகாக இருக்குது ஜிம் வீடு சொல்லி அழகாக இருக்கா சொல்கிறேன். ஜிம் ரொம்ப கஷ்டப்படுறேன் கஷ்டலாம் பண்ணல ஓகேவா நான் மந்த்லி ஏர்ன் பண்ணுவேன் ஓகேவா மந்த்லி சேலரி கிடைக்கும் எல்லாமே பார்த்துக்கலாம் ஓகேவா. சரி ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. நான் 1 month சும்மா இருக்க சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு நீ ரொம்ப பாட்டு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஓகேவா ஜஸ்ட் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஜிம் தான் சொல்லி ஜேகே ஒரு கிரிக்கெட் எடுத்துறாங்க. என்ன சொல்கிறாங்க. இது நான் ஒர்க் பண்ண பார்ட் டைம் மணிலாம் இதுதான் இருக்குது நீ யூஸ் பண்ணிக்கோ சொல்லிட்டு எனக்கு எது வேணா ஓகே வச்சுக்கோ ஜேகே தான் ஜிம் ஜேக்கெட் கொடுக்குறாங்க. சரி ஓகே வீட்டுக்கு தேவை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சரி வச்சிடறாங்க. இப்போ ஜேகே வீட்டு செட் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஜேகே கூட்டி ஃப்ளவர்ஸ் செக்லாம் வந்து வச்சுக்கிறாங்க. அந்த பால்கனியில் பார்க்க அழகாக இருக்குது. ஜிம் கூட ஜாப் போகிறாங்க. ஜேகே ஜிம் டெய்லி போய்ட்டு பிக் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு வருது தான் இப்போ எனக்கு கூட்டி ஜிம்மு போய்ட்டு பிக் பண்ணி கூட்டிட்டு வருவார். அவ்வளோதான் பஸ்ஸில் போய் கூட்டிட்டு வருவார். அப்படி 1 month போகுது. 1 month ஆஃப்டர் ஜேகே ஜிம் ஜேகே கூட்டு கூட ஒரு
ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிவிடுறாங்க. அப்படி சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்க ஜெகி பார்க்குறாங்க. அது சொல்கிறேன் இந்த காலேஜ் நியூவாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்க கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் கொஞ்சம் ஒரு செட் ஆகிட்டுனாக்கா நீ உனக்கு எல்லாம் ஓகே வேறு சரியாக சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. நான் படித்த கண்டிப்பாக படிச்சாகணும், ஓகே நீ எனக்கு கிராஜுவேட் ஆகணும், சரி நீ வந்து 2 இயர்ஸ் படிக்கணும், நீ டிகிரி வாங்கணும் சரியாக சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. ஓகே நீ சொன்னாலும் பண்ணுவாங்க. ஜெகி காலேஜுக்கு போயிடுறாங்க. ஜிம்மில் எதுவும் குழந்தை அனுப்புற மாதிரி லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு பார்க்குறாங்க. எல்லா ஆஃப்டர்ஸும் கொடுப்பா சரியா ஜெகி ஜிம் தான் பார்க்குறாங்க. எல்லா சுச்சுவேஷன் கொடுத்தா நீ தான், உனக்கு எல்லாமே பண்ணுவேன் சார் ஜிம் தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஃபிலிக்ஸ் ஜிம் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்போ ஜிம்மின் கால் வச்சுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹலோ சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க டேக் உனக்கு தெரியுமா அந்த டேர் கலா சொல்கிறாங்க. ஆமாம் அவனுக்கு ஜவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் அவனுக்கு டேக் ஜவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. எப்படி ஜிம் கேட்குறாங்க. அப்புறம் ஜவுக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி எப்படினாக்கா நீ போனால் ஒரு 1 வீக் ஆஃப்டர் இந்த மாதிரி அவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க தெரியல, இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. இது ஒரு அவங்க மேரேஜ் பண்ணி அவங்க அது தெரிஞ்சு போய் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஜவுக்கு மேரேஜ் பண்ணிச்சிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவுக்கு வந்து ப்ரொஃபஸர் ஆகிட்டான் சொல்கிறாங்க. நம்ம படித்த காலேஜ்லேயே சொல்கிறாங்க. இது நம்ம படித்த காலேஜ் ஆமாடா நம்ம படித்த காலேஜ்லேயே ப்ரொஃபஸர் ஆகிட்டான். செகண்ட் அந்த காலேஜ் இருக்குல்ல ஆமாம் சொல்கிறாங்க. அது பிரின்ஸ்பல் கூட மாறிட்டாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அந்த பிரின்ஸ்பல் கூட மாறிட்டாங்க. இப்போ அந்த பிரின்ஸ்பல் யார் தெரியுமா சொல்லுவாங்க. யார் சொல்லி சொல்கிறாங்க. அவங்க காலேஜ் ஒர்க் பண்ணி ஒரு ப்ரொஃபஸர் தான். அந்த ப்ரொஃபஸர் இப்படினாக்கா ஒரு ஆஃப் வந்து வருவாங்க. ஓகேவா அவர் இந்த மாதிரி ஜெயவுக்கு பிரச்சனை வந்தப்போ அவர் தான் ஹெல்ப் பண்ணிப்பார். ஜெயவுக்கு வேலை கொடுத்து வருது இப்படினாக்கா ஜெயவுக்கு தப்பாக பேசாமல் இருந்தாங்க. அவர் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அந்த சார் தான் அந்த பிரின்ஸ்பல் ஆகிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவர் தான் இப்போ இருக்காரு, அவரும் ஜெயவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஈவன் ஜெயவுக்கு தான் தப்பாக பேசினாக்கா அந்த காலேஜ் அனுப்பினா சொல்லியிருக்காரு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்காங்க. அப்புறம் டே இருக்கானே ஆமாம் சிஓ ஆகிட்டா சிஓ ஆமாம் அது கிம் அது வந்து பார்க்குவாங்க ஜோன் குரூப்புக்கு வந்துட்டு சிஓ ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நான் ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே அது வந்துட்டு போட்டோம் எனக்கு என்ன சொல்கிறாங்க. அப்படி எப்படி இருக்கா அப்படி இருக்கா சொல்கிறாரு. சரி ஓகே சொல்லிட்டு அப்போ காய் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் ஜெயிக்கிட்ட சொல்கிறாங்க நடந்துடலாம். ஜெயிக்கி பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவங்க காமெடி தான் லவ் இருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே ஹாப்பியாக தான் ஓகே தான் சொல்கிறாங்க. ஜிம் ஜெயிக்கி பார்க்குறோம் ஹாப்பியாக இருக்கும். ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்கி அவங்க பேசுகிறாங்க. டேஸ் போயிட்டு இருக்கு கரெக்டாக இவங்க வந்து ஜிம் வந்து ஜாயின் பண்ணி இவங்க ஜிம் ஜெயிக்கி வந்துட்டு 6 மந்த் ஆகுது. ஜெயிக்கி கேட்டாக்கா ஜிம்மில் மேரேஜ் பண்ணிட்டு ஒரு வார்த்தை வந்துட்டு இருக்குது. இப்போ மேரேஜ் பண்ணிப்போம் நம்ம கேட்டால் தப்பாக இருந்துக்கணும். ஸோ அந்த ஒரு கவலை அவருக்கு இருக்குது. இப்போ கரெக்டாக இந்த ஜெயிக்கோட பர்த்டே இப்போ ஜிம் தான் மாதிரி விளையாட்டுக்காங்க. ஜெயிக்கும் ஜிம்மும் எப்போ போய் ஆஃபீஸ்க்கு அப்போ ஜெயிக்கி பார்க்கணும். ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்கி தான் எனக்கு என்ன பர்த்டே சொல்லிட்டாங்க. ஹாப்பி பர்த்டே ஜிம் சொல்லிட்டாங்க. ஜிம் எனக்கு கொஞ்சம் எப்போதும் வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குது. எப்படின்னாக்கா ஒர்க் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது எதுவும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ ஜெயிக்கி பார்க்குறாங்க. எனக்கு எதுவும் ஸ்பெஷல் இல்லையா ஜெயிக்கி கேட்குறாங்க. என்ன ஸ்பெஷல் வேணும் ஜிம் கேட்குறாங்க. ஜெயிக்கி பார்க்குறாங்க. எனக்கு எதாவது ஸ்பெஷலாக வாங்கி கொடு ஜெயிக்கி சொல்கிறாங்க. என்ன வேணும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்கி பார்க்குறாங்க. அது எது சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்கி பார்க்குறாங்க. கேட்டு தப்பாட்டு போகணும் வேணும் எனக்கு வெட்டிங் ரிங் வேணும் எனக்கு மேரேஜ் பண்ணணும் ஆசை கேட்டு தப்பாட்டு போகணும் ஜெயிக்கி பார்க்குறாங்க. ஜிம் தான் என்னென்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை காலேஜ் போகிறேன்னு சொல்கிறாங்க. ஜெயிக்கி ஜிம் பார்க்குறாங்க. நியூ ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோ சரியாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க போட்டுக்கோ சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெயிக்கி பார்க்குறாங்க. இல்லை வேணாம் ஓகேவா ஈவினிங் போட்டுக்கோ சொல்லிட்டு ஈவினிங் ஆசிடுங்க. அப்போ ஜெயிக்கி பார்க்குறாங்க. கண்டிப்பாக அப்போ கேக் கட் பண்ணுவான். கேக்கோட பெரிய விஷயம் தான் ஓகேவா நம்ம கேட்கணும் மேரேஜ் பண்ணிப்போம் சொல்லிட்டு அதுதானே பர்த்டே விஷயம் தான் கேட்கணும். ஜெயிக்கி முடிவு பண்ணுறாங்க. நான் போய்ட்டு ஒரு ஜெயிக்கி போயிடுறாங்க. ஜெயிக்கி லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைனாக ஜெயிக்கி போயிடுறாங்க. எனக்கு ஈவினிங் ஜெயிக்கி ஸ்பீடாக அவங்க காலேஜ் விட்டு போகிறாங்க. வீட்டுக்கு பார்க்குறாங்க. அந்த கவர் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ட்ரெஸ் இருக்குது. ஜெயிக்கி அதுக்கு ட்ரெஸ் வேர் பண்ணுறாங்க. வேர் பண்ணி பார்க்குறாங்க. அது லெட்டர் வேறு இருக்குது. இந்த பிளேஸ்க்கு வா ஆஃபீஸில் போட்டுருக்கு. ஜிம் ஜெயிக்கி பார்க்குறாங்க. எனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கான் அப்போ சொல்லிட்டு ஜெயிக்கி ஹாப்பி போகிறாங்க. அவன் என்ன சர்ப்ரைஸ் பண்ண சார் நான் கேட்க போது இந்த வெட்டிங் மேரேஜ் பண்ணிக்க எப்போ பண்ணிப்பேன் கேட்பேன். எனக்கு ஒரு எதுவுமே ஆசை ஜெயிக்கி நினச்சி போட்டிருக்காங்க. ட்ரெஸ் ரொம்ப அழகாக பார்க்க வெட்டிங் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. ஜிம் பேக் ஜெயிக்கி பார்க்குறாங்க. ட்ரெஸ் வெட்டிங் ட்ரெஸ் மாதிரி இருந்தால் என்ன யூஸ் இருக்குது வெட்டிங் தான் போதுமே வெட்டிங் நடக்காம வெட்டிங் மாதிரி ட்ரெஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஜெயிக்கி பார்க்குறாங்க. அது வெட்டிங்கான ட்ரெஸ்ஸாக நான் தான் நினச்சிக்கிறேன். அப்படிதான் இருக்குது. ஜெயிக்கி பார்க்குறேன். இங்கே வெட்டிங் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. ஜெயிக்கி போட்டு வந்திருக்காங்க. அது ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் ஒயிட் கலர் கோட் தான். ஜேகே இந்த லேண்ட்மார்க் இருக்கிறாங்க. இந்த பிளேஸ் சொல்லிட்டு போட்டுருக்கு. சரி வந்து பார்க்குறாங்க. இப்போ தான் சர்ச் இருக்குது. சர்ச்சுக்காவோ எனக்கு பர்த்டேல ப்ரேயர் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருவான் போல. சரி ஓகே ஜேகே எப்படி அனுப்பிச்சாங்க. அப்போ ஜேகே வரும்போது லைட்டாக ஃப்ளவர்ஸ் தூக்குறாங்க. ஜேகே மேலே ஜேகே ஒரு மாதிரி என்னடா சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நிறைய பேர் ஜேகே வர வெல்கம் பண்ணுறாங்க. ஃப்ளவர்ஸ் அவங்க வீட்டு இருக்காங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு பர்த்டேக்கு இப்போ தான் சர்ப்ரைஸ் பண்ணணும். ஜேகே ஒரு மாதிரி இருக்குது. அது பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு அவருக்கு மேரேஜுக்கு வந்து பர்மிஷன் கேட்கணும் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஜேகே எப்படி அனுப்பிச்சாங்க. இருக்காங்க. ஒரு ஃபாதர் நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறவங்க ஃபாதர் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கே ஜிம்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ஃப்ளெக்ஸ் இருக்கிறாங்க. ஜேகேக்கு தெரியும் ஃப்ளெக்ஸ் வந்து ஜிம்மோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே கேட்குறாங்க. ஃப்ளெக்ஸ் சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க எங்கே ஜிம்னு கேட்குறாங்க. வருவாங்க வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ போயிடலாம். இப்போ நாங்கள் லைட்டில் ஆஃப் ஆகுது. ஜேகே பார்க்க என்ன சீஸ் சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. பார்த்து லைட்டில் ஆஃப் ஆகி டார்க்காக இருக்குது. இப்போ ஜேகேக்கு முன்னாடி ஜிம் வந்துட்டுருக்காங்க. நின்றுட்டு இப்போ ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஐஸை க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மு பார்த்துட்டு ஃபாதர் சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ண ஃபாதர் சொல்கிறாங்க. சரிப்பா சொல்லிட்டு இப்போ லைட்ஸ் ஆன் ஆகுது. ஜேகே ஸ்டில் ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்காரு. லைட்ஸ் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜேகே தான் ஜிம் ஃபாதர் தான்
ஜான் ஜம்காக நீ பார் ஜிம்ல திரும்ப சேர்க்கல சம்மந்தமானு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. டக்குனு ஐசா பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க சம்மந்தமாக கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்ல அதே ட்ரெஸ்ஸில் இருக்க அவுட்ஃபிட் சேம் அவுட்ஃபிட் போட்டிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்காரு. நீ பார்க்குற ஜெக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருக்காது சொல்கிறாங்க. சம்மந்தமாக இல்லையா பாஸ் கேட்குறாங்க. ஸோ சம்மதம் சொல்கிறாங்க. பார் ஜிம்ல நீ ஜான் ஜம் திரும்ப சேர்க்கல சம்மந்தமாக கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சம்மந்தம் பார்த்து சொல்கிறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம்ல ஹண்ட்ரட் போகிறாங்க. ஜிம் ஜெக்கி ஹண்ட்ரட் போகிறாங்க. ஜெக்கிக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் சரி போடல. பார்த்து பார்க்குறேன். கிஸ் பண்ண பாஸ் சொல்கிறாங்க. ஜெக்கி போய்ட்டு ஜிம் போட்டு கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே பிளேஸ் ஃபாலோட் இருக்கு. இப்போ ஜெக்கி பார்க்குறேன். தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஹாப்பி பர்த்டே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். தேங்க்யூ ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க. காட் பிளஸிங் சரியா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறேன். தேங்க்யூ பார்த்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் கேக் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. இப்போ ஃபிலிக்ஸா கேக் எடுத்து வராங்க. கேக் வந்து அதை பேச வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. கட் பண்ணலாமா சொல்கிறாங்க. சரி கட் பண்ணலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே மை ஹஸ்பண்ட் போட்டிருக்காரு. இதை பார்த்து ஜெக்கி அவ்வளோ ஹாப்பினஸ் என்ன ஜிம் பார்க்குறாங்க. ஹாப்பி பர்த்டே மை ஹஸ்பண்ட் ஜிம் போட்டிருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண நினச்சினா அதுக்காக ஓகேவா பிஃபோர் மேரேஜ் பண்ணிட்டு ஆஃப்டர் பர்த்டே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படியா ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஜெக்கி எழுதுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வாழ்க்கையில் ஜிம் தான் டேஸ்ட் பண்ணுறாங்க. கேக் கட் பண்ணி ஃபீட் பண்ணிவிடுறாங்க. ஜெக்கி ஜிம் ஃபீட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. கண்டு ஃபுல்லாக டேஸ் ஒரு ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிருக்காங்க. இருக்கிற ஜிம்மோட கொலீக்ஸ் தான் நினைச்சிருக்காங்க. வா சூப்பர் ஜிம் உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப அழகாக இருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. க்யூட்டில் ஹார்ட் ஜிம் நினைக்கிறேன். ஜெக்கி நினைக்கிறாங்க. ஜிம் பார்க்குற சிரிச்சிட்டே சரி ஓகே இன்னொரு சர்ப்ரைஸ்க்கு பார்க்கலாமா சொல்கிறாங்க. என்ன இதுவே பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் தானே சொல்கிறாங்க. வா ஜெக்கி தான் ஜிம் தான் ஜெக்கி ஐஸ் காலேஜ் பண்ணி கூட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிட்டு போகிறா சொல்கிறாங்க. வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜெக்கி கூட்டுறது வெளியே வைக்கிறாங்க. பார்த்தா அங்கேயுமே ஒரு ஃபாதர் பின்னாக்கா பைக் பின்னாக்கா அந்த பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. ஜஸ்ட் அது இப்போ ப்ரேயர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி கூட்டு வந்து ஜெக்கி அடிக்க வச்சுட்டு 3, 2, 1 அப்படின்னு ஹேண்ட் எடுத்துறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறதுக்கு பார்த்தா அவருக்கு பிடிச்ச மாடல் பைக்கு ஜெக்கிக்கு பார்த்தா ஹாப்பாக இருக்குது. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. பைக்கை பிடிச்சிருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கிக்கு என்ன சொல்ல தெரியல. நிஜமாக இது சொல்கிறாங்க. உனக்கு ஓகேவா சொல்கிறாங்க. முன்னாடி பார்த்தா நேம் போட்டிருக்கு ஜேக்கின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்கணும் இது எனக்கா சொல்கிறாங்க. உனக்கு ஓகேவா என்னோட கிஃப்ட் ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு என்ன பண்ண தெரியல. அவ்வளோ ஹேப்பர் குதிச்சிட்டு இருக்காரு. அந்த ஹேப்பர் சொல்ல முடியாது. எனக்கு மேரேஜ் பண்ணி ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். செகண்ட் பர்த்டே அன்றைக்கி பைக்கு அவருக்கு ரொம்ப ஆசை இருக்குது பைக் வாங்க சொல்லிட்டு. ஆனால் வீட்டில் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜிம்மில் நினச்சிட்டே இருப்பார். இப்போ ஜிம் ஜெக்கிக்கு பிடிச்சது எல்லாம் பண்ணுவோம். ட்ரீமெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எப்பவுமே ஹஸ்பண்டாக ஒய்ஃபுக்கு இப்போ எல்லாம் பிடிச்செல்லாம் பண்ணணும் இல்லை. ஒய்ஃபும் பண்ணலாம் ஹஸ்பண்டுக்கு தப்பு இல்லை. இப்போ நம்ம ஜிம் நினைக்கிறாங்க. நம்ம பிடிச்சிருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்டுக்கு எல்லாம் பண்ணுவோம் ஓகேவா அவன் எல்லா ஹாப்பினஸும் டிசான பர்சனுக்கு நான் கொடுப்பேன். பிடிச்சிருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி அவ்வளோ ஹாப்பியாக ஜிம் ஜெக்கி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா ஜிம் கேட்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியா ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியா சொல்லுங்க சொல்கிறேன். ஜிம் ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜெக்கி தான் ஜிம் தான் ஓகே ரைட் பண்ணுறியா சொல்கிறாங்க. அது ரைட் பண்ணுறியா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ பார்த்து பார்க்குறாங்க. ரைட் பண்ண பாஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க பாஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சாக்கியே கொடுக்குறாங்க. இப்போ ஜெக்கி அதை போட்டு ப்ளஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹெல்ப் போயிட்டு தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே ஜிம் அப்படி சொல்கிறாங்க. பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கியோட இப்போ டைட்டாக ஹக் பண்ணி உட்காந்துக்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு ஆசை இருக்கும். ஜிம் ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்க ஜெக்கி அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஜெக்கி ரொம்ப ஹாப்பி. இப்போ அவங்களாம் அப்படின்னாக்க ஒரு மாதிரி லாங் ட்ரைவர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜெக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வீட்டில் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜிம் தூக்கி சுற்றிட்டு ஜிம் பார்க்க என்ன பண்ணுறா சொல்லிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க. ஏன் அவங்க பட மாட்டேன் அதெல்லாம் சொல்கிறாங்க. எல்லாரும் 6 months தான் சொல்கிறாங்க. பாரு ஜெக்கி இப்போ நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு ஒர்க்கை தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஓகேவா. நீயும் ஸ்டடீஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண ஓகேவா. ஆனாலும் உனக்கு எல்லாமே எப்போ போய் என்ன கொடுக்குமோ நான் அப்போ கொடுத்துருவேன் சரியா. என் ஹஸ்பண்டுக்கு எல்லாம் பண்ணணுமோ நான் பண்ணுவேன் சரியா சொல்கிறேன். உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் மட்டும் இல்லை ஒரு அம்மாவும் கூட சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு நான் அப்படி மாதிரி ஜிம் ஜெக்கி டைட்டாக படிக்கிறாங்க. ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு என்ன சொல்ல தெரியுமா நீ எனக்கு என் லைஃப்பில் பிகாஸ்ட் கிஃப்ட் நீ தான் ஒன்று தாண்டி ஒரு கிஃப்ட் எனக்கு வேணுமா ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு கிஃப்ட் பிடிக்காது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை நாங்கள் பாரு அழக்கூட ஜிம் ஜெக்கி கப்பல் பண்ணுறாங்க. ஜெக்கி நம்ம ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. சரிம்மா ஹாப்பியாக சரியா சொல்கிறாங்க. நீங்கள் மேரேஜ் ஆயிடுச்சு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவனோட பாடியில் உனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கணும் ரொம்ப மெமரபுளாக இருக்குது. அந்த டே எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா மறக்க முடியாதுடா மேரேஜ் அதுக்கப்புறம் இந்த வழியில் அப்புறம் பைக்கு சொல்லிட்டு நம்ம எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜெக்கி சொல்கிறேன் இப்போ ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் டெய்லி காலேஜில் பைக்கில் தான் காலேஜ் போகணும் சார் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் டெய்லி பைக்கில் காலேஜ் போகணும். எனக்கு டைம் ஆயிடுச்சுனாக்கா நீங்கள் வீடு பிக் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. இல்லைக்கா நீ படம் வீட்டுக்கு வந்து சரியா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பிக் பண்ணி ட்ராப் பண்ணுவேன் ஜெக்கி சொல்கிறாங்க. சரி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது ஓகே நல்லா டின்னர் சாப்பிடலாமா சொல்லுங்க. நல்லா டின்னர் சாப்பிடலாம் வா சொல்லிட்டு ஜெக்கி தான் இப்போ ஆர்டர் பண்ணுறாங்க. பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி தராங்க. சிக்கன் இந்த ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் பண்ணி தராங்க. சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் உங்களுக்கு எவ்வளோ வேணும் சாப்பிடு. ஜிம் தான் நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு. என்ன பிடிக்கும் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜெக்கி பார்க்க நீ சாப்பிட்டு நான் சாப்பிடுவேன். ஜெக்கி ரிப்பீட் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்க நான் இதெல்லாம் பண்ணல இல்லைங்க பாரு இவங்க தான் பண்ணுவோம் அதை பண்ண இல்லை ஓகேவா. நான் உன்னால் பார்த்துக்க அவங்களோட பெரிய பையன் என்ன சொல்கிறாங்க. இல்லை ஜிம் சொல்கிறாங்க பாரு உனக்கு எல்லாமே கொடுப்போம் ஓகேவா. நேரத்துக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்ட் ஆகும். ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி எப்படி ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க ஃபைன்லாம் அவங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க. டேஸ் எப்படி போகுதுன்னு தெரியல அப்படின்னு ஜிம் ஜெக்கி எப்படினாக்கா ஃபஸ்ட் இயர் வராங்க. ஃபஸ்ட் இயர் எப்படினாக்கா சார் செகண்ட் இயர் என்ற முடிக்கிறாங்க. செகண்ட் இயர் ஃபினிஷ் பண்ணும்போது ஆனால் நம்ம
ஜேகே கூட்டிகிட்டு ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. ஜேகே பார்க்க எங்கே போகிறோம், வெக்கேஷன் போகிறோமா? ஜேகே கேட்குறாங்க. சொல்லி லக்கேஜில் பேக் பண்ணியிருக்கோமே, வெக்கேஷன் போகிறோமா? ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்கணும். ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜேகே பார்க்கணும். ஆமாம் நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற, நீயே வரது ஃபோக்கஸ் பண்ண மாட்டேற, சொல்லி கிஸ் கூட பண்ண விட மாட்டேற. எனக்கு புரியுது, எதுவும் ட்ரீம் அச்சீவ் பண்ண நினைக்கிற, புரியுதா? இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற எனக்கு புரியுது. ஆனாலும் நீ கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும்ல, கேர் பண்ணணும்ல. நீ பாட்டுக்கு இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ண என்ன அர்த்தம்? ஜேகே கேட்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் டேஸ் நான் படிச்சு முடிக்கும் பார்த்துக்கிறேன். நீ இப்படி பாட்டு போகிறேன், எதுவும் போகக்கூடாது. நீ நல்லா படிக்கணும், நீ லைஃப் என்ஜாய் பண்ண விட்டு அதை விட வேணும் சொல்கிறாங்க. நீ படிச்சு முடிச்சுக்கணும், ஜாப் பண்ண விட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்த்து இல்லைடா நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற, பார்த்துக்கிறேன் ஓகேவா? ஜேகே ஜிம் கூட்டிட்டு போகிறாங்க. ஜேகே பார்த்துங்க. சரி ஓகே சார், 2 பேர் லக்கேஜில் பேக் பண்ணிட்டு காரில் உட்காராங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன் எங்கே போகணும். சரி ஓகே, ஏதோ அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறான். வெக்கேஷன் பண்ண கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பான். பாவம் நைட்டு பார்க்கலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நான் எந்திரிச்சு பார்க்குறப்பெல்லாம் லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். என்ன ஒர்க் பண்ணிட்டு எனக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். ஜிம்முக்கு ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அவ்வளோ அச்சீவ் பண்ணுறாரு. ஒரு நைட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஒரு சரஸ் இருக்குது அவருக்குள்ள. சரஸ் மீன் வைராகியம் ஓகேவா? அந்த வந்துட்டு ஒரு இது அவருக்கு இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம லைஃப் வந்து அச்சீவ் பண்ணி ஆகணும். நம்ம வந்து இப்படி தான் லைஃப் வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எனக்கு யார் ரெக்ரூட் பண்ணணும்னு நம்ம சொன்னாங்க, யார் பெக் பண்ணணும்னு சொன்னாங்க, அவங்க கூட வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு அந்த தாட் அவருக்குள்ள இருக்குது. அவர் எப்படி ஜேகே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபைனலாக நம்ம ஜேகே ஜிம் பிளேஸ்க்கு வராங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? ஜேகே கேட்குறாங்க. சொல்லிட்டு இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? எனக்கு தனித்தனியாக ப்ரைவேட் வில்லா ஹவுஸ் தரேன், இங்கெல்லாம் வீடு வாங்க ரொம்ப கஷ்டமாச்சு. அதெல்லாம் வந்து இப்போ ட்ரீமில் கூட நான் நடக்காதில்ல, நம்ம நடக்கும் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும், நிறைய ஹார்ட் பண்ணுமே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நம்ம இருக்கும் போது உங்கள் ஃப்ரெண்டு யாரும் ஸ்டே பண்ணியிருக்காங்களா? ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சார், யார் ஃபிலிக்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதை சொல்கிறாங்க. அவங்க ஸ்டே பண்ணி யார் ஸ்டே பண்ணியிருக்காங்க? ஃப்ரெண்ட் வீட்டில் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் வாசல் போட்டு வராங்க. ஜேகே பார்க்கணும். சரி ஓகே சார், லக்கேஜ் எடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது வில்லா ஹவுஸ் பார்க்குறதுக்கு. ஜேகே சொல்கிறாங்க. நல்லா இருக்கா? ரொம்ப நடக்க சொல்கிறாங்க. ரொம்ப ப்ரைவசியாக இவ்வளோ அழகாக இருக்குது பாரு. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி வாசல் அப்படி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே டோர் நம்பர் இருக்குது, அங்கே வாசல் போகிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பிளேஸ் வந்துட்டு பாஸ்வேர்ட் கூட கொடுத்துட்டாங்க. ஜேகே கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இந்த பாஸ்வேர்ட் கூட கொடுத்துட்டு எனக்கு நியூ ஹோம் மாதிரி இருக்குது, இப்போ தான் பில்ட் பண்ணிப்பாங்க போல. பாஸ்வேர்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. சொல்கிறாங்க. எனக்கு பெரிய பிளேஸ் ஒன்று பாஸ் மக்கள் திக்காருக்குன்னு சொல்லிட்டு காய் மாதிரி இருந்தாலும் கூட சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் அவ்வளோ கூப்பிட்டு போகிறாங்க. அவ்வளோ கூப்பிட்டு டோர் பண்ணிடுறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜேகே வீட்டுக்கு வந்து ஸ்டன் ஆகிடுறாங்க. எனக்கு அங்கே நேம் தான் வச்சுருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ளே பார்க்க நேம் போர்டு வச்சுருக்காங்க. ஜான் ஜாக்கப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. இது ஜிம்மி இது சொல்கிறாங்க. இது உங்களோட வீடு ஓகேவா? நம்ம வீடு ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் என்ன சொல்லுங்க? ஆமாம் ஓகேவா? அப்புறம் ஜான் ஜாக்கப் நான் படிக்க வந்து ஜேகே ஜேஎம் ஹவுஸ்ன்னு போட்டிருக்கோம். அப்புறம் ஜிம் சொல்கிறாங்க. இது நம்ம வீடு சரியா உனக்கான எனக்கு வீடு. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் என்னதான் சொல்கிறேன், இது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கேன், நிறைய மேனேஜ் பண்ணி சொல்கிறாங்க. ஜேகே ஜிம் பார்க்குறேன். இல்லை உனக்கு தெரியல, நான் வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு. ஆமாம் சொல்கிறாங்க. ப்ராஜெக்ட் பண்ணி சேல் பண்ணுறேன் ஓகே சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க. இந்த கம்பெனிக்கு பிரான்ச் வந்து தாராளம் இருக்குது ஓகேவா? நாங்கள் இங்கே ஆன்லைன் ஒர்க் பண்ணி தரேன் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், அங்கேயே ஒர்க் பண்ணுறேன், 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஜேகே பார்க்க அப்படி நைட்டில் முடிச்சு ஒர்க் பண்ணுறது சொல்லிட்டாங்க. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன், இங்கே தான் ஒர்க்கை நான் முடிச்சு கொடுக்குறேன். எனக்கு அப்படி வந்து பெனிஃபிட்ஸ் லார்ஜ் தான் ஓகேவா? நான் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கு எனக்கு கிடைச்ச ஒரு அச்சீவ்மெண்ட் தான் ஓகேவா? அதை வச்சு வந்து நான் வீட்டை வாங்கினேன். நம்ம வீட்டுக்கு ஓன் ஹவுஸ் வேணாவா? ஜேகே கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. ஜேகிட்ட இல்லைம்மா அந்த வீடே சொல்லிட்டாங்கப்பா, அதை ஜஸ்ட் ரெண்டல் ஹோம் ஓகேவா? அப்படின்றப்ப அங்கே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இல்லை சொல்லி நல்லா தான் சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நமக்கு ஓன் ஹவுஸ் வேணாவா? கேட்குறாங்க. நம்ம ஓன் ஹவுஸ் வேணாவா? கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. ஜேகே ஒரு மாதிரி இருக்குது. நம்ம வீடா? நம்ம வீடு ஓகே, எனக்கு வீடு நம்ம ஃபியூச்சரில் நம்ம பிறப்பு குழந்தைங்களோட வீடு சரியா? ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு அவ்வளோ மாறி இருக்குது சொல்கிறாங்க. என்னோட கிஃப்ட் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ தான் நீ பண்ணுவேன்? ஜேகே கேட்குறாங்க. நான் பண்ணுவேன், எவ்வளோ பண்ணுவேன் ஓகேவா? என்னோட பெஸ்ட்டான பர்சன் நான் பண்ணுவேன். ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பிடிச்சி தன்னாயிரம் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஜிம் பார்க்குறேன். ஜேகே பாருங்க. அதில் அம்மா சரி உனக்காக ஓகே, உனக்காக எனக்காக நான் வாங்கினது ஓகே, நம்ம ஹாப்பியாக இருப்போம் ஓகேவா? ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பாருங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க பாரு, உன் கண்ணில் பாரு, நீ சரியாக தூங்குறது சாப்பிட்றதுல சொல்ல பார்த்துக்கணும் ஜேகே ஓகேவா? நம்ம லைஃப் அச்சீவ் பண்ணாக்கா கொஞ்சம் டேஸ்ட் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் ஓகேவா? ஆனால் ஒன் டேக்கு நம்ம இதுக்கான நம்ம பால் நம்ம அடைவோம் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணுவோம் ஓகேவா? சொல்லிட்டு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இல்லை நிறைய இருக்குது ஓகே, நான் ஹார்ட் பண்ணணும், இன்னும் ஆமாம் இன்னும் நிறைய ஹார்ட் பண்ணணும் ஓகே, போதும் நினச்சிருக்கேன் அப்படியே அது ஸ்டாப் ஆகிடும் ஓகே, இன்னும் நம்ம அச்சீவ் பண்ணணும். ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குங்க. எனக்கு பயங்கர ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓகே தான், எனக்கு எதுவும் ஆக ஓகேவா? நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், என் கூட நீ இருக்கல. ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. என் கூட நீ இருக்கல சரியா சொல்கிறாங்க. ஜேகே தான் வீட்டில் வந்து ஃபுல்லாக மேக் பண்ணுவாங்க. ஜிம் ஃபுல்லாக மேக் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ஒர்க் தான் பண்ணுவார். இந்த லீடர் கேர் பண்ணி ஒரு அம்மா மாதிரி எனக்கு ட்ரெஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து என்னை எவ்வளோ அழகாக கேர் பண்ணிக்கிறேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் கேர் பண்ணி யார் கேர் பண்ணி வச்சுட்டாங்க? அதுவும் தான் நம்ம 2 பேருக்கு நம்ம 2 பேர் நீ தானே சொல்ல உனக்கு தான் எனக்கு நீ சொல்ல சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம 2 பேரும் ரொம்ப பேர் கேர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தான். ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்குப்பா முடிச்சுக்கா வீட்டை சுற்றி பார்ப்போமா சொல்கிறாங்க. ஜேகே இந்த வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஜேகே ஜிம் ஜேகே பின் பண்ணுறாங்க. சாரி ஜேகே ஜிம் பின் பண்ணுறாங்க. வாலில் ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிருப்பாங்க. இவனை வீட்டுக்கு ஃபர்னிச்சர் எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட் வீடு ஃபுல்லாக டெக்கரேட் ஆகிட்டு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ஃபர்னிச்சர் நான் அசம்பிள் ஆகுவேன், நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரல. இப்போ நம்ம ஜேகே பார்க்க ஜிம் பார்க்குறேன். என்ன பண்ணுறா? ஜேகே ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு கிஸ் வேணும். ஜேகே சொல்கிறாங்க. கிஸ் வேணுமா? எதுக்கு? ஜிம் கேட்குறாங்க. எனக்கு வேணும். ஜேகே சொல்கிறாங்க. தர முடியும், என்ன பண்ணுவேன்? ஜிம் கேட்குறாங்க.
எனக்கு வேணும் தான் ஜிம்மில் ஜெயிக்க சொல்கிறாங்க. அப்படியா எனக்கு ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ஒரு கிஸ் வேணும் ஜிம்மில் ஜெயிக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ப்ராக்டிஸ் ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எடுத்துக்கோ ஜிம்மில் சொல்கிறாங்க. நிஜமா ஜெயிக்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் கிஸ் பண்ணிட்டு எனக்கு அவங்க கிஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ரொம்ப டேஸ் ஒரு 5 months இருக்கும். எனக்கு அவங்க மேரேஜ் எப்போ கிஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அப்புறம் கிஸ் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம ஜிம் விட மாட்டார். அதுக்கு நம்ம ஜெயிக்கவும் அவங்க டயர்டாக இருக்கிற பார்த்து அவர் எப்பவுமே ஹெல்ப் பண்ணி தான் நினைப்பாரு. நம்ம கிஸ் பண்ண நினைக்க மாட்டார். ஆனால் ஆசை இருக்கும். அப்படியே கண்ட்ரோல் பண்ணிப்பாரு. இப்போ அவங்க ஜெயிக்க கிஸ் பண்ண நிற்கல. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜெயிக்க ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. வீட்டில் ஃபர்னிச்சர் எதுவுமே இல்லை. ஜெயிக்க பார்க்குறாங்க. இங்கே சொல்லிட்டாங்க பெட் எதுவும் இல்லை. ஆனால் இது நம்ம ஓன் ஹவுஸ் சொல்லிட்டு நம்மளோட பெட்ரூம் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க. காசு சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க. ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணவா ஜெயிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜெயிக்க கிஸ் பண்ணாங்க. ஜிம்மி ஜெயிக்க வந்து ரொம்ப இப்போ அந்த மாதிரி பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜிம் ஜெயிக்க வச்சுட்டு பாட்டில் கை வச்சுட்டு அப்படி ப்ளே பண்ணுறாரு. ஜெயிக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ 2 பேரும் இப்போ கொஞ்சம் ஃப்ளோரில் ரைட் ஆகுறாங்க. ஜெயிக்க ஜிம்மி கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ணிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு சொல்கிறாங்க. 2 பேருக்கும் அழகாக தான் போயிருக்கும். அந்த லைஃப் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு ஜிம் பார்க்குறாங்க. ஒரு 3 hours சாப்பிட்டு தான் போது விட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. கொஞ்சம் சொல்கிறாங்க. அடிப்பா இப்போ ஜிம் ஜெயிக்க லைட்டாக புஷ் பண்ணுறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. சாரி சொல்லிட்டு பையனாக இருக்கா கேட்குறாங்க. இல்லை ஜிம் ஜெயிக்க ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெயிக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மறக்கும்போது டே சொல்கிறாங்க. அப்படியா ஆமா எனக்கு கூட ஒவ்வொரு கிஃப்ட் வேணுறதுக்காக ரொம்ப மறக்கக்கூடிய ப்ரீஷியஸ் மூமெண்ட் தான். ஜிம் ஜெயிக்க சொல்கிறாங்க. அப்படியா ரொம்ப மெமரபுளாக இருக்குது சொல்லிட்டு ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற ஹாப்பியாக இருக்காருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியாக இருப்போம். சரியாக சொல்லிட்டாங்க. அந்த லைஃப் நம்ம நியூவாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சொல்லிட்டாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. கண்டிப்பாக சரியாக இப்போ டேஸ் அழகாக இது பாஸ் ஆகிட்டு இருக்குது. இது அப்புறமா ஜிம் ஜெயிக்க பார்த்து ஜிம் கூட ரொமான்ஸ் பண்ணுறது வேலை வச்சு ஜிம் பார்க்குறாங்க. பாரு நான் ஆஃபீஸ் பண்ணுறது சரியாக விட்டே சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. விட்றா நான் ஆஃபீஸ் போகணும்டா ஜெயிக்க ஜிம் சொல்கிறாங்க. ஒரு கிஸ் மட்டும் கொடுத்துட்டு போயேன். எனக்கு ஜெயிக்க கிளாஸ் போனோம் ஞாபகமாக இருக்க சொல்கிறேன். எனக்கு ஆமாம் கிளாஸ் போகணும் ஞாபகமாக இருக்குது தெரியுமா சில ஜெயிக்க ஜிம் பார்க்குறாங்க. இருக்கும் சொல்கிறாங்க. மீனோட சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் எனக்கு வேணும் சொல்கிறாங்க. அடிப்பேன் ஜெயிக்க போ ஜெயிக்க சொல்கிறாங்க. எனக்கு வேணும்னா வேணும் சொல்கிறாங்க. அடிப்பேன் ஜெயிக்க போய் ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. இல்லை பாரு நான் ஆஃபீஸில் லேட்டுண்டா ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க போய் பரவாயில்ல ஜிம் ஜெயிக்க போய் கிஸ் பண்ணுறாங்க. இவனை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. ரெஸ்ட் ரொம்ப அழகாக ஜிம் உனக்கு சொல்கிறாங்க. இது ஆஃபீஸ் ரெஸ்ட் அழகாக இருக்கா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் இருக்கேடா ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க ஜிம் நல்லா இருக்காங்க. நான் ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ண சரியா சார் ஃபோக்கஸ் பண்ண தான் செய்கிறேன். ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் கிராஜுவேட் ஆகல அப்புறம் பார்க்குறேன். ஜெயிக்க ஜிம் சொல்கிறாங்க. நல்லா தான் படிப்பேன் ஜெயிக்க சொல்கிறாங்க. இருக்கட்டும் ஜெயிக்க பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறேன் கியூட்டா அப்படி எப்படிலாம் இருக்குன்னு தோணுச்சு அப்படியே தான் அதான் பண்ண முடியாத இருப்பார். ஜிம் பார்க்குறாங்க. ஏதாவது பண்ணி எடுத்துடல சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னா ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். சரி ஓகே ஒருமா போட்டா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அன்றைக்கி டே ஃபுல்லாக கூட ஏதாவது சொல்கிறீங்க என்னதுக்கு ஆமாம் டே ஃபுல்லாக கேட்க கூட சொல்கிறேன். இல்லைடாமா எனக்கு ஒருக்கர் போய் போகண்டா சொல்கிறாங்க. ஜிம் ஜெயிக்க கெஞ்சுறாங்க. இல்லை எனக்கு ஒருக்கர் போய் சாரி நான் இவங்க வந்து பார்க்குறேன். ஜிம் போயிடுறாங்க. டேட்டு அவர் எப்படி இவர் இருந்தால் அவர் கூட அப்படி ஹாப்பியாக இருப்பார். அப்புறம் அவர் ஒர்க்கு போயிடுவார். ஜிம் பார்க்குறாங்க. ஜெயிக்க பார்க்குறேன். எவ்வளோ ஆர்டர் பண்ணுறேன். இல்லை கண்டிப்பாக நான் படித்து முடிச்சிருக்கேன். நீ ஆசைப்பட்டு கிராஜுவேட் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் இன்னும் சொல்லி டாப்பர் ஆகும் சரியா. எனக்கு அந்த தாட்டில் பிறந்ததில்லை. எனக்கு உனக்காக நான் ஆகும் எனக்கு தோணுது. நான் வந்து யூனிவர்சிட்டி டாப்பர் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கணும் சரியா. நான் ஜாப் பண்ணதுக்கு வீட்டில் இருக்கு ஓகேவா. நல்லா பார்த்துக்கணும் ஜெயிக்க நினைக்கிறாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் டேஸ் மட்டும் தான் ஓகேவா. நீ நான் படித்து முடிச்சது அதுக்கப்புறம் நான் உட்கார வச்சு நான் பார்த்துக்கண்டா. ஜெயிக்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி பாசம் கிடைக்க கொடுத்து வச்சுக்கண்டா. ஜெயிக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். லைஃப் ரொம்ப ஹாப்பி. சின்ன வயசு ரொம்ப சஃபர் ஆனாலும் இப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற யாருமே இல்லை கூட உனக்கு நான் எனக்கு நீ எனக்கு அது போதும்டா. ஜெயிக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிம் ஆஃபீஸ் வந்து ஜிம் ஒரு பக்கம் ஆஃபீஸில் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம் 1 ஜேகே பிக் பண்ண போயிருக்காங்க. அப்போது அங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஜெக்கி இது யார் கேட்குறேன் என் ஒய்ஃப் வந்து ஜெக்கி சொல்கிறாங்க. அவங்க ஜெக்கி ஜிம் பார்த்து ஒரு பக்கம் சைட் அடிக்கிறாங்க. ஜெக்கி பர்சன் இருக்கிட்டே என்ன அப்படி பார்க்குறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறேன் ஜெக்கி உன் ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருக்காங்க சொல்லி எனக்கு ஆமாம் ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருக்காங்கடா சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுடா சொல்லிட்டாங்க. சரி எனக்குலாம் ஒரு பையன் கிடைக்கவே இல்லை சொல்லுவாங்க. பார்த்துட்டு ரொம்ப லக்கி தான்டா நீ எப்படி சொல்லிட்டு அவங்க ஜெக்கி அடிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. டேட் பார்க்காதீங்க ஒய்ஃப் உங்கள் கண்ணு வந்துட்டா ஜெக்கி சொல்லிட்டு ஓடி வராங்க. ஜிம் எதுக்கு இங்கே வந்தா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது அன்னைக்கு எனக்கு ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிச்சு சொல்கிறாங்க. இது சொல்லி இது கம்பெனிக்கார ஓகே ஒன்று பிக் பண்ணி போகிறான்னு நினச்சேன் வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. சரி ஓகே இந்த கம்பெனிக்கார டிரைவர் எடுத்து போக சொல்கிறாங்க. ஓகேவா எடுத்து போய்ட்டு வா நம்ம பைக்கில் போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி பைக்கில் போகிறாங்க. போயிட்டு பார்க்கு பிஸ்னஸ் சுற்றிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஷாப்பிங் போகிறோமா சொல்கிறாங்க. ஷாப்பிங் ஆமாம் சொல்கிறாங்க. வா ஜெக்கி ஜிம் தான் ஜெக்கிக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கி தராங்க. நிறைய வாங்கி கொடுத்து பேசுகிறாங்க. பரவாயில்ல ஜிம் தான் நிறைய வாங்கி தராங்க. அவருக்கு அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஆசைப்பட்டு போகிறதா கிடைக்காது எல்லாமே இங்கே ஜிம் இப்போதான் ஜெக்கிக்கு அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. என்னாலும் வாங்கிக்கணும் நான் இருக்குது எல்லாமே வாங்கி தருவா. ஜிம் ஜெக்கி பார்க்க வேணாண்டா நீ ஆர்டர் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு சொல்லி இருக்கட்டும் ஜிம் வாங்கி தராங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவ்வளோ போதும் அளவுக்கு அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. அந்த ஜெக்கி ஜிம்மி பார்க்க ரசிச்சு பார்ப்பாரு. அவருக்கு அந்த திங்ஸ் பெரிய விஷயம் இல்லை. அவருக்கு ஜெக்கின்னு தர மாதிரி எவ்வளோ லவ் வச்சுருக்காங்க எவ்வளோ கேர் வச்சிருக்காங்க. அவங்க லைஃப் எப்படிலாம் இருக்குன்னு அவரே நினச்சி போடுவோம். ஒரு செகண்ட் பயந்துருப்பாரு. அவன் போய் வீட்டு விட வரப்பானா இவ்வளோ அழகாக மாறும் நினச்சிப்பானா எப்படிக்கும் இவ்வளோ அழகாக இருக்க ரீசன் ஜெக்கி ஜிம்முக்கு ஆர்டர் பண்ணுறது மட்டும் தான். அது ஜெக்கிக்கு தெரியும். சம்டைம்ஸ் நைட்டில் பார்த்தா நம்ம ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் முடியாது அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருப்பாரு. அது பார்க்குற ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு ஆர்டர் பண்ணுவார்.
ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எதுவுமே கிடைச்சதில்ல ஈஸியாக அப்படி தான் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம டேஸ் அழகாக பாஸ் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் ஜேகே இப்போ நிறைய ரன் ஆகிட்டாங்க. ஜிம் பார்க்குறவங்க நல்லா ஸ்டடிஸ் பண்ண வைக்க வச்சுட்டாங்க. நல்லா ஸ்டடிஸ் பண்ண வைக்க வச்சுட்டாங்க. ஜேகே முக்கியமாக சொல்லிட்டு அவர் ஸ்டடிஸ் பண்ணல. இப்போ ஜிம் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறது எதுக்கு நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எப்போவுமே ஜேகே சொல்கிறாங்க. இருக்கட்டும் சொல்கிறாங்க. ஜிம் சம்டைம்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டு கொடுக்குறாங்க. விட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருமே. எனக்கு ஃப்ளெக்ஸ் ஒரு பர்சன் வருவாங்க அவங்க கூட. அவங்க ரெண்டு பேரும் ஜிம்முக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஜேகே பார்க்குறது என்ன தான் ஒர்க் பண்ணுவாங்க இவ்வளோக்கான ஒரு ஆப்ஷன் என்ன ஒர்க் இருக்கும் இவ்வளோ ஒர்க்கு ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் நிறைய பேசிட்டு ஃபோன் அடிக்கடி பேசுவார். நிறைய ஒர்க் பண்ணுவார். ஃபைல் பார்த்துட்டே இருப்பார். அப்போ ஜேகே கூட வேடாக இருக்குது எதுக்கு இவ்வளோ ஆர்டர் பண்ணுறான் சரி ஓகே சார் அப்படியே விட்டுறாங்க. இந்த பக்கம் பிஸியாக போயிட்டு அதனால ஜேகே ஜிம்க்குலாம் இப்போ எனக்கு இது வீட்டு ஃபுல்லாக அழகான ஃபர்னிச்சர் எல்லாமே ஜேகே செலக்ஷன் பண்ணது தான். ஜிம் கூட்டிருப்பாங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க ஒன் டே உனக்கு எப்படி பிடிக்கும் சொல்லி கேட்டுருப்பாங்க. அப்போ ஜேகே திங்ஸ் சொல்லிப்பாரெல்லாம் பார்க்குற ஒரு ரொம்ப லக்ஷரியான ஹவுஸ். அப்புறம் செகண்ட் மாப்பிள்ளை வீட்டில் அப்படி இருந்தால் திங்ஸ் அப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சிருப்பாரு எல்லாமே. அது ஒரு ரூம் ஃபுல்லாக பிளாக் அடிப்பான்னு சொல்லிப்பாரு. எனக்கு அந்த ரூம் எனக்கு அப்படி தான் பிடிக்கும் சொல்லிட்டு அவங்க பெட்ரூம் கூட ஒரு ரூம் வந்துட்டு ரொம்ப பிளாக் அடி பிடிச்சிருக்காரு. எனக்கு இது மாதிரி இருக்கும் எல்லாமே பிளாக்காக இருக்கும்னு சொல்லிட்டு பிளாக் தீம் வாங்கி வச்சிருப்பாரு. ஜேகே ஜிம் பார்க்குறவங்க சரி எனக்கு எப்படி பிடிச்சிருக்கா அப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஜேகே ஜிம் இப்போ ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பார். ஜேகே வந்து ஜிம் கூட ஜிம் பார்க்குறேங்க கொஞ்ச நேரம் அமைதியாக சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க இல்லை அப்படி ஜேகே எனக்கு அப்படி இருக்கிறப்ப தான் ஜிம்மு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து டயர்டு தூங்கிடுவார். அதுக்காக தான் அப்படி இருப்பார். எனக்கு நம்ம அந்த மாதிரி இருந்தாக்கா கொஞ்சம் டயர்ட் ஆகிடும் தூங்கிடலாம் அப்படி தூங்குறது தான் பண்ணுவார். இப்போ நம்ம ஜேகே சம்டைம்ஸ் அவருக்கு ரொமான்டிக்காக இருக்கும் தோணும். சம்டைம்ஸ் அவர் தூங்க வைக்கணும் அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அப்படி இருப்பார். அவ்வளோதான். இப்போ நம்ம ஜேகே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பார். நம்ம ஜேகே ஜிம்மு டெஸ்ட் பண்ணுறாங்க போதுமா வீடியோ சொல்லிட்டாங்க எனக்கு ஒர்க் இருக்க சொல்கிறாங்க இல்லை எனக்கு வேணும் ஜேகே சொல்கிறாங்க சரி ஓகே ஜிம்மே அப்படி ஒர்க் எடுத்து தலை வச்சுக்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மு கூட அப்படி இருந்துட்டு அப்படி ஜிம்மு ஜேகே ஜிம்மில் அவர் அப்படி மேலே படுக்க வச்சுக்கிறாங்க. படுக்க வச்சு தட்டி தராங்க. ஜிம்மில் அழகாக ஜேகே பண்ணுறாங்க நிம்மதியாக. ஜேகே பார்க்குறாங்க என்னதான் அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் என் கண்ணுக்கு குழந்தையா தெரியுமா என் குழந்தை தான் ஜேகே ஜிம் ரைட்டாக பண்ணிக்கிறாங்க. ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணாத அப்படியே பயமாக இருக்குது எனக்கு எதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எதுக்கு கஷ்டப்படுறேன் எனக்கு தெரியல என்ன பண்ண போகிறேன் நீ ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா அழகாக தூங்கிருக்கான். ஜேகேல மேலே ஜேகே தான் தட்டி கொடுக்குறாங்க. அழகாக தூங்கிருப்பாரு. நெக்ஸ்ட் போகிறது தெரியல. ஜிம்மில் போய் சம்டைம்ஸ் எனக்கு வீட்டுக்கு வந்து ரொம்ப லேட்டாக வருவார். ஜேகே அப்படி வெயிட் பண்ணி அப்படியே தூங்குற சோஃபாவில் நம்ம ஜிம் இந்த ஜேகே ஒரு சோஃபாவில் கொஞ்சம் பெட் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே தூங்க வச்சுட்டு பக்கத்தில் அவர் படுத்துப்பார். அப்போ தான் டேஸ் போயிட்டு இருக்கு. சம்டைம் ஜேகே ஜிம்மில் எப்போ சாப்பிட்றாங்கன்னு ஜேகேக்கு தெரியாது. ஜேகே ரொம்ப